அடி ஒரு இனிஷியல் செட்டப்ப காட்டோம்ல. ஆரம்பத்துல ஒரு முன்னொரு காலத்துல சுப்ரீம் ஓவர்லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முயம்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் இருந்தாரு. அவர் தான் டோகோரியோங். இவரை ஹெவன்லி டிஸ்ட்ராயர்னு சொல்லுவாங்க. இவரோட கிளான் தான் தி ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளான். இவரும் இவரோட கிளானோட மெம்பர்ஸும் சேர்ந்து இந்த மொத்த உரிமையுமே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் திடீர்னு காலத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. கிளான்ல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. இவர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. அவரோட லீடர் இல்லாம போனதுனால அவங்க கிளானே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படிதான் இந்த கதை போயிருக்கும். ஆனா இது எல்லாமே போய் அவனுங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வயசானவர் சொல்லுவாரு. ஹியோல்பி, வியோங், மார்க் சேப்பியோங், குவான்சா இவங்க 4 பேரும் இவருக்காக உயிரை கொடுக்கறேன்னு சொல்லி கடைசியில இவரோட உயிரை எடுக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுட்டாங்க. ஆனா அவனுங்க கனவுல கூட யோசிச்சு பார்க்காத ஒண்ணு, நான் இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் இன்னும் உயிரோட இருக்கேன், நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்கடா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார்ந்திருக்கவன பாப்பாரா. அவன் என்னடா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே டக்குனு தன்னோட கத்தியில கைய வைப்பாரா. என்னோட டிசிப்ளினான நீ, நான் சொல்லி தந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்ட நீ, ஒவ்வொரு துரோகியையும் கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணி இந்த மாஸ்டருக்காக பழி வாங்கணும் அதானே மாஸ்டர் அப்படின்னு கேட்பான். ஆனா நான் இதை உன்ட்ட முதல் தடவை இன்னைக்கு தானே சொல்றேன், எப்படி உனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கனே. போங்க மாஸ்டர், நீங்க இதோட நீங்க இதை 1000 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க, அது மட்டும் கிடையாது இன்னைக்கே நீங்க இதை பல தடவைக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, சொல்லிருப்பேனா என்ன சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் செல்லும். நீ இந்த மாஸ்டருக்காக இவங்க எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற, அடுத்த வாழ்க்கையில அடுத்த கட்டமா நீ எந்த இடத்துக்கு போக போறன்னு கேட்கும்போது, மாஸ்டர் நல்லா கவனமா கேளுங்க, நான் ஒரு பெரிய டம்ப்ளிங் கடையை உருவாக்கி அதுல நல்லா பெரிய பெரிய ஜம்போ டம்ப்ளிங்ஸா போட்டு அதை நானே சாப்பிட போறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவானா. டக்குனு தன்னோட கத்தியை வெளில எடுப்பாரு. அப்படி ஒரு கோல சொல்லுவான். ஆனா நான் அப்படி பண்ணுவேனா கிடையாது, நான் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்டர் மறுபடியும் அதோட க்ளோரிக்கு எடுத்துட்டு போய் இந்த முழுமையை கலக்க போறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோனே அவரும் என்னோட டிசிப்ளின் இப்படி தான்டா இருக்கணும், இப்படி தான் இருப்ப, அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் நீ தான்டா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சு டக்குனு சைலண்ட் ஆயிடுவாரு. இப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, காங்கிரியோங் நான் உனக்கு என்னோட எல்லா டெக்னிக்ஸையும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த கதையை நான் உன்ட்ட சொல்ல போறேன். எனக்கு என்ன துரோகம் நடந்திருக்குன்றத நீயும் கேட்டுக்கோ. நான் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன், அதனால கவனமா கேட்டுக்கோன்னு மறுபடியும் கதையை முதல்ல இருந்து ஆரம்பிப்பாரு. முன்னொரு காலத்துல அப்படின்னு இதுவே ரிப்பீட் மோட்ல மறுபடியும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க மாஸ்டர் இறந்து போயிடுவாரு. இவங்க மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம காங்கிரியோங் அவன் கையில கிடைக்கிற எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துக்கிட்டு நேரா இவங்க மாஸ்டருக்காக பழி வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போவா. ஹியோல்பி, வியோங், மார்க் சேப்பியோங், குவான்சா நீங்க எங்க இருந்தாலும் சரி, நான் காங்கிரியோங் உங்களை தேடி கண்டுபிடிச்சு என் மாஸ்டருக்கு பண்ண துரோகத்துக்காக உங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு உங்களை கொல்லல, நான் காங்கிரியோங் கிடையாதா அப்படின்னு நல்லா கோவத்தோட சொல்லுவானா. அப்ப பக்கத்துல டம்ப்ளிங் வைக்கிற அந்த பொண்ணு சொல்லும், அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு. என்னது என்ன சொன்னீங்க, செத்து போயிட்டாங்களா யாரு அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நீ சொன்னீங்க அவங்க 4 பேரும் 4 ஹெவன்லி கிங்ஸ் தானே, ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செட்னு ஒன்னு இருந்துச்சு தானே, அவங்க எல்லாரும் இவங்க மாஸ்டர் போனதுக்கு அப்புறம் அடுத்த லீடர் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டு 4 பேரும் அடிச்சுக்கிட்டு 4 பேருமே செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செட்டுமே இல்லாம போயிடுச்சு. அது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது. இருந்தாலும் அதை பத்தி இப்பயும் கூட நிறைய பேருக்கு தெரியும். உனக்கு இதை பத்தி தெரியாதான்னு அந்த பொண்ணு அப்படியே கலாய்ச்சிட்டு அந்த பாட்டுக்கு போகும். இதை கேட்டது நம்ம காங்கிரியோங்க்கு ஒரு பேரதிர்ச்சி. என்னது செத்துட்டானுங்களா, அப்ப என்னோட மாஸ்டரோட ஆசை, என்னோட ஹீரோக்கான வாழ்க்கை, என்னோட சரித்திரம் எல்லாமே தரித்திரமா போக போதா, ஆமா இந்த மான்வாவோட நிலைமை அப்படின்னு எல்லாத்த பத்தியும் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இதுதான் இனிஷியல் ஸ்டோரி. இப்ப இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜெயில இருந்து ஒருத்தனை வெளில அனுப்புவாங்க. இன்னைக்கு தான் உன்னை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஒழுங்கா எந்த தப்பும் பண்ணாம இரு, உனக்கு போறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா, ஏன்னா உன்ன மாதிரி கில்டான ஆளுங்க எல்லாருமே ஒரு நோபல் ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் பாடி கார்டாவது இருக்கலாம், அதுக்காக உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போவான். இந்த அந்த பையன் தானே இவன் கூட அந்த அயன் ஹார்ஸ் பேண்டேஜ் எல்லாத்தையும் ஒரே நாள் காலி பண்ணிட்டானே அவன் தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடி கார்டு கேட்பாரு. அப்ப அந்த பாடி கார்டும் ஆமா இது எல்லாத்தையும் பண்ணதுக்காக அவனுக்கு உண்மையிலே ரிவார்ட் தான் கொடுத்திருக்கணும். ஆனா அவன் ரொம்ப கோவத்துல இருந்ததுனாலையும் அவன் யார் அடிக்கிறோனே தெரியாம அடிச்சதுனாலையும் அதுக்கப்புறம் போன நம்ம பாடி கார்ட்ஸையுமே அவன் நிறைய பேர் அடிச்சிட்டான். அந்த ஒரு காரணத்தினால தான் இவனை ஜெயில போட்டாங்க. இன்னொரு இருந்தாலும் இவன் இதுக்கு முன்னாடி நிறைய நல்லது பண்ணிருக்கான், அந்த பேண்டேஜ் எல்லாத்தையும் இவன் புடிச்சான் அப்படின்றதுனால தான் வெறும் ஜெயில மட்டும் போட்டுட்டு இவன் அப்படியே விட்டுட்டாங்க. இல்லனா இவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே பக்கத்துல இருக்கிறவன் கேட்பாரு, ஆனா இவனை பாக்கிறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியறானே சொல்லும்போது, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றதும் கல்வி மாதிரி தான், இதுல ஒழுக்கம் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் போகும். நான் இதுக்கு முன்னாடி எத்தனை இந்த மாதிரி ஜீனியஸை பாத்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஜீனியஸ் எல்லாருமே ஒழுங்கான டைரக்ஷன் இல்லாம கடைசியில ஜெயில கிரிமினலா தான் வந்திருப்பாங்க. இவனுக்கு வாழ்க்கை என்ன கொடுக்க போகுது அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த இடத்துக்கு டம்ப்ளிங் கொடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான் அந்த காட்ஸ்க்கு. இத பார்த்த உடனே பேசாம நம்மளும் டம்ப்ளிங் சாப்பிட போலாமா அப்படின்னு யோசிச்சு இந்த ஜீனியஸும் நேரா கிளம்பி டம்ப்ளிங் சாப்பிடுறதுக்கு போயிருப்பான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு. இப்ப இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பொண்ணு 2 காட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துக்கு புதுசா ஒரு மொட்டையோட குரூப் வருவாங்க. அவங்கள பார்த்ததும் இந்த பொண்ணு அந்த காட்ஸும் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. இப்ப இந்த மொட்டையும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்படி போறப்ப நம்ம ஜீனியஸ் சாப்பிட்டுட்டு இருப்பார்ல, அவரோட அந்த டேபிள லைட்டா தட்டி விட்டுருவாங்க. உடனே அந்த டம்ப்ளிங் கீழ போய்டும். இப்ப உடனே அந்த ஜீனியஸ் திரும்பி, டேய் மொட்டை என் டம்ப்ளிங்க்கு பதில் என்னடா அப்படின்னு கேட்பானா. இப்ப உடனே அவங்களும் கோவப்படுவாங்க. ஆனாலும் அந்த மொட்டை அதெல்லாம் பார்த்து கண்டுக்காதீங்க, அவனுக்கு என்ன காசு கேட்கறானோ அந்த காசை கொடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி எல்லா அந்த காசை கொடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணோட குரூப் இருந்துச்சுல, அவங்க டம்ப்ளிங் ஆர்டர் பண்ணிருப்பாங்க, ஆனா அதை வாங்கிக்காம போயிருப்பாங்க. காசும் கட்டிட்டாங்களே, இப்படி வாங்காம போயிட்டாங்களே அந்த மேனேஜர் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு அந்த டம்ப்ளிங் டெலிவரி பண்ணவன் வருவான். வந்துட்டு ஓ இதை வச்சு போயிட்டாங்களா, சரி நான் கொடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்புவான். இப்ப இந்த ஒரு இடத்துல பார்த்தா இந்த மொட்டையோட குரூப் அந்த பொண்ணோட குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த 2 காட்ஸையுமே அடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கும். இந்த மொட்டையும் சொல்லுவான், இன்னைக்கு மட்டும் நீ கிடைக்காம போயிருந்தீனா நீ செத்துட்டு தான் நான் நினைச்சிருப்பேன், ஆனா கரெக்டா கிடைச்சிட்ட, ஏன்னா எனக்கு கொஞ்சம் லக்கியான நாள் நினைக்கிறேன் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம டம்ப்ளிங் கொடுக்குற அந்த இடத்துக்கு வந்து, அப்பாயோ ஒரு வழியா வந்துட்டேன்பா, உங்களை கண்டுபிடிச்சேன், ஏங்க டம்ப்ளிங் ஆர்டர் பண்ணா நீங்க பாட்டுக்கு வாங்காம போயிட்டீங்களே, அதனால தான் கொடுக்கிறதுக்காக வந்தேன், இந்தாங்க டெலிவரி முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன், நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்புவான். உடனே இந்த மொட்டையோட ஆளுங்களும், டேய் எங்க போற, என்ன சாகர மாதிரி எதுவும் கனவு கண்டியா அப்படின்னு உடனே அவனை வெட்டுறதுக்காக போவாங்க. டக்குனு பார்த்தா அவன் மூஞ்சில வந்து ஒரு காயின் வந்து படும், அவனோட மூக்கிலே அடிச்சு உடனே கீழே விழுந்துருவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஜீனியஸ் அவனை காப்பாத்துறதுக்காக காயினை தூக்கி போடுறேன்னு அவன் மேலே தூக்கி போடுவான். இப்ப ஏற்கனவே இந்த ஜீனியஸ் இவங்க ஸ்டீல கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த எல்லா காயின்ஸையும் அப்படியே அவங்க மேல ரொம்ப வேகமா த்ரோ பண்ணுவான். எல்லாத்துல இருந்து அவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க. இப்ப எல்லாரும் சண்டை போடுறதுக்காக வருவாங்க, ஏன்னா இவனை பார்த்து ரொம்ப கோவமாயிருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த மொட்டையும் இவனை பார்த்தா கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தெரியறான், இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பான ஆள் மாதிரி தெரியறான். நானே இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி போவான்.
உடனே அந்த ஜீனியஸ் சொல்லுவான், நீங்க தனித்தனியால வரணும்னு அவசியம் இல்ல, மொத்தமா வந்தாலும் சரி எல்லாரையும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு. உடனே அந்த மொட்டை தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட வருவானா, அந்த மொட்டையோட வயித்துல ஒரு பஞ்சு, அடுத்து அவனோட தாடைக்கு அடுத்த பஞ்சு, அந்த பஞ்சுக்கு அந்த மொட்டை அப்படியே பின்னாடி போவான். இப்போ உடனே சடனா திரும்பி அடுத்து அப்படின்னு சொல்லுவான். நம்ம சிங்மிங்கோட டயலாக். ஆனா அந்த மொட்டை கீழே விழுந்திருக்க மாட்டான். அவனோட கை எடுத்து இவனோட தலைமையில வச்சுட்டு, என்ன நல்லா தான் பஞ்ச் பண்ற, ஆனா இந்த பஞ்செல்லாம் என்ன அடிக்கிறதுக்கு பத்தாது. நீ இந்த மைட்டியான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் டைமண்ட் பாடின்னு சொல்லுவாங்க, அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட முதுகு அப்படியே புடிச்சு அவன் அப்படியே உடச்சு கீழே போட்டுருவான். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம டம்ப்ளிங் டெலிவரி காய் உடனே எந்திரிச்சு, ஏன்பா நீங்க எல்லாரும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அந்த பையன் பேசி அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல, அவனை போய் ஏன் இப்படி இந்த மாதிரி அடிக்கிறீங்க, அதுவும் பாவம் அப்பாவி பையனா இருக்கான், அவனை போய் அடிச்சுட்டு அதை பார்த்து வேற சிரிக்க வேற செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பொண்ணோட காட்சை திரும்பி பார்த்து, ஏங்க நாங்க இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம் நினைக்கிறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க போறீங்களா அப்படின்னு கேட்பான். இல்ல அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா. இப்ப இவங்களும் சண்டை போட வருவாங்க. ஆனா அந்த காயின்ஸ் எடுத்து இப்ப இவன் தூக்கி போடுவான். அந்த அடிக்கு அவனுங்க உடனே மயக்கமாயிருவாங்க. இதை அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம டம்ப்ளிங் மறுபடியும் அந்த காட்சை திரும்பி பார்த்து, ஏங்க நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு அடிச்சா நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேன்னு கேட்பான். ஏன்பா எந்த விதத்துல நாங்க பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சோம், நீ எதை பார்த்து அந்த மாதிரி சொல்றேனே. இல்ல நான் டம்ப்ளிங்க கொண்டு வரும்போது நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, இது என் கையில இருக்கிற அந்த ரத்தம் அவன் கையில இருக்கிற கத்தி எல்லாம் பார்த்தா நாங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப நம்ம டம்ப்ளிங் அடிக்கிறதுக்காக கத்தி எடுத்துட்டு எல்லா பக்கம் தான் அவன் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அவன் அவங்களுக்கு பின்னாடி ஒரே செகண்ட்ல போய் இவங்க ரெண்டு பேரோட மூஞ்சியை மோதி ரெண்டு பேருமே காலி பண்ணிடுவான். இப்ப மிச்சம் அந்த டைமண்ட் பாடி மட்டும் தான் இருப்பான். உடனே அவனும் நம்ம டம்ப்ளிங்க பிடிச்சு உன்னை மொத்தமா நசிக்கிறேன் பாருன்னு சொல்லுவான். ஆனா அவன் மொத்தமா அவனோட கையை மூடுறதுக்கு முன்னாடியே அவனோட ரெண்டு கையையும் பிடிச்சு அதை அப்படியே விலக்கி அவனோட வயித்துல இவன் ஒரு பஞ்சு கொடுப்பான். இந்த ஒரு பஞ்சுக்கு அந்த மொட்டையால மூச்சு விடவே முடியாது. இப்ப நம்ம டம்ப்ளிங் அவனோட கையை மடக்கி டைமண்ட் பாடி தானே சொன்ன, இப்ப பாருன்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக வருவான். உடனே அந்த மட்டையும் தம்பி தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்ல வரத கேளுப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்மால் கேட்கவே மாட்டான். ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் ஈவில் நெகேட்டிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி அவனோட வயித்துல ஸ்ட்ராங்கான ஒரு பாம் அட்டாக். இந்த ஒரு அட்டாக்கு பக்கத்துல இருந்த அந்த மலை மொத்தமா வெடிச்சு அது அந்த மொட்டை மேலே விழுந்துரும். இப்ப உடனே அந்த மொட்டையை பார்த்து சொல்லுவான், டைமண்ட் பாடி இருக்கிறதுனால கண்டிப்பா நீ கொஞ்சம் நேரத்துல முடிச்சிடுவ, இருந்தாலும் அந்த கல்லுல இருந்து நீ எந்திரிச்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இனிமேல் வந்ததுக்கு அப்புறமாவது ஒழுங்கான வாழ்க்கையை வாழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புவான். ஆனா அந்த காட்சி தான் யோசிப்பானுங்க, அது உண்மையிலே டைமண்ட் பாடியா இருந்தா அவன் கொஞ்சம் நேரத்துல எந்திரிச்சிருவான் ஓகே, ஆனா அடிக்க வரதுக்கு முன்னாடி அவன் ஏதோ சொன்னானே, ஏதோ ஒன்னு சொல்ல வந்தான், அதுக்குள்ள இந்த பக்கி அடிச்சு போட்டானே, அவனுக்கு உண்மையிலே டைமண்ட் பாடி இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இப்ப உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவன் சொன்ன அந்த பேரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன், இது ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட அந்த ஒரு டெக்னிக் ஆச்சு, இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும். இப்ப நம்ம டம்ப்ளிங்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஜீனியஸ் கூட மயக்கம் போட்டு விழுந்துறனால அவனோட கண்டிஷனை போய் செக் பண்ணுவான். அவன் சாகலன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட கீ அவனுக்குள்ள இம்யூ பண்ணி அவன் இன்னொரு 10 நிமிஷத்துல எந்திரிச்சிருவான், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்ப கடைசி அந்த காட்டை திரும்பி பார்த்து, நீங்க ஒருவேளை மறுபடியும் டம்ப்ளிங் சாப்பிடுறதுக்காக கடைக்கு வந்தீங்கன்னா அந்த மேனேஜர் அம்மா கிட்ட நான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிருங்க, இது எந்த விதத்திலும் வெளில சொல்லிடாதீங்க புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். உடனே இந்த பொண்ணு வேக வேகமா வந்து, சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒருவேளை உங்களுக்கு இது பிரச்சனையா இல்லைன்னா உங்களோட பேரை மட்டும் சொல்லிட்டு போறீங்களான்னு கேக்குமா, அது பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிடுவான். அதை பார்த்த உடனே இந்த காட்சும், ஐயோ லேடி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த பையன் உங்கள்கிட்ட வேணும் நேரம் அந்த மாதிரி பேர் சொல்லாமலாம் இல்ல, அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல அதனால அந்த மாதிரி ஓடிட்டான், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லும் போது இந்த பைத்தியம் என்ன தெரியுமா யோசிக்கும், அவனோட பேரே பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கும், மாஸ்டர் பிரச்சனை அப்படின்னு அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும். இந்த பைத்தியத்துக்காக நம்ம காட்சா இருக்கும் அவனுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்மளும் நேரா திருப்பி அந்த டம்ப்ளிங் கடைக்கே வந்துருவான். அங்க வந்த உடனே அவனோட மூக்க பார்த்தது இந்த மேனேஜர் அம்மா கேட்கும், என்னாச்சு ஏதோ சண்டை கிட்ட போட்டியா அப்படின்னு. அது ஒண்ணு இல்லங்க, நான் லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேனே, உள்ள டம்ப்ளிங் செய்யற அந்த பொண்ணு வெளில வந்து, ஏ கேங்ரியோம் நீ ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும். ஆக்சுவலா இவன் தான் அந்த கேங்ரியோம், அதாவது நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷனோட அந்த சிசிய, இவன் இந்த டம்ப்ளிங் கடையில தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணோட பேரு ஏரின், நம்ம ரின்னே கூப்பிடுவோம். இப்ப இந்த ரின்னோ நம்மால கூப்பிடுவோம், பக்கத்துல கூப்பிட்டு, என்னாச்சு உன்னோட மூக்கு எப்படி அடிபட்டுருக்குன்னு பாரு, நீ ஒருவேளை சண்டை போட போறீனா அட்லீஸ்ட் ஜெயிக்கவாது ட்ரை பண்ணு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளன் வெளில சொல்லிக்கவே சொல்லிக்காத, இதுக்காகவா நீ அந்த டிவைன் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் வாசாமா வாச்சு என்னமா கத்துக்கிட்ட, இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்படி கேவலமா அடி வாங்கிட்டு வந்திருக்க, ஒழுங்கா உனக்கு திருப்பி அடிக்க கூட தெரியாதா அப்படின்னு அவளை பார்த்து கேவலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாரி அது மாதிரி இல்லாம நான் உண்மையிலே அடிக்கிறாங்க விழுந்துட்டேன், ஏன் நம்ப மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோ திருப்பி சொல்லிட்டு இருப்பாப்ல. இப்ப இன்னொரு இடத்துல நைட்டு ஒருத்தன் செயின் வச்ச ஒரு ஆளு இன்னும் நிறைய பேரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், ஏற்கனவே நிறைய பேரை போட்டு தள்ளி இருப்பான். உடனே மிச்சம் உயிரோட இருக்கிறவங்க இந்த செயின் வச்ச ஆளை பார்த்து கேட்பாங்க, ஏண்டா நாங்களா உன்னோட டீமா இருந்தோம், எங்களையே இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, கரெக்ட் நீங்க என்னோட டீமா தான் இருந்தீங்க, ஆனா இது என்னோட வேலை வந்துட்டா நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தன்னோட செயினை வச்சு ஒருத்தனை கொண்டுருவான், மிச்சம் இருக்கிற இன்னொருத்தனையும் கொண்டுருவான். அடுத்து பின்னாடி இருந்து ஒருத்தன் தாக்கலாம் வரும்போது பார்த்தா அவனையும் ஈஸியா ஹிடன் வெப்பன்ஸ் வச்சு தாக்கி அவனையும் போட்டு தள்ளிடுவான். சோ இவன் தான் மோச்சியோ, இவன் ஒரு அசாசின். இவன் அவனோட ஸ்கில்ஸ்க்காக மட்டும் பேர் போனவன் கிடையாது, இவனுக்கு பெருசா எந்த ஒரு எமோஷன்ஸும் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே தன்னோட டீமாவே இருந்தாலும் சரி அவனுக்கு வேலை வந்துருச்சுன்னா அவங்க யாரும் பார்க்காம அவங்களை கொண்டுருவான். இப்ப இவனுக்கு புதுசா ஒரு வேலை வந்திருக்கு, ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்துட்டு வந்து ஒரு அம்மா கொடுத்து, இந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் பின்னாடி சுத்தறதாகவும் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மியோச்சியோங் கிட்ட சொல்லும். இந்த பொண்ணை போட்டு தர சொல்லி இப்ப இந்த மியோச்சியோங் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இருந்தாலும் ஒரு பொண்ணை கொண்டா அது தனக்கு நல்லா இருக்காது, மேபி நீங்க நிறைய காசு கொடுத்தீங்கன்னா யோசிச்சு பாக்கறேன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு எவ்வளவு காசு வேணாலும் தரேன்னு சொல்லும். இப்ப அடுத்த நாள் நம்ம போஸ் அவரோட இடத்துல உட்காந்து நல்லா கொட்டாய் விட்டுட்டு இருப்பாரு. அப்ப அந்த வந்த ஆளுங்க எல்லாரும் வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் மிச்ச டம்ப்ளிங்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்களா, அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்து வாயில போலாம் ட்ரை பண்ணுவான். உடனே இந்த மேனேஜர் அம்மா வந்து அவன் மண்ட மேலே போட்டு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும். இப்ப இந்த மேனேஜர் அம்மா நான் வெளில கிளம்புறேன், நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். போறப்ப நம்மால சொல்லுவான், போயிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு. என்னைய பாட்டின்னு சொல்லாத, ஒண்ணு மேனேஜர் கூப்பிடு இல்லனா அக்கான் கூப்பிடு, இந்த மாதிரி பாட்டின்னு சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டி தான் இருப்போம். இப்ப இந்த மேனேஜர் அம்மா போனதுக்கு அப்புறம் அடுத்த ஆர்டர்ஸ்லாம் வந்துருமா, இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் டெலிவர் பண்றதுக்காக நம்ம போஸும் எல்லாத்தையும்
எடுத்துக்கிட்டு நேரா ஊருக்குள்ள போயிருப்பா. அங்க மிச்சம் இருக்கிற ஆடெல்லாம் முடிச்ச உடனே அப்பதான் நம்ம மேனேஜர் அம்மாவை பாப்பா. பார்த்த உடனே ஐயோ இந்த மேனேஜர் அம்மாவா, இது என்னைய பார்த்தாலே செருப்பால அடிக்குமே, அந்த பக்கமா போயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா போயிருவா. இப்போ ஒரு ரிவர் சைடுல ஒரு ஹோட்டல் இருக்கும். இந்த ஒரு ஹோட்டல்ல இந்த மியூச்சியோங்க ஒரு அசாசின் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருந்தால, அந்த பொண்ணு அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவர்ஸ்குள்ள பேசுற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து தான் இந்த மியூச்சியம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். ஏன்னா லவர்ஸ்குள்ள பேசினா அப்படிதான் இருக்கும். இப்போ உடனே இந்த பொண்ணை எப்படி கொள்றதுன்னு யோசிப்பா. இந்த பொண்ணுக்காக தன்னோட செயின்ஸை யூஸ் பண்ணணுமா யோசிச்சுட்டு வேணாம் முடிவு பண்ணி தன்னோட பாய்சன் நீடில்ஸை யூஸ் பண்ணலாம்னு தன்னோட வாயில இருந்து இந்த பொண்ணை நோக்கி எய்ம் பண்ணுவா. ஆனா டக்குன்னு பார்த்தா இந்த பாய்சன் நீடில எவ்வளவு ஒருத்தன் அவனோட வாயில இருந்து புடிங்கி எடுத்துருவான். யாருன்னு பார்த்தா நம்ம கோஸ். உடனே இவனை பார்த்து எனக்கு தெரியும் நீ அப்பையில இருந்து மர்டர் இன்டென்ட் விட்டுக்கிட்டே இருக்க, நீ ஒரு அசாசின் தானே, எனக்கு தெரியும் நீ தானா அது அப்படின்னு உடனே டக்குனு இந்த மியூச்சியம் டக்குனு ஜர்க் ஆயிடுவா. ஏன்னா இந்த உருண்டை எப்ப வந்துச்சுன்னா அவனுக்கு தெரியவே தெரியாதா. இவன் பக்கத்துல வந்ததா அவனால கெஸ் பண்ணவே முடியல. யார் அந்த உருண்டை அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். இருந்தாலும் இவன் சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கோஸ் பார்க்காத நேரத்துல இந்த செயின்ஸை அவனை நோக்கி தூக்கி போடுவான். ஆனா அந்த செயின்ஸை பார்க்காமயே அவனோட பாடி தானாவே ரியாக்ட் ஆகி அதை வேற பக்கமா டிஃப்ளெக்ட் பண்ணிடும். இதை அவன் சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்ப இவங்க எல்லாரும் கிளம்பும் போது அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம காங்க பார்த்து மோச்சுக்கிட்டே போகும். இப்ப இதனாலேயே நம்ம கோஸ் ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருப்பான். உடனே அந்த செயின்ஸை பிடிச்சு அவனை பக்கத்துல இழுத்து டேய் உன்னால அந்த அம்மா என்னை என்னென்னலாம் கழுவி ஊத்த போது உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி அவனை மண்டை மேலே போட்டு மொத்தமா அந்த இடத்தையே உடைச்சிருவான். ரொம்ப கோவத்துல அடிச்சதுனால மொத்த ஹோட்டலையுமே காலி பண்ணிடுவான். இப்ப இங்க இருந்து சர்வே ஆனவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற போட்ல போய் ஏறுவாங்களா. இப்ப தண்ணியில இறங்கின உடனே எல்லா சாயமும் எடுத்து போயிருமா. நம்ம கோஸ் பக்கத்துல வந்து சொல்லுவான் அக்கா பாஸ் உங்க மேக்கப் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. உடனே இந்த அக்கா பாசும் ஐயோ என்னோட பல்ஸ் வேற கீழ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கோசுவை போட்டு அடி அடிக்கும். இதெல்லாம் ஒண்ணாதாண்டா, ஏன்டா பிரச்சனை வச்சா அது வெளில போய் பண்ண மாட்டியாடா அப்படின்னு. உடனே இந்த அக்கா பாசும் பக்கத்துல திரும்பி அந்த ஹஸ்பண்ட பாக்கும். பார்த்தா அவன் வாழ்க்கையே இடிச்சு போன மாதிரி உட்கார்ந்திருப்பான். உடனே நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல கேட்பான் ப்ளீஸ் ப்ளீஸ் ரென் கிட்ட மட்டும் இதை பத்தி சொல்லிடாதீங்களே, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்கா பாஸ் இல்லடா நான் இதை கண்டிப்பா விட மாட்டேன்டா, உன்னை பத்தி போட்டு தர போறேன் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க என்கிட்ட ஒரு ஒயின் இருக்கு, அந்த ஒயினை குடிக்கிறீங்களா அப்படின்னு. இங்க ஏதாவது நடந்துச்சா, இங்க ஏதோ நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே, வா வீட்டுக்கு போவோம். உடனே ரெண்டு பேர் கிளம்பிடுங்க. இப்ப நமக்கு அடுத்து பீவிச்சிங் பேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான குரூப்பை பத்தி காட்ட போறாங்க. இந்த குரூப் எல்லாருமே ட்ராப் செட் பண்றதுல கை தேர்ந்தவங்க. இப்ப கூட ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ட்ராப்பை செட் பண்ணிருப்பாங்க. அதுவும் 10 அடியில ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த எலிக்காக ஒரு பொறி வச்சு அந்த எலியையும் பிடிச்சிருவாங்க. இந்த எலியை பிடிச்சத உடனே பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த எலியை பிடிக்கிறதுக்கு எங்க அக்கா எவ்வளவு அருமையான ஒரு திட்டத்தை போட்டுருக்காங்க, இந்த ட்ராப்ல எங்க அக்காவால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு பெருமைப்பட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு என்னன்னா ஒரு சின்ன கூடையை வச்சு அதை வச்சு ஒரு எலியை பிடிச்சிரும். இந்த கூடையை பத்தாதா அப்படின்னு கேட்கும். இது எல்லாத்தையும் அந்த தலைவி பாத்துரும். பார்த்துட்டு என்ன என்னையே கலாய்க்கிறியான்னு சொல்லி அவளை போட்டு மொத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த தலைவியோட பேரு ஹியூக்லா. இவளே ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கிறவாளா. ஏன்னா இவ செட் பண்ற ட்ராப் எல்லாமே ஒரு ஓவியமா. இப்போ இவங்களோட அடுத்த டார்கெட் நியூ டாங். அவன ப்ரூட்டல் ஸ்வாட்னு சொல்லுவாங்க. இவன் கோல்டன் டிராகன் கில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கில்டுக்கு போயிட்டு அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி அவங்க கூடவே இருந்து அவங்க காசு எல்லாத்தையுமே திருட ஆரம்பிச்சிருக்கான். இவனை தடுக்கிறதுக்காக அந்த கில்டு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தால தான் இந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு இது எல்லாத்தையும் நான் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆனா இதால உருப்படியான ஒரு ட்ராப்பா பண்ணிருக்கவே முடியாது. அதனால இவனை பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது இவனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இது என்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம். சோ அப்படிதான் இப்ப ரீசெண்டா ஒரு ட்ராப்பை பில்ட் பண்ணிருக்கோம். அது ஒரு பிரிட்ஜ். ஃபைனல் டச் அப்பலாம் முடிச்ச உடனே அவ்வளவுதான் ட்ராப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும். ஆக்சுவலா இந்த பிரிட்ஜ் இருக்குல, இத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ் மாதிரி தெரியலாம். ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ் கிடையாதா. ஏன்னா எல்லாமே ஒட்ட வச்ச மாதிரியான ஒரு பிரிட்ஜ் தானே இது. ஒரு சின்ன அணில் போய் இது மேல உட்கார்ந்தா கூட போதும், இந்த பிரிட்ஜ் அப்படியே முதல்ல கீழ விழுந்துருமா. அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஆர்ட் இது உருவாக்கி இருக்கு. உடனே இத பத்தி இதுவே பெருமைப்பட்டுக்கிறோமா, பக்கத்துல இருக்கிற பக்கிங்க எல்லாம் அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் ஓகே. நம்ம டார்கெட் இந்த வழியா எத்தனை மணிக்கு வருவா அப்படின்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 8 மணிக்கு வருவான். கவலைப்படாதீங்க இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த இடத்துல வந்துருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. டக்குனு பார்த்தா நம்ம கோஸ் அந்த பிரிட்ஜ் மேல ஏறி இந்த பக்கமா ஓடிடுவான். அவன் ஓடுனதே நீங்க பாத்துருக்காதுங்க. என்னாச்சு ஏதோ ஒன்னு ஓட மாதிரி இருக்கே, ஏதோ பண்ணிக்குட்டி ஏதோ ஓடுச்சோ. ஆனா வெயிட் பண்ணு, பண்ணிக்குட்டி ஓடுனா இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆயிருக்கணுமே, எப்படி ஒருவேளை ஜாயிண்ட் தான் ஏதாவது தப்பா போயிடுச்சோ, இரு செக் பண்ணி பாத்துருவோம்னு சொல்லி இந்த பக்கியே போய் அந்த பிரிட்ஜ் மேல கால வைக்கும். கால வச்ச வேகத்துல அந்த பிரிட்ஜ் உடனே உடைய ஆரம்பிச்சிரும். ஐயோ கொலை பண்ண வந்த இடத்துல என்னைய காப்பாத்த வேண்டியதா போச்சே. ஆமா இந்த மாதிரி விட்டுறாதீங்கம்மா, உங்க அக்கா மேல இருக்க கோவத்துல எதுவும் பழி வாங்காதீங்கம்மா, தூக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்ப உண்மையிலே இந்த இடத்துக்கு அந்த நியூ டாங் வருவான். வந்துட்டு இவங்க பண்ற கோமாளித்தனத்தை பார்த்துட்டு அவன் அந்த பக்கமா போயிருவான். இப்ப நம்ம டெலிவர் பண்ண போனது ஒரு மாங்குக்கு அந்த மாங்குக்கு போயிட்டு எல்லா டம்ளிங்ஸையும் கொடுத்துட்டு அவன் இருந்து காசு வாங்கிடுவான். ஆக்சுவலா இந்த மாங்கு வெளியில இருக்கிற ஆளுங்க எல்லார்கிட்டயும் விரதத்துல இருக்கேன்னு சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா இந்த மாதிரி சைடுல டம்ளிங்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருப்பாரு. கேட்டா விரதத்துல இருக்கேன்னு சொல்லிக்கிறது அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ டம்ளிங்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே திருப்பி அவனோட வழிக்கு அவனோட வீட்டுக்கு திரும்பி போக ஆரம்பிச்சிருவான். இப்ப திரும்பி போற வழியில அடுத்த ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருப்பான் நம்ம லானக்கா. இந்த ஒரு ட்ராப் இன்னும் பக்காவான ட்ராப்பா. இந்த ட்ராப்பை கண்டே பிடிக்க முடியாது. இந்த ட்ராப்ல மாட்டினா அவன் சட்னி தான் அப்படின்னு கரெக்டா ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உடனே இந்த அக்காவோட அசிஸ்டன்ட் ஒன்னு வந்து அக்கா ஒருவேளை அந்த பிரிட்ஜ்ல முதல்ல ஓடுனது ஒரு பனிக்குட்டியா இல்லாம ஒரு கோசுவா இருந்தா, அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பிரிட்ஜ் மேல அவங்க ரொம்ப வேகமா ஓடி இருந்தா, இப்படி இருந்தா என்னக்கா பண்றது யோசிச்சு பாருங்களேக்கா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேப்பா. உடனே இந்த லானக்கா அவளோட மூஞ்சிலேயே இதை தெளிச்சு விட்டுட்டு நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த மாதிரி கோசுலாம் யாருமே கிடையாது, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி இவங்க கதை தான் கட்டி விட்டுருக்காங்க, நம்ம எல்லாரும் ஆர்கிடெக்ட்ஸ், உங்களுக்கு இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா ஒரு 4 ட்ராப்பை யோசிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம கோஸ் அந்த பக்கமா வருவாரு. மறுபடியும் அந்த ட்ராப் மேல அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே சத்த மாத்தே அப்படின்னு கத்தும். யாரு என்கிட்டயா பேசுறீங்கன்னு நுவேடா இக்கடரா அப்படின்னு கூப்பிடும். பார்த்தா நம்மால மறுபடியும் வருவான். என்னாச்சு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு ட்ராப் மேலே ஓடி வருவான். இல்லையே இது நடக்க கூடாது, என்னாச்சு இது செக் பண்ணி பாப்போம். மறுபடியும் ஒரு கல்ல தூக்கி போடும். பார்த்தா அந்த ட்ராப் டக்குனு வந்து படார்னு சாத்தும். பாத்தியா இந்த ட்ராப்ல இந்த மாதிரி கால வச்சா அவங்க சடார்னு சாத்தி படார்னு சட்னி ஆயிடுவாங்க, எப்படி சூப்பரா பட்டிருக்கேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் எனக்கு தெரியலங்க ஆனா நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவனும் மனுப்பிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த டக்குனு கோபப்பட்டு டேய் யாரா நீ ஆரம்பத்துல அந்த பிரிட்ஜ் மேலே ஓடுனவன், ஏன்னா இந்த ட்ராப்ல செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு காசு ஆகுதுன்னு தெரியுமா, நீ அசால்ட் டைம் மேல ஓடிக்கிட்டு இருக்க, நாங்க இது எல்லாத்தையுமே அந்த ப்ரூட்டல் ஸ்வாட பிடிக்கிறதுக்காக தான் செட் பண்ணோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த நியூ டாங் வந்துருவான். வந்துட்டு என்னது என்ன பிடிக்கிறதுக்காகவா, இருங்க நீங்க தானே அந்த பிரிட்ஜ் பக்கத்துல கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தது, அப்ப அந்த பிரிட்ஜும் என்ன பிடிக்கிறதுக்காக,
என்ன பிடிக்கிறதுக்காக டிராப்ல செட் பண்றீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உடனே உங்களை காலி பண்றதுக்காக வருவான். பார்த்தா இத பார்த்த உடனே அந்த அக்காவும் அசிஸ்டன்ட் உடனே அந்த இடத்துல இருந்து பறக்க ஆயிருங்க. இப்ப இவன் துரத்திட்டே வருவான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் அடிக்கிறதுக்காக வருவான். ஆனா நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாட்ல இருந்து ஈஸியா டாச் பண்ணிடுவான். நம்ம ஹீரோ சொல்லுவான், நீங்க தப்பான ஆளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் அவரோட ஆள் கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் தன்னோட ஸ்வாட்டை டாச் பண்ணிட்டா அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம ஹீரோவை மறுபடியும் தாக்குவான். ஆனா எல்லா அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம கோஸ் அசால்ட்டா தப்பிச்சிருவான். இப்போ ஒரு கட்டத்துல இவன் தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி கையில ஒரு தட்டு, வாயில ஒரு தட்டு, மூஞ்சில ஒரு தட்டு, அவன் ஸ்வாட்ல ஒரு தட்டு, 4 தட்டு தட்டி அவனை பறக்க விட்டுட்டு அவ்வளவுதான், யாரும் பார்க்கல, எஸ்கேப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவான். ஆனா இது எல்லாத்தையுமே அந்த பக்கத்துல இருந்த குரூப் பார்த்து வச்சிருக்கோம். இப்போ உடனே இந்த பொண்ணு கோசு கோசு நான் என்ன பண்றது இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். பார்த்தா நம்ம ஹீரோக்கு சிம்பா ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ரெண்டும் கோசுவோம் அந்த கடையிலே உட்கார்ந்து டம்ளிங்க சாப்பிட்டு அந்த பாட்டுக்கு சிரிச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பூத கண்ணாடி வழியா நம்ம லானக்கா பாத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்த உடனே இந்த பன்னிக்குட்டி என்னைய இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அங்க போய் ஒரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இவனை சும்மா விட மாட்டேன், அவங்க ரெண்டு பேருக்கும் இப்பவே பாரு செட் பண்ற ஒரு ட்ராப், இவங்களால தப்பிக்கவே முடியாத ஒரு ட்ராப் செட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா கோசுனா நான் என்ன சொல்ல மாட்டேன். கோசுனா என்னன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயே ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு மாஸ்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷியல் மாஸ்டர் தான் கோசுன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஹீரோட பேரு காங்ரியோங் தான். அவனோட நம்ம கூப்பிடுற பேரை நம்ம கோசு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இன்னொரு ஒரு இடத்தை காட்டுவாங்க, ஒரு பழைய ஃபிளாஷ்பேக். இங்க ஒரு ரெண்டு சின்ன பசங்க ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். அவங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்காக யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் வச்சு முடிவு பண்ணுவாங்க. அதுல ஒருத்தன் ஜெயிச்ச உடனே அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவனே யோசிப்பான், ஒருவேளை எனக்கு பதிலா என் தம்பி ஜெயிச்சிருந்தா அப்படின்னா அப்பயாவது என்னோட வாழ்க்கை இதை விட வித்தியாசமா இருந்திருக்குமான்னு கேட்டா இல்ல, அப்ப என்னோட வாழ்க்கை இதே மாதிரி மோசமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ பிரசன்ட்லயுமே அவனை கைது பண்ணி தான் கூட்டிட்டு போவாங்க. இவங்க கூட ஒரு 3 கார்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு 2 பேர் இவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹெட் கார்ட் நிறுத்த சொன்னோனே அவங்க 2 பேர் நிறுத்திட்டு 3 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் மறுபடியும் யோசிப்பான், அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து அவங்க பிரதர் ஜெயிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் ஒரு ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம்ல கூட தோத்ததே கிடையாது. இப்போ அதை பத்தி யோசிச்சுட்டு உடனே எந்திரிச்சு இவங்களை பார்த்து சொல்லுவான், நம்ம ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடுவோம், உங்களை யாராவது ஒருத்தர் என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா கூட உங்க 3 பேரையுமே உயிரோட விட்டுறேன் அப்படின்னு. இதை கேட்டோன்னே அந்த காட்ஸ் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுங்க தான் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவனுங்க கிட்ட போயிட்டு உங்க 3 பேரும் உயிரோட விட்டுறேன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்கல்ல. அதுல ஒருத்தன் எந்திரிச்சு வந்து இவனோட கையை உடைக்கலான்னு வருவான். ஆனா டக்குனு இவனை சுத்தி செயின்ஸ் வந்து சுத்தி அவனை உடனே மேல இழுத்துரும். பார்த்தா போதன்னு நிறைய பேர் அங்க வந்து குதிச்சிருவாங்க. வந்தவங்க எல்லாரும் அந்த 2 காட்ஸையும் கொண்டுட்டு அந்த ஹெட் கார்டை மட்டும் விட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இவன் அந்த ஹெட் கார்டை பார்க்க போயிட்டு அச்சச்சோ உன்னை அடிச்சாங்களா, இருந்தாலும் நீ கொஞ்சம் மோசமான வேலை தான் இருக்க, இப்போ அவங்க 3 பேரையும் என்னால உயிரோட விட முடியாது, நீ மட்டும் தான் உயிரோட இருக்க, அதனால நீ ஒருவேளை என்னை ஜெயிச்சினா நான் கண்டிப்பா உன்னை உயிரோட விட்டுறேன், என்ன சொல்ற விளையாடுவோமா அப்படின்னு கேட்பான். என்ன விளையாடுன்னு கேட்கும்போது அதுதான் ராக் பேப்பர் சிசர்ஸ். ஒருவேளை நீ என்னை ஜெயிச்சிட்டீனா நீ கண்டிப்பா உயிரோட போயிடலாம், நான் சீரியஸா சொல்றேன்னு சொல்லுவான். ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு இவனுங்க 3 பேரையுமே மலை மேல இருந்து தூக்கி போட்டுருவான். ஆக்சுவலா அவன் இந்த கேம்லயும் தோத்துட்டான் போல, அதனால தான் அவனை கொண்டு தூக்கி போட்டுட்டானுங்க. இவங்க யாருன்னு கேட்டா இவங்க எல்லாரும் ஒயிட் ஸ்கல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒயிட் ஸ்கல்ஸ் கொள்ளக்காரங்க. இவங்க கொள்ளக்காரங்க மட்டும் கிடையாது, ரொம்ப மோசமான கொடூரமான கொலைகளையும் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இந்த குரூப்போட லீடர் வாங் ஹாக், த ஹேண்ட் ஆஃப் யமா. இவன் ஏதோ ஒரு சின்ன வில்லேஜ்ல இவனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் பரவ ஆரம்பிச்சு. ஆனா இவனை பிடிச்சதா சொல்லப்பட்ட அந்த 3 காட்ஸும் காணாம போன உடனே அந்த ரூமரும் காணாம போயிடுச்சு. இப்போ இந்த வாங்காக்கும் அவனோட குரூப்போட சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஆக்சுவலா அந்த சின்ன வில்லேஜ்ல இவன் தனியா தான் போயிருப்பானா, போயிட்டு நிறைய குடிச்சிருக்கான். குடிக்க கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். என்னாச்சு அவனுக்கே தெரியல, ஒரு மாதிரி போதையில இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்சு பார்த்தா அவனை பிடிச்சி எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அவனை பிடிச்சாங்க அப்படின்னு. இப்போ உடனே வைஸ் லீடரும் பக்கத்துல வந்து சொல்லுவான், என்ன பாஸ் நீங்க எங்க யாரையாவது கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, இருந்தாலும் உங்களை பிடிச்சாங்க, அதுவும் இந்த வாங் ஹாக் ஹேண்ட் ஆஃப் யமாவே பிடிச்சானுங்க, ஒரு 3 பிள்ளை பசங்கள்ட்ட போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்களேன்னு கேட்கும்போது எங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. முன்னாடி மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இனி யாரும் உங்களை தொட விட்டுருக்கவே மாட்டீங்க, நீங்க இந்த நிலைமைக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த வாங் ஹாக்கு கோவம் வந்து அவனை பார்த்து கேட்பான், எத்தனை நாளா எனக்கு கீழே நீ வேலை பாக்குறேன்னு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷம் இருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது 4 வருஷம் ஆகியும் இன்னும் உங்க பாஸ் யாருன்னு உனக்கு புரியவே இல்லையா என்ன, உங்க பாஸ் கிட்டே காமெடி பண்றியா, சரி நம்ம ஒரு ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் விளையாடுவோம், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீனா நீ தாராளமா என்னோட பிளேஸ்க்கு வந்துடலாம், நீ லீடரா மாறிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க பாஸை எதிர்த்து இது வரைக்கும் யாருமே ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம்ல ஜெயிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த லீடரும் காமெடியா பண்றான்னு நினைச்சு இந்த வைஸ் லீடரும் ஒரு மாதிரி ஜோக் அடிக்காதீங்கன்னு சொல்லுவான். ஆனா அவனோட கண்ணை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவன் சீரியஸா சொல்றான்னு. உடனே பயந்து போறவங்க வைஸ் லீடர் தன்னோட கத்தி எடுக்கலான்னு போவான். பார்த்தா அவனோட ஷீட்ல அந்த கத்தி இருக்காது. அந்த கத்தி அந்த வாங் ஹாக்கோட கையில இருக்கும். அதுல இருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். என்னாச்சுன்னு பார்த்தா அவனோட கத்தி எடுத்து அவனே வெட்டி இருப்பான். அங்கேயே அந்த வைஸ் லீடரும் செத்து போயிடுவான். இப்போ உடனே இந்த பாஸும் மத்தவங்க திரும்பி பார்த்து ஆமா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவங்களும் சொல்லுவாங்க, கண்டுபிடிச்சோம் பாஸ், அவன் ஏதோ ஒரு எல்லோ டிராகன் மவுண்டன்ல ஏதோ ஒரு நோபல் ஃபேமிலில ஒரு ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான பாஸ், ஆனா இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் யோசிப்பான், இந்த வாங் ஹாக் கிட்ட இருந்து கோல்ட திருடிட்டு போயிட்டு அதை வச்சு வேற இடத்துல நடிச்சுட்டு இருக்கானா, அவனால வாழ்ற முடியும் நினைக்கிறானா, அவனை தேடி நானே வரேன் அப்படின்னு. இப்ப கரெக்டா நம்ம கோசோட இடத்த காட்டுவாங்க. நம்ம கோசோட கடையில ஒரு 2 பேர் உட்காந்து இவங்களும் ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் தோத்துக்கிட்டே இருப்பான். உடனே அந்த தோத்தாலும் கேட்பான், நீ எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. உடனே இவனும் சொல்லுவான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெவல்ல நம்ம 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால தான் ஜெயிக்கிறேன்னு. இதெல்லாம் அவனால நம்ப முடியாது, ஆனா அதுக்கு காரணம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு இவன் புரிய வைப்பான். ஏன் அப்படின்னா இந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் எல்லாமே ரொம்ப இன்ஸ்டன்ட்ல முடிவாகக்கூடிய ஒரு கேம். ஒருவேளை நீங்க என்ன வைக்க போறீங்கன்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கையை உங்களால மாத்தவே முடியாது. ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஓரளவு ஸ்கில்லா இருக்கிற ஆளா இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டா ஆப்போனன்ட் என்ன வைக்க போறாங்கன்றத கடைசி நிமிஷத்துல நோட் பண்ணி அதுக்கேற்ற ரிஃப்ளெக்ஸோட தங்களோட கையை உடனே மாத்திடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து அவங்களால ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இதெல்லாம் பேசிட்டு இவங்க கடையில இருந்து போன உடனே நம்ம கோசு அவரோட டம்ப்ளிங் ஆர்டர் டெலிவரி பண்றதுக்காக கிளம்பிடுவான். ஆக்சுவலா நம்ம கோசு இப்ப எந்த இடத்துக்கு தெரியுமா போறான், ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த லார்ட் நாம் அப்படின்னு ஒருத்தர் பாக்கிறதுக்காக. அவன் போயிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஒயிட் ஸ்கல்ஸை மீட் பண்ணுவான். உடனே அவங்க நில்றா அப்படின்னு நம்ம கோசு வச்சிருக்கிறத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்னது டம்ப்ளிங்ஸ் மாதிரி தெரியுது, எங்களுக்கும் கொஞ்சம் கொடு, நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கோசு சொல்லிடுவான், இல்ல இது முடியாது, இத ஏற்கனவே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க, என்னால தர முடியாது அப்படின்னு. இதை கேட்டு எல்லாரும் ரொம்ப கோவப்படுவாங்க. உடனே அவங்க பாஸ் அந்த இடத்துக்கு வந்து, ஓ ஒரு சின்ன பையனா, டெலிவரி பையனா இப்படிதான் இருக்கணும், உண்மையிலே உன்னோட கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நாங்களும் பசியா இருக்கோம், ஆனா உனக்கும் ஆர்டர் டெலிவரி பண்ணணும், அதனால இதை நம்ம ஒரு ஃபேர் கேமா வச்சு முடிச்சுக்கலாம்,
ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடுவோம். ஒருவேளை நீ ராக் பேப்பர் சிசர்ஸ்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா நீ பாட்டுக்கு உன்னோட வழியை பார்த்து போகலாம். ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம், உன்னோட கையை எடுத்துக்கிடுவோம், அந்த டம்ப்ளிங்ஸே எடுத்துக்கிடுவோம், ஓகேவா அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோவும் உடனே ஓகேன்னு சொல்லி ராக் பேப்பர் சிசர்ஸ்னு சொல்லி கேம் ஆரம்பிப்பாங்க. ஆனா உடனே நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவான். இத அந்த வாங் ஹாக் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்படியே அசையாம நிப்பான் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம கோசு அச்சச்சோ டெலிவரிக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், டாடா பை பைன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இந்த வாங் ஹாக் திரும்பி அவனை பிடிச்சிட்டு வாங்கலான்னு ஒருத்தவங்க பிடிக்கிறதுக்காக போனானுங்கல்ல நம்ம கோசுவை, அவனுங்க 2 பேரும் திரும்பி வந்துட்டு இந்த வாங் ஹாக் கிட்ட சொல்லுவானுங்க, தங்களால கோசுவை பிடிக்க முடியல அப்படின்னு. ஏன் அப்படின்னு இவன் கேட்பான். அப்ப ஃபாரஸ்ட் மேபி திக்கா இருக்கும், அதனாலதான் எங்களால பிடிக்க முடியாம போயிருச்சு, அவனை எங்களால சரியா பிடிக்க முடியல, இந்த இடம் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபெமிலியரா இல்ல அப்படின்னு சொல்லுவானுங்க. இதை கேட்டு அவன் ரொம்ப கோவப்படுவான். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி சரி ஆமாமா இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியலதான், அதனாலதான் நம்மளுமே இவ்வளவு நேரம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்துச்சுல எனக்கும் அந்த பன்னிக்குட்டிக்கும், அந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் பத்தி அப்படின்னு சொல்லி கேட்பான். இவங்களும் உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம. மறுபடியும் அந்த வாங் ஹாக்கே சொல்லுவான், அந்த கேம்ல நான் தோத்து போயிட்டேன், இதுல எனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் தோத்து போயிருக்கேன், நான் நார்மலா இந்த மாதிரி கேம் விளையாண்டேன்னா பெஸ்ட் ஆஃப் 3 தான் விளையாடுவேன். அந்த பன்னிக்குட்டி என் கூட ஒரே ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டு அப்படியே ஓடி போயிட்டா, இன்னும் மிச்சம் 2 ரவுண்ட் இருக்கு, அந்த 2 ரவுண்ட் முடிஞ்சா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பெஸ்ட் ஆஃப் 3 பத்தி அவங்களோட ஆளுங்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு ரவுண்ட் மட்டும் தான் விளையாடுவா, அந்த ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிருவா. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு தெரியுறா. என்ன இருந்தாலும் அந்த பன்னிக்குட்டி ஓடி போயிட்டா, அந்த 2 ரவுண்ட் இப்ப யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு, அதனால அந்த 2 ரவுண்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த ராக் பேப்பர் சிசர்ஸ் நான் உங்க கூட விளையாடுறேன், நீங்க 2 பேரும் தானே அவனை துரத்திட்டு போனீங்க, அப்ப இதுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்க 2 பேரும் ஒரு ரவுண்ட் விளையாடுங்க. ஏற்கனவே அந்த பன்னிக்குட்டி ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டா, அந்த ஒரு காரணத்தினால உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்னை ஜெயிச்சிட்டா கூட நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன், இல்ல உங்க 2 பேருமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப டம்ப்ளிங் எல்லாத்தையும் டெலிவரி பண்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த லாட் நாம பாக்குறதுக்காக போயிருப்பான். அவன்கிட்ட போய் கொடுத்த உடனே அவனும் உண்மையிலே நன்றிப்பா, இது எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கீல, இதுதான் சாப்பிடுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அதுக்கான காசையும் கொடுப்பான். உடனே அந்த காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் இது ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீ உனக்கு தேவையான காசை எடுத்துட்டு மிச்ச காசு எல்லாத்தையும் டொனேஷனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பாக்கெட்ல இருந்து ஒன்னு எடுக்கிறதுக்காக வருவான். டக்குனு பார்த்தா ஒரு 5-6 பேர் நம்ம ஹீரோ சுத்து போட்டு அப்படியே கழுத்துல கத்தி வச்சிருவாங்க. யாருன்னு பார்த்தா இவனோட பாடி வாட்சா. உடனே இந்த லாட் நாமோ அவன் எனக்கு தெரிஞ்சால் தானே, அவன் மேல ஏன் போய் கத்தி வைக்கிறீங்க, நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக சொல்லிடுவான். அப்ப நம்ம கோசுவும் ஒரே ஒரு கிங்சங்க எடுத்து கொடுப்பான். இந்த கிங்சங்க ரூட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹர்ப்ஸ் மாதிரி. இத பார்த்த உடனே அவங்களும் எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ இந்த லாட் நாமோ மன்னிப்பு கேட்டுக்கிறவா, என்னோட பாடி கார்ட்ஸ் கொஞ்சம் இது கேர்ஃபுல்லா இருக்காங்க, அவ்வளவுதான், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். இந்தாங்க வழியில ஒருத்தர் என்னை பார்த்தாரு, அவர் தான் இதை உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு, இவனும் யாருன்னு யோசிப்பான். பார்த்தா யாருக்கோ ஒரு ஆளுக்கு இவன் காசு கொடுத்துருக்கானா, அவன் தான் இவனை பார்த்து திருப்பி அந்த உதவியை கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கிங்சங்க எடுத்து கொடுத்து விட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இதை கொடுத்துட்டு கிளம்பின உடனே இந்த லாட் நாம் அந்த கிங்சங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான். நார்மலா இந்த கிங்சங் உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதை சாப்பிட்டாலே நமக்கு தேவையான அளவுக்கு நிறையவே கிடைக்கும், இத சொந்த அப்பா அம்மாவுக்கு கூட கொடுக்க கூடாது, சொந்த குழந்தைகளுக்கு கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி ஒண்ணு ஏதோ ஒரு கொடுத்த கொஞ்சோண்டு காசுக்காக எவரோ ஒருத்தர் யாருனே தெரியாதவர் எனக்கு கொடுத்திருக்காரா. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் இதுதான் நிலைமை. இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் காசு கொடுத்துட்டா போதும், உடனே நம்மள கடவுளா தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு, இந்த காசெல்லாம் யார் கொடுத்தா, எதுவும் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் எவனாவது ஒருத்தனை இந்த மாதிரி பார்க்கணும். இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரியான நிலைமை இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்களா இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நான் இதையே ஒரு சாக்கா யூஸ் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இப்படி வேணாலும் நடந்துக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்கே இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது, பேசாம கொஞ்சம் ஊருக்குள்ள போய் நான் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு இவனும் பேச ஆரம்பிச்சிருவான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் மேலே அவனுக்கு விருப்பம் வந்து அந்த கிங்ஸ் கீழே போட்டுருவான். இப்ப இதுக்கப்புறம் நம்ம கோசு திரும்பி டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு அவனோட கடைக்கே போயிடுவான். அங்க போன உடனே அந்த அக்கா வாசம் இந்தப்பா கோசு அடுத்த டெலிவரி ரெடியா இருக்கு, நீ உடனே இதெல்லாம் எடுத்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோசும் கிளம்பிடுவான். இப்ப இந்த வாங் ஹாக் இருக்கான்ல, அவன் நம்ம கோசு கூட நடந்த அந்த ஒரு மேட்சை பத்தி யோசிச்சுட்டே இருப்பான். நம்ம கோசு வைக்க வந்தது சிசர்ஸ் தான், ஏன்னா 2 விரல மட்டும் தான் அவன் கையில இருந்து ஓபன் பண்ணிருப்பான். அந்த 2 விரல பார்த்த உடனே அது கண்டிப்பா சிசர்ஸா தான் இருக்கும் முடிவு பண்ணி தான் இந்த வாங் ஹாக் ஒரு ராக்க வச்சான். ஆனா கடைசி நிமிஷத்துல வச்சது பேப்பர். இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி கடைசி நிமிஷத்துல இவன் மாத்தினா, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஒருவேளை அவன் இல்ல அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் அப்படியெல்லாம் இருக்கிற வாய்ப்பே கிடையாது, அவன் எந்த விதத்திலே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கவே முடியாது, அதுவும் அந்த உடம்ப வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இவன் எங்க இருந்து தெரியுமா இதெல்லாம் யோசிக்கிறான், அந்த லார்ட் நாமோட இடத்துல அந்த லார்ட் நாமோட மொத்த பாடி கார்ட்ஸையும் கொண்டு அந்த லார்ட் நாமையும் கடைசியில பிடிச்சு வச்சிருப்பான். இப்ப இந்த வாங் ஹாக்கோட ஆளுங்களும் சொல்லுவாங்க, பாஸ் அந்த தங்க கட்டி இருக்கிற பெட்டியை நாங்க கண்டுபிடிச்சோம், ஆனா அதுல பாதி தங்கம் மட்டும் தான் இருக்கு, இவன் மீதிய செலவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே இந்த வாங் ஹாக்கும் அவன் பக்கத்துல வந்து ஹியோல்பியோ என்ன நல்லா பிராக்டிஸ் பண்ணியா ராக் பேப்பர் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா இந்த லார்ட் நாமோட உண்மையான பேரு ஹியோல்பியோ. இவனும் இந்த வாங் ஹாக்கோட குரூப்ல இருந்த ஒரு ஆள் தான். அவனோட தங்க கட்டியை எடுத்துட்டு இந்த மாதிரி தனியா வந்து லார்ட் நாம இவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்றதுக்காக தான் இந்த வாங் ஹாக் திரும்பி வந்திருக்கான். இப்போ உடனே இந்த வாங் ஹாக்கும் சொல்லுவான், இருக்கிறதுலயே நான் விளையாண்டதுலயே ஒரு சூப்பரான ஆள்னா நீதான், உன்கிட்ட தான் நான் 2-3 தடவை தோக்குற நிலைமைக்கு போயிட்டேன். இப்ப நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒரு மேட்ச் வச்சுக்கிடுவோம். ஒருவேளை நீ ஜெயிச்சினா உன்னை உயிரோட எல்லாம் விட மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா உன்னோட ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுவேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே அந்த ஹியோல்பியோ பாஸ் கொஞ்சமாவது வளருங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அப்படியா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பண்ணிடலாம், நானும் வளர்ந்துறேன், இப்ப வா விளையாடுவோம் ராக் பேப்பர் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஹியோல்பியோ மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னோட சின்ன வயசுல இருந்து நான் சர்வை பண்ணணும்னு மட்டும் தான் நினைச்சிருக்கேன், மத்தவங்கள்ட்ட இருந்து காசு திருடி சர்வை பண்ணிருக்கேன், மத்தவங்களை அடிச்சு சர்வை பண்ணிருக்கேன், ஒரு சில நேரம் மத்தவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடி கூட சர்வை பண்ணிருக்கேன். சர்வைவ்னு என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே இப்படியே போயிடுச்சு. நான் உயிரோட இருக்கணும்னு மட்டும் தான் நினைச்சிருக்கேன். நான் கேங்க விட்டு வந்ததுக்கான காரணமுமே எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் தேடிக்கணும், திருப்பி வித்தியாசமா வாழணும், பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது, பயந்து வாழக்கூடாது அப்படின்னா. ஆனா அந்த வாழ்க்கை கிடைச்சும் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல. இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இதுதான் கரெக்டான எண்டிங்கா இருக்கும், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இந்த வாங் ஹாக் சொல்லுவான், ஹியோல்பியோ நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க,
நான் உன்கிட்ட ராக் பேப்பர் சிசர்ஸ் கேமுக்கு வரியா இல்லையான்னு தான் கேட்டேன். நீ என்னடா நான் என்னமோ பேசிக்கிட்டு இருக்க, யாருக்குமே புரியாத விஷயங்களா, வா உன்னோட கையை மடக்கு, வா நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹில்பியோ மறுபடியும் சொல்லுவான், என்னோட வாழ்க்கையிலேயே நான் இப்பதான் ஃப்ரீடம்னா என்ன உணர்றேன். ஆனா அதை உணர்றதுக்கு என்னோட வாழ்க்கையோட கடைசிக்கு வர வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, ஆனா இந்த ஃபீலிங்க ஒரு சின்ன பையனோட மூளையை வச்சிருக்கிற ஒரு பைத்தியக்காரனோட கேம்ஸ் வந்து கெடுத்துற வேணாம்னு நினைக்கிறேன். அதனால என்னால விளையாட முடியாது அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிடுவான். இதை கேட்ட இந்த வாங் ஹாக் ரொம்ப கோவப்பட்டு இவனோட தலையை பிடிச்சு அப்படியே தன்னோட கையால நசுக்கி மொத்தமா காலி பண்ணிடுவான். இப்ப இதே நேரம் இன்னொரு பக்கம் வால்நட்டை உடைச்சிட்டு இருப்பாப்ல நம்ம கோஸ் ஒரு 3 குழந்தைகளை பார்க்கறதுக்காக போயிருப்பான். இந்த குழந்தைங்களுக்கு லெஃப்ட் ஓவர் டம்ப்ளிங்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக. சோ இவங்க அடிக்கடி போய் பாப்பான். உடனே அந்த குழந்தைங்களும் இந்த வால்நட்டை உடைச்ச உடனே அப்பா ஐயோ எங்க பன்னிக்குட்டி உடைச்சாப்பா, உண்மையே பன்னிக்குட்டினா பன்னிக்குட்டி தான், சூப்பர் சூப்பர் இந்தாங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு கையை முடி, என்ன சொன்னீங்க பன்னிக்குட்டியா, திருப்பி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுவானா. உடனே இதுங்களும் குண்டு தக்காளி ஓகேவா அப்படின்னு கேட்குங்க. குண்டு தக்காளியா, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கோவப்படுவானா. இப்ப உடனே அந்த பொண்ணு மட்டும் ஹேண்ட்சம் பிரதர் இப்போ ஓகேவா, இப்பயாவது வால்நட்டை கொடுக்கல அப்படின்னு கேட்கும். உடனே நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இந்த வச்சுக்கோ அப்படின்னு நீட்டுவானா. பக்கத்துல உடனே அந்த பொண்ணோட 2 அண்ணன்களும், தங்கச்சி நீ இப்படி பண்ணிட்டியேமா, இந்த பைத்தியக்காரனுக்காக இந்த வால்நட்டுக்காக நீ இப்படிலாம் பண்ணலாமா, ஐயோ வால்நட்டுக்காக என்னோட தங்கச்சி இப்படி ஒரு பொய்க்கொல்லியா மாறிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குனு நம்ம கோசுவை பார்த்து, இருக்கிறதே கப்பியான பிரதர் இப்பயாவது நீ கொடு, இதுவும் கொடுக்க முடியலனா அந்த வால்நட்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு சாப்பிடவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா. நம்ம ஹீரோவும் சரி சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். இப்ப இவங்க அம்மாவும் இந்த டம்ப்ளிங்ஸ் அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டு, ஒருவேளை கடையில ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வந்து செய்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம கோசுவும் அந்த இடத்துல கிளம்பி மறுபடியும் தன்னோட கடைக்கு போவான். அங்க போகும்போது தான் பாப்பா கவர்மெண்டோட ட்ரூப்ஸ் எல்லாரும் வந்துட்டு போவாங்க கடைக்கு. இத பார்த்த உடனே என்னாச்சு எதுக்காக ட்ரூப்ஸ்லாம் வந்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம அக்கா பாஸ் கிட்ட கேட்பான். அப்பதான் நம்ம மேனேஜர் அம்மா சொல்லும், உனக்கு விஷயம் தெரியாதா, லார்ட் நாமோட வீட்டுக்கு நிறைய கொள்ளக்காரங்க போயிருக்காங்களா, போய் லார்ட் நாமையும் அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கொண்டுட்டாங்களா, கொண்டவனோட போட்டோ தான் இப்ப கொடுத்துட்டு போறாங்க, இவனை எங்கயாவது பார்த்தா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தர சொல்லி. இவனோட பேர் ஏதோ வாங் ஹாக்கா, ஹேண்ட் ஆஃப் யமான் சொல்லுவாங்களா. இவன் ஒரு பைத்தியக்காரன், எல்லாரும் கூடயும் கேம்ஸ் விளையாண்டு அவங்கள கொன்றுவான், இருக்கிறதே மோசமான கொள்ளக்காரனும் கூட. இவனோட கேம்ஸ் இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படியே ஜெயிச்சாலும் இவன் கண்டிப்பா உயிரோட விட ஆள் மாதிரி தெரியல, இவனை பத்தி தான் இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை கேட்டோனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இப்பதான் அவனை பார்த்துட்டு அவன் கூட ஒரு கேம் விளையாண்டு அவனை தோக்கடிச்சிட்டு வந்தான் நம்ம ஹீரோ. இப்ப என்னடா டக்குனு லார்ட் நாமே அவன் கொண்டுட்டான். அந்த லார்ட் நாம்னு சொல்லப்பட்டவன் தான் ஹியோல்பியோ அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் லார்ட் நாம் அவ்வளவுதான், ஒரு நல்லவனை கொண்டுட்டான். இப்போ உடனே நம்ம ஹீரோவும் நேரா அன்னைக்கு நைட்டு இவனை தேடி அந்த இடத்துக்கு போவான். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லார்ட் நாமோட அந்த வீட்டை பாப்பா. பார்த்தா மொத்த வீட்டையுமே அவன் கொளுத்தி விட்டு தான் போயிருப்பான். அங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, எல்லாரோட உடம்புமே எரிஞ்சு போயிருக்கும். இப்ப அதை பார்த்துட்டு இந்த கண்டிப்பா இவன் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கணும், எங்கயாவது இருக்கணும், இவனை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மலை மேல ஓடி ரொம்ப ஹைட்க்கு ஜம்ப் பண்ணுவான். அங்க இருந்து ஜம்ப் பண்ண உடனே சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் கவனமா பாப்பான். இந்த காட்டுக்குள்ள அவன் எங்க இருக்கான் அப்படின்னு எல்லா இடத்தையும் செக் பண்ணும்போது கரெக்டா ஒரு இடத்துல ஒரே ஒரு வீட்ல மட்டும் வெளிச்சம் எரியும். ஒரு பழைய வீடு, அந்த உடைஞ்சு போன வீட்ல தான் இவன் இருப்பான் அப்படின்றத முடிவு பண்ணுவான். வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பான். அங்க போன உடனே அந்த இடத்துல ஒரு 2 செக்யூரிட்டிஸ் இருப்பானுங்க. அவங்களை தாண்டி இவன் உள்ளேயும் போயிருவான். உள்ள போனத கூட அவங்க கவனிக்காம அவங்க பாட்டு காவல் காத்துக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களை பார்த்து கேட்பான், நீங்க தானே ஒயிட் கல்ஸ் அப்படின்னு. டேய் யாரா நீ எப்படா உள்ள வந்த அப்படின்னு அவங்க 2 பேரும் கத்தும்போது, இருங்க நான் உள்ள வந்ததெல்லாம் இருக்கட்டும், உங்க பாஸ் உள்ளதானே இருக்காரு, நான் அவரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் உள்ள போவான். இவனை பார்த்த உடனே எல்லாரும் இவன் யாரு, இவன் நம்மள ஒரு ஆள் நினைச்சேன், இவன் எப்படி உள்ள வந்தா, டேய் நீ எப்படா உள்ள வந்தா, வெள்ள நிக்கிறவங்க என்னடா ஆனாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. உடனே இவங்க பாஸும், டேய் பொறுமையா இருங்க, இவனை ஞாபகம் இல்ல, இவனை காலைல பார்த்தோமே அந்த டம்ப்ளிங் டெலிவரி பண்ண வந்தவன், இவனை பார்த்து ஏன்டா இப்படி பேப்பறீங்க, ஒயிட் ஸ்கல்ஸ் நேம் எடுத்துறாதீங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, நான் இவன்ட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி வாங் ஹாக் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான். என்னப்பாச்சு நீங்க என்ன பண்ற, நைட்டு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, டெலிவரி பண்ண போது எதுவும் தொலைஞ்சு போயிட்டியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நம்ம காலைல விளையாண்டோமே அந்த கேம் அதை திருப்பி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் தானே, நானும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், நீ கேம் நல்லா விளையாடுவேன் நான் கேள்விப்பட்டேன், நானும் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எவன்கிட்டயுமே எந்த கொம்பன் கிட்டயும் ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம்ல தோத்ததே கிடையாது, இப்ப நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இது கேட்ட உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரா அவன் பைத்தியக்காரன், தேடி வந்து அவனோட சாவ அவனே தேடி வந்திருக்கான், அதுவும் யார் சேலஞ்ச் பண்றோனே தெரியாம, இங்க பாருங்க பாஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாஸ் கோவமாகி, இதுக்கப்புறம் எவனாவது பேசுறீங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், ஒழுங்கா வாயை மூடிட்டு இருங்க. இப்ப இந்த வாங் ஹாக் நம்ம ஹீரோ பார்த்து, அப்படின்னா நான் தோத்தது வெறும் கோயின்சிடன்ஸ் கிடையாது, நீயும் நல்லா விளையாடக்கூடிய ஆளுதான், சரி காலைல ஒரு தடவை ஜெயிச்சது உனக்கு பத்தாதுன்னா இப்ப மறுபடியும் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க, நம்ம பெஸ்ட் ஆஃப் 3 வச்சுக்குவோம், காலைல நீ ஜெயிச்சில அதையும் எடுத்துக்குவோம், இனிமேல் ஒரு ரவுண்ட் நீ ஜெயிச்சினா கூட நீ ஜெயிச்சதா அர்த்தம், ஒருவேளை 2 ரவுண்ட் நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் சரி, ஆனா நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டேன், நீ உன்னோட குரூப்போட சேர்ந்து நீங்க எல்லாரும் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு போய் சரணடைஞ்சிரணும், அப்படி இல்ல ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீனா நீ என் கூட சண்டை போடலாம், அதுக்கான சான்ஸ் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவா. நானும் ஆரம்பத்துல இருந்து யோசிச்சேன் உனக்கு என்ன கொடுக்கலாம்னு, ஆனா என்கிட்ட இருந்து உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, அந்த ஒரு காரணத்தினால தான் என் கூட சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இதை சொல்லி முடிச்சோனே இந்த வாங் ஹாக் யோசிக்க ஆரம்பிச்சிருவான், நான் இதை ஏன் ஆரம்பத்திலே யோசிக்காம போனேன், இவன் இந்த குண்டு பையன் இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னும் ஒரு சவுண்ட் கூட போடல, அதாவது காலெடுத்து இவங்க வச்சு நடத்துறாங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டெப்ஸோட சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்ட நம்ம கோசு கொடுக்கவே இல்ல. அது மட்டும் கிடையாது, அவன் காலையில இவன் கிட்ட இருந்து ஓடனால அந்த டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அப்பயும் எந்த சவுண்டுமே இல்லாம தான் ஓட்டான். சோ இப்ப நம்ம வாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவான், கண்டிப்பா இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கான் அப்படின்னு, அதுவும் சாதாரணமா கத்துக்கல. சரி உன்னோட கண்டிஷன்ஸ் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் விளையாண்டா மட்டும் போதும், இப்ப ரெடியான்னு சொல்லி கேட்பான். நீ இந்த தடவை என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணினாலும் கண்டிப்பா என்னால உன்னை தோக்கடிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பான் நம்ம வாங் ஹாக். சொல்ல போனா ஒரு ஆணவத்தோட இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ கேம் ஆரம்பிச்ச உடனே ராக் பேப்பர்னு சொன்ன உடனே சிசர்ஸை வச்சிருவான். இதை பார்த்துட்டு வாங் ஹாக்கு சுத்தமா புரியாது, இவன் எதுக்காக ராக் பேப்பர்னு சொன்ன உடனே வச்சுட்டான், இவன் என்ன விளையாண்டுட்டு இருக்கானா, டேய் நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம கோசுவா பாப்பான். நம்ம கோசு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பான். அதை பார்த்த உடனே இவனுக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். இப்ப நம்ம வாங் ஹாக்கோட கண்ணுக்கு நம்ம கோசு கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா தெரிய ஆரம்பா, அப்படியே ஒரு டீமன் மாதிரி. அந்த டீமன் இவனை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும், அதுவும் ரொம்ப கொடூரமா சிரிக்கிற மாதிரி. இதை பார்த்த உடனே வாங் ஹாக்கு ரொம்ப பயமாயிடும். நம்ம ஹீரோ ஏற்கனவே சிசர்ஸ் வச்சிருப்பான், இருந்தாலும் இவன் ரொம்ப நேரம் கழிச்சு வைக்கும் போது கூட பேப்பரை வச்சிருவான். அவனுக்கே ஏன் வச்சோன்னு அவனுக்கே தெரியாது.
இதை பார்த்துட்டு நம்ம காங்குக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா வேணுனே தோத்து போகணுன்றதுக்காக தான் நம்ம காங்கு ஏற்கனவே சிசர்ஸ் வச்சான். ஆனா அதை பார்த்தும் கூட இவன் பேப்பர் வச்சிட்டான். இப்ப தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுனால நம்ம காங்கும் சரி நான் ஜெயிச்சிட்டேன், ப்ராமிஸ் தான் நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சிருவான். உடனே அவங்க பாஸ் மறுபடியும் அவனை பிடிச்சிட்டு வர சொல்லுவாருன்னு சொல்லி இவனோட ஆளுங்க எல்லாரும் ரொம்ப வேகமா நம்ம காங்க பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க. நம்ம வாங்காக்கு அவங்களை போக சொல்லிருக்கவே மாட்டான். இருந்தாலும் அவங்களா போவானுங்க. இவங்க எல்லாரும் வெளில போன உடனே ஒரு பெரிய வெளிச்சம் வரும். இதை பார்த்துட்டு பயந்து போற நம்ம வாங்காக் அப்படியே பொறுமையா அந்த கதவை திறந்து வெளில வருவான். அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறது ஒரு புலி, அதுவும் ஒரு மெகா சைஸ் புலி, ரொம்ப பெரிய புலி. இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி பயத்துல அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்ப அங்க இருந்தது நம்ம காங் தான். நம்ம காங்கும் இப்ப வாங்காக்க பார்த்து சொல்லுவான், நீ தானே வாங்காக், த ஹேண்ட் ஆஃப் யமா, நீ ப்ராமிஸை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போற வந்தா. இதை பார்த்ததுக்கே இந்த வாங்காக் ஒரு மாதிரி வித்தியாசமான நிலைமைக்கு போயிருவான். இப்ப காலையில மறுபடியும் இந்த கடையை காட்டுவாங்க. அப்ப அந்த கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் இந்த நியூஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாங்காக்கும் அவனோட ஆளுங்களும், அதாவது மொத்தமா இந்த ஒயிட் ஸ்கல்ஸை கவர்மெண்ட் ட்ரூப் பிடிச்சாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ட்ரூப் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு இன்னொரு கேட்கும்போது இல்ல அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நைட் சண்டை போட்டுருக்காங்க போல. அப்படி சண்டை போட்டு எல்லாரும் மேகத்துல இருந்திருக்காங்க. அது தெரிஞ்சதுனால இந்த கவர்மெண்ட் ட்ரூப் அந்த இடத்துக்கு போய் அவங்க எல்லாரும் பிடிச்சாங்க. அதுலயும் இருக்கிறதே மோசமான நிலைமையில இருந்தது அவங்களோட லீடர் அந்த வாங்காக் தான். அவனை பிடிக்கும் போது அவன் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தானா, நான் போய் சரணடையணும் அப்படின்னு. அதையே திருப்பி சொன்னானா அவனோட நிலைமையுமே ரொம்ப மோசமா இருந்துச்சா. ஏதோ பேய பார்த்த மாதிரி, ஒரு மான்ஸ்டர் பார்த்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி அவனோட ஆளுங்க எல்லாருமே அவங்க பாஸ் ஏதோ ராக் பேப்பர் சிசர்ஸ்ல தோத்ததுனால தான் இந்த நிலைமைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யார் இதை பண்ணதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் லார்ட் நாமுக்கு பண்ண கெட்டதுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அக்கா பாஸ் நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே அக்கா பாஸ் சொல்லும், ராக் பேப்பர் சிசர்ஸ்ல ஜெயிச்சிட்டானா அது நம்மளால இருக்க வாய்ப்பு இல்ல தானே, ஏன்னா நம்மளால ராக் பேப்பர் சிசர்ஸ்ல ஜெயிக்கவே மாட்டானே அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லும். ரியோங்கா இருக்க வாய்ப்பே கிடையாது, அவன் இந்த மாதிரி பண்ணவே மாட்டான் அப்படின்னு. இப்போ உடனே நம்ம கோசு அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு, என்ன பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அக்கா பாஸ் சொல்லும், சீஃப் காங், நான் எதுக்காக இதை உன்கிட்ட கேட்கறேன்னா உன்ன மாதிரி ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் கேவலமா விளையாடக்கூடிய ஒரு ஆளை நான் என்னோட வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கேட்கறேன். இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கேமாவது நீ ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு. உடனே நம்ம காங்கும் ஏன் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பன்னிக்குட்டிங்களுக்கு எதிராக கேட்கல, இந்த பன்னிக்குட்டி முயல்குட்டி இதுக்கு எதிராக கேட்கல, நீ மனுஷங்களுக்கு எதிராக ஜெயிச்சிருக்கியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யார் பார்த்து சந்தேகப்படுறீங்க, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது, நான் தான் காங், இந்த சீஃப் டெலிவரி காய், நான் ஒரு தடவை இல்ல 2 தடவை ஜெயிச்சிருக்கேன், அது ரீசெண்டா தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்மளுக்கு இன்னொரு கதையை பத்தி காட்டுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி காலத்துல செலஸ்டியல் மெய்டன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அதாவது இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன வரும், உங்களோட நிலைமை என்ன, இந்த மாதிரிலாம் பார்த்து சொல்லுவாங்க, குறி சொல்றவங்க, அந்த மாதிரியான ஒரு ஆளு. சோ அப்ப இருந்த காலத்துலலாம் இவங்களுக்கு ரொம்ப பேர் இருந்திருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த செலஸ்டியல் மெய்டனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பக்கத்துல இருந்த கிராமங்கள் இல்லாம ரொம்ப தூரத்துல இருக்கிற நிறைய நாட்டுல இருந்து கூட இவங்களுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க. இவங்களோட புகழும் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சு. ஆனா இவங்களோட சாகர நாள் வரும்போது இவங்க அவங்களோட ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு தன்னோட கை குழந்தையை கொடுத்து இந்த குழந்தைக்கு ஒரு நார்மலான லைஃப் கொடுங்க, இந்த குழந்தை என்ன மாதிரி மாறிடவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க ஃபாலோவர்ஸ் யாருமே இவங்களோட பேச்சை கேட்கவே இல்ல. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய பேபி டிவைன் மெய்டன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மாத்திட்டாங்க. இப்ப பேபி டிவைன் மெய்டன் அப்படின்னு சொல்ல இந்த பத்தின புகழ், அதாவது செலஸ்டியல் மெய்டன் இருந்ததை விட எந்த அளவுக்கு அவங்க ரீச் இருந்துச்சோ அதை விட அதிகமான ரீச் அந்த குழந்தை இருந்தப்ப வந்திருக்கும். இன்னும் அதிகமான அளவு ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த லார்ட் பாத்துருப்பாரு. அவர் பார்த்துட்டு இதனால எங்க பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி இனிமேல் நீங்க எல்லாரும் நார்மலான லைஃப் வாழுங்க, இனிமேல் இந்த கல்ட் ஒன்று இருக்கக்கூடாது, நீங்க எல்லாரும் கிளம்பி போயிருங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பாரு. ஆனா இதை கேட்டு கோவமடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த ராஜாவை எதிர்த்து சண்டைக்காக போவாங்க. அந்த சண்டையில கோவப்படுற ராஜா அவங்க எல்லாரையும் பிடிச்சிருவாரு. 8 நாள் சண்டைக்கு அப்புறம் மிச்சம் ஒரு சில பேர் மட்டும் இந்த பில்டிங்ல இருந்து வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே வேற வழியே இல்லாம அந்த பில்டிங்க்கு மொத்தமா அவங்களே சேர்த்து வச்சு தீ வச்சிருவாங்க. ஆனா அந்த பில்டிங்ல இவங்க மட்டும் கிடையாது, அந்த ஃபாலோவர்ஸோட சேர்த்து அந்த பேபி மெய்டனும் அங்கதான் இருக்கும். அப்பதான் அதுக்கு நடக்கவே தெரிஞ்சிருக்கும். அந்த பேபி மெய்டனையும் உள்ளே வச்சு எரிச்சிருவாங்க. இப்ப இன்னொரு நாள் ஒரு 2 பேர் கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் டம்ளிங் கொடுக்கறதுக்காக இந்த 2 தான் வந்திருக்கும். வந்துட்டு அவங்க அந்த டம்ளிங்க கொடுத்துட்டு பக்கத்துல திரும்பி பார்க்கும். குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது பாட்டுக்கு போயிடும். இவங்களும் உடனே சுத்தி முத்தி பாப்பானுங்க. கடையிலே அவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பானுங்க. குழந்தை எதுவுமே இருக்காது. சை பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கடையில இருந்து 2 பேர் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ உடனே இந்த அக்கா பாசும் வெளில வரும். பார்த்துட்டு என்னாச்சு, டம்ளிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு, ரென் நீ தான் இவங்களுக்கு சர்வ் பண்ணியா அப்படின்னு நம்ம அக்கா பாசும் கேட்கும். உடனே ரெண்டு சொல்லும் ஆமா அப்படின்னு. சரி இவங்க பக்கத்துல யாராவது பாத்தியான்னு கேட்கும்போது ஆமா அங்க ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். எனக்கு குழந்தையா எங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல அது அவங்க கூடவே போயிடுச்சு, அவங்க இருந்தப்பதான் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். நான் உன்ன சொல்லிருக்கேன் இங்க வந்து யாருக்கும் சர்வ் பண்ணாத அப்படின்னு. ஏன் இப்படி பண்ண? ஐயோ இப்ப இது கேட்டதுக்கே பயமாயிடுச்சு, நான் மறுபடியும் பாத்ரூமுக்கு போறேன். இந்த அக்கா பாசு உடனே பாத்ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்ப மறுபடியும் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹாங் ஃபேமிலி மேனர். இந்த ஹாங் ஃபேமிலி மேனர்ன்றது ஒரு பேய் வீடா. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஹாங் அப்படின்னு சொல்லி ஒரு லார்ட் இருந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல டிவைன் சேஞ்சா வாழ்ந்திருக்காரு. ஆனா தனியாவே தான் வாழ்ந்திருக்காரு. ஆனா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாள் அவர் அங்கேயே இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுனால அவரோட உயிரை கூட யாருக்குமே எழுதி வைக்க முடியாம போயிடுச்சு. அவரை யாருக்கும் எழுதி வைக்கலையா. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அங்கதான் அவர் பேயா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் தனியாவே வாழ்ந்திருக்காரு. அவருக்கு பசங்க யாரும் இல்ல, சீக்கிரமா வேற செத்து போயிட்டாரு, உயிர் வேற எழுதி வைக்கல. கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய புதையல் இருக்கும் தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இதை கேட்ட உடனே இன்னொருத்தன் கேட்பான், சரி இந்த மாதிரி புதையெல்லாம் இருக்குன்னா இந்நேரத்துக்கு யாராவது தைரியமான 1-2 பேராவது உள்ள போயிருப்பாங்களே, அப்படி யாருமே உள்ள போகலையான்னு கேட்கும்போது தைரியமானவங்க 1-2 பேரா, அதெல்லாம் நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க. எவ்வளவோ ஷாமான்ஸ் எக்ஸாசிஸ்ட் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அந்த பேயை ஓட்டிட்டு அந்த புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா உள்ள போனவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே அலறி அடிச்சிட்டு வெளில ஓடி வந்தாங்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, வாழ்க்கை முழுக்க டிவைன் சேஞ்சா வாழ்ந்தவர் இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸும் கிடைச்சிருக்குமா? இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவர் எதுக்காக அங்கேயே சுத்துறாருன்னா யாருக்கும் தெரியல. ஆனா இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை, அந்த ஹாங் ஃபேமிலி மேனர் தான் இருக்கிறதே அந்த வழியா போறதுக்கு ஷார்ட் கட். இப்ப அந்த மேனர் இருக்கிறதுனாலேயே அந்த வழியா போக முடியாம சுத்தி போக வேண்டியதா இருக்கு. அதுக்காகவாது யாராவது அந்த பேயை ஓட்டிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க 3 பேர் பேசுவாங்க. இப்ப இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம்
நைட்டும் ஆயிடும். நைட்டு நம்ம அக்கா பாசும் எல்லாத்தையும் தொடச்சு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் கிட்ட சொல்லிட்டு அது சீக்கிரமாவே தூங்க போயிடும். இப்ப நம்ம ரின் கேட்கும், காங் நீ அந்த ஹாங் ஃபேமிலி மேனருக்கு போயிருக்கியா, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே நம்ம காங்கும், எனக்கு தெரியும், இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு, ஆனா இப்ப போனோம்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நம்ம சீக்கிரமா போக முடியாது அப்படின்னு சொல்லுவானா. உனக்காக நான் ஜம்போ டம்ப்ளிங் செஞ்சு தரேனோனே, வாங்க கஸ்டமர் நான் உங்களை கூட்டிட்டு போறேன், எவ்வளவு ஹிட்டா இருந்தா என்ன, அதான் நான் இருக்கேன்ல, அண்ணன் எதுக்காக இருக்கேன்னு உடனே கிளம்பிடுவான். டம்ப்ளிங்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்ன உடனே அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவா. அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம ரெண்டு கிட்டையும் காட்டுவான். இப்ப சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே நார்மலா இருக்கும். இந்த ஃபேமிலியோட மேனர் எங்க இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி புகமூட்டமா இருக்கும். சரி வாங்க அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டா இவங்களை நோக்கி யாரோ ஒருத்தவன் ஆரோவை எய்ம் பண்ணி அப்படியே சுடுவான். அந்த ஆரோவை நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சிருவான். எவ்வளவு ஹிட்டா இருந்தா என்ன, நம்ம ஹீரோ அசால்ட்டா பிடிச்சிருவான். இப்போ உடனே அவனை பார்த்து சொல்லுவான், ஏ மிஸ்டர், முன்னாடி வரவங்க மனுஷங்களா இல்லையான்னு பார்த்துட்டு கூட சொல்ல மாட்டீங்களா. உடனே அவனும், சாரி நான் ஏதோ ஒரு மானு நினைச்சு சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். தெரிஞ்சுதான் சுட்டுருக்கான், இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை பிடிப்பான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆரோ எடுத்து அவங்க கையிலே கொடுத்துட்டு அவனை கிராஸ் பண்ணி போவான். உடனே இவனும் திரும்பி, இருங்க அந்த பக்கம் தான் பேய் வீடு இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் போறோம்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அங்க போவாங்க. இப்பதான் நம்ம சொல்லும், ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. அதுங்களுக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அந்த ஒரு பொருளுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அதுங்க இந்த உலகத்திலே சுத்திட்டு இருக்குங்க. ஒருவேளை அந்த விஷயம் அதுங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தை விட்டு அதுங்களும் போயிடுங்க. இதை கேட்டதும் நம்ம கோசுவோம், எனக்கும் பேய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒருவேளை பேய பார்க்க சக்தி மட்டும் எனக்கு இருந்துச்சு நானும் என்னோட மாஸ்டர் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்த பொண்ணும் கேட்கும், ஒருவேளை உன்னால பார்க்க முடிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது டக்குனு நம்ம கோசுவே சொல்லுவான், ஆமாமா அது நடக்காதுல, என் மாஸ்டர் கண்டிப்பா பேயா சுத்த மாட்டாரு, ஏன்னா அவரோட எனிமீஸ் எல்லாமே செத்து போயிட்டாங்க, அப்ப கண்டிப்பா என்னோட மாஸ்டர் பேயா மாறி இருக்கவே மாட்டாரு, அவர் இனியான சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இந்த ரெண்டு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கும். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, அவங்க மாஸ்டர் இன்னும் ஆவியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ அந்த ரெண்டையும் எய்ம் பண்ணி ஒரு ஆரோ வச்சு அட்டாக் பண்ணிருப்பால, அந்த ஆரோ கூட நம்ம கோசு அப்படியே பிடிச்சிருப்பான். இப்ப அவன் போயிட்டு அவனோட லீடர் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவான், அவனோட குரூப் கிட்ட. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் கொள்ளக்காரங்க, இந்த ஹாங் ஃபேமிலி மேனர்ல இருக்கிற அந்த புதையல திருடிடலாம், அதாவது புதையல ஒன்று இருந்துச்சுன்னா அதை திருடிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே கூட ஆரம்பிச்சு தங்கிருப்பானுங்க. இப்ப இதை பத்தி போய் சொன்ன உடனே அவங்க லீடரும், என்னது இந்த ஹாங் ஃபேமிலி மேனரை எப்ப கொள்ளையடிக்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அந்த இடத்துக்கு போறானா அவனை சும்மா விடக்கூடாது, எல்லாருக்கும் ஆயுதத்தை எடுத்துக்கோங்கடா, நம்ம உடனே அங்க போவோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஊழிடுமா அதை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. பயந்து போய் அவங்களோட ஆளுங்களும், ஏன் பாஸ் நம்ம ஏன் சாப்பிட்டு காலைல வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, அவன் தான் போறான்ல, போற இடத்துல தான் பேய் இருக்குல்ல, அந்த பேயை அவனை பாத்துக்கிறோமே, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி காலங்காத்தால போனோம்னா இன்னும் கரெக்டா இருக்கும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பாஸ், அதுவும் இல்லாம நைட்டு நேரம் வேற ரொம்ப பயங்கரமா இருக்கு பாஸ், இப்பயே போக வேணாமே அப்படின்னு அவங்க லீடர் இதை பத்தி எல்லாம் யோசிச்சு, ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல டைப்பர் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. பார்த்தா இவங்களோட வீட்டுக்கு வெளில நிறைய துணிக்காயும் அது எல்லாமே இவங்க டைப்பரா யூஸ் பண்றது தான் போல, இவ்வளவு டைப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த அளவுக்கு பயந்து போன பீசுங்க. இப்ப அந்த மேனருக்கு நம்ம இன்னும் கோசமும் போயிடுவாங்க. போன உடனே நம்ம உள்ள போக ஆரம்பிச்சிடும். அது நம்ம கோசோ பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா, ஈவன் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி இல்ல எதுவா வேணாலும் இருக்கட்டும், அது இது வரைக்கும் யாரையும் துன்புறுத்தாம யாரையும் இது வரைக்கும் அடிக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளே ஒண்ணும் பண்ணாது, ஆனா ஏற்கனவே யாரையாவது கொண்டு இருந்துச்சுன்னா நமக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போகும். பார்த்தா நம்ம ரெண்டு உள்ள போயிடும். ஆனா நம்ம கோசு மேல அந்த பெரிய நேம் பிளேட் வந்து அப்படியே டொம்முன்னு விழுகும். நம்ம கோசுவும் டக்குனு அந்த ரின்ன கூப்பிடலாம் ட்ரை பண்ணுவான். பார்த்தா நம்ம ரெண்டு பாட்டு உள்ள போயிட்டே இருக்கும். நம்ம கோசு உள்ள போக போக வரிசையா ஏதாவது ஒண்ணு நம்ம கோசு மேல விழுந்துகிட்டே இருக்கும். நம்மால ஈஸியா எல்லாத்துலயுமே தப்பிச்சிருவான். இப்ப ரின் எங்க போச்சுன்னு தெரியாம நம்ம ரின்ன தேட ஆரம்பிச்சிருவான். ரின் நீ எங்க இருக்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான். பார்த்தா மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு வந்து அவன் மேல விழுந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி ஆயிடும். எதுக்கு என்னைய கொள்ள ட்ரை பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப பார்த்தா டக்குனு அந்த ஆவியை முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே இவனுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். இப்ப உள்ள போன நம்ம ரின் இருக்குல்ல, அது பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வருவா. அதை எடுத்துட்டு வந்துட்டு, இப்ப நான் இந்த பெட்டியை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும், அதானே உங்க ஆசை, கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா. அதை சொல்லி முடிச்ச உடனே மொத்த இடமும் அதிர ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய சவுண்ட் டமால் டுமினி எல்லா பக்கமும் உடைச்சுக்கிட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம கோசு தான் கதவை உடைச்சுக்கிட்டு வருவான். வந்து நம்ம ரின்ன பாப்பா. பார்த்தா நம்ம ரின்ன பக்கத்துல இன்னொரு வெள்ளையான உருவம் இருக்கும். இதை பார்த்ததும் நம்ம காங்கும், அச்சச்சோ ரின்ன என்னவா அது, இதோ ஒரு பக்கத்துல இருந்துச்சு, உண்மையிலே அது எதுவும் பேயா அப்படின்னு கேட்பானா. ஆமா அதுதான் நம்ம ஹாங் இருக்கார்ல அவரோட பேய், அவரு இப்ப போயிட்டாரு, இனிமேல் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லும். என்னது பேயா, அப்ப என் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்பா. அது உன் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அது எல்லா கண்ணுக்குமே தெரியும். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட். அந்த ஒரு காரணத்தால தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவர் போறதுக்கு முன்னாடி இருக்கிறதுலயே ஒன்னதான் ரொம்ப பயங்கரமான ஆளு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம காங்கு யோசிப்பான், என்னாச்சு, எதுக்காக அவர் என்னைய பயங்கரமான ஆளு சொல்லணும், அவரே பேய், நான் இருக்கிறதே ஒரு அப்பாவியாச்சே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு வெளில வந்து பாக்குமா, அப்பாவி ஆட பாவி மொத்த இடத்தையும் உடச்சு வச்சிருக்கேடா, இதனால தான் உன்னை பயங்கரமான ஆளு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லுமா. உடனே நம்ம கோசுவும் சொல்லுவா, அது ஒண்ணும் இல்லமா, உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா பில்டிங்கே லைட்டா தான் தட்டுனேன், அது ரொம்ப பழைய பில்டிங்ல அதனால தான் உடஞ்சு போச்சு அப்படின்னு. இப்ப நம்ம கோசு நம்ம ரெண்டு கூப்பிட்டு நேரா அந்த ஹோட்டல் கிளம்பிடுவா. அப்ப நம்ம கோசு ரெண்டு பார்த்து கேட்பான், வென்ஃபுல் ஸ்பிரிட் மக்களை துன்புறுத்துங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு அதுங்களை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு. உடனே இன்னும் சொல்லும், எல்லாமே துன்புறுத்தாதுங்க, ஒரு சில பேர் மட்டும் தான் துன்புறுத்துங்க, அதுவும் இல்லாம மித்த இருக்கிற ஆளுங்களை பத்தி நம்மள கதைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவோம், அதனால தான் அந்த மாதிரி மாறிச்சுங்களே தவிர அதுங்களா எதுவுமே பண்ணாதுங்க. அதுவும் இல்லாம என்னோட அம்மா என் கூடவே இருக்காங்க, அதனால எவ்வளவு பவர்ஃபுல்லான ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி அதால என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். என்னது மேனேஜர் அம்மா இங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மேனேஜர் என்னை வளர்த்தவங்க, நான் என்னோட உண்மையான அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவங்க இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெய்டனா இருந்தாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாம நான் பிறந்ததுல இருந்து நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்தே அவங்க என் கூட தான் இருக்காங்க, ஒரு கார்டியன் ஸ்பிரிட் மாதிரி என்னை சுத்தியே எப்பயுமே இருப்பாங்க. இத பத்தி ஏற்கனவே மாமா உன்ட்ட சொல்லிருக்காங்க தானே, அதாவது நம்ம மேனேஜர் அம்மாவை பத்தி சொல்றாங்க, மேனேஜர் அம்மா உன்ட்ட ஏற்கனவே சொல்லிருக்காங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோசுவும் அதை பத்தி யோசிச்சு பாப்பா. நம்ம அக்கா பாஸ் ஒரு நாள் நம்ம கோசுவை கூப்பிட்டு சொல்லிருக்கோம், நீ ஏற்கனவே யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ரின்னு என்னோட பொண்ணு கிடையாது அப்படின்னு. உடனே நம்ம கோசுவும் சொல்லிருப்பான், அட எனக்கு தெரியுங்க, நான் மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க ரின்னோட குள்ளு பாட்டி தானே, இதெல்லாம் சப்ப மேட்டர்னு சொல்லும் போது அவன் மண்ட மேலே கொட்டி, நாங்க பாக்குறதுக்கு வேணா இப்படி இருக்கலாம், ஆனா நாங்க உண்மையிலேயே அக்கா தங்கச்சிங்க, பொண்ணுங்களா இருக்கிறதுனால இந்த கடுமையான உலகத்துல நாங்க வாழணுன்றதுனால நாங்க அம்மா பொண்ணா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம என்னோட அக்கா ரின் அவங்க பொண்ணோட வேஷத்தை போடுறேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நானும் அதுக்கு சம்மதிச்சு நான் அம்மாவோட வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும். அப்ப நீங்க தான் வந்து தங்கச்சி,
இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அப்பவே நம்ம கோசுக்கு பயங்கரமா இருந்திருக்கும். இப்பதான் நம்ம ரெண்டு உண்மையிலே அவங்க எடுத்து வளர்த்த பொண்ணு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அவங்க தங்கச்சி அவனால ஏத்துக்கவே முடியாது. இப்போ உடனே இவங்களும் நேரா கிளம்பி திரும்பி அவங்க வீட்டுக்கே போயிருவாங்க. அங்க போன உடனே நம்ம கோசுவும் அந்த பாக்ஸ் வச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். மேபி இதுக்குள்ள ஏதாவது புதையல் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ரெண்டும் சொல்லும், எனக்கும் தெரியல, இதோட கீ மிஸ் ஆயிடுச்சு, இதை திருப்பி ஓபனே பண்ண முடியாது அப்படின்னு அவரு சொன்னாரு. அதுவும் இல்லாம இதை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும்னு மட்டும் தான் சொன்னாரு. இந்த ஃபேமிலி மேனர்ல இருந்து யாருக்கும் தெரியாம இதை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரே தவிர இதை ஓபன் பண்ணணுமா வேணாமா அவர் சொல்லல. இது யார் கைக்கும் கிடைக்க வேணாம் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லும். இப்ப அதுவும் நேரா பாத்திரம் வளர்க்கறதுக்காக போயிடும். நம்மால அந்த பாக்ஸ் அப்படியே பிச்சு அதை ஓபன் பண்ணிடுவான். ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய புக்ஸ் இருக்கும். உடனே எடுத்து படிப்பா. பார்த்தா அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ்னு சொல்லுவான். ஆனா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து தான் பண்ண வேண்டியதா இருக்குமா. அதே மாதிரி பண்றவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் தேவை கிடையாது. இவனும் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். இப்ப உள்ள இருந்து நம்ம ரெண்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். என்னாச்சு இவன் கேட்கவே மாட்டான்னு பக்கத்துல வந்து அந்த புக்கை பார்க்கும், இவனை பார்க்கும். மண்ட வேலையை ஒரு அடி அடிச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஓ ரென் வந்துட்டியா, என்னாச்சு எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். டேய் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதா, முதல்ல அந்த புக்கெல்லாம் எடுத்து என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லும். உடனே நம்ம கோசு சொல்லுவான், என்னாச்சு ரென் உனக்கும் இதுல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசையானோனே மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும். பார்த்தா அதுல ஒரு புக் மட்டும் கீழே விழுந்துரும். அந்த புக்கை வந்து இந்த அக்கா பாஸ் பார்த்துட்டு என்ன புக் இது வித்தியாசமா இருக்குன்னு அதை எடுத்துட்டு அதோட ரூமுக்கு போயிடும். இப்போ உடனே நம்ம ரெண்டும் எல்லா புக்கையும் போட்டு எரிச்சிரும். அநேகமா இது ஒரு மிஸ்டேக்கா தான் இருக்குன்னு சொல்லும். ஏன்னா இவரு இதை தெரியாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவல் நினைச்சு வாங்கிருப்பாரா. வாங்கிட்டு பார்த்தா இந்த மாதிரி எரோவாக இருந்திருக்குமா. உடனே பதறி போய் அவர் இது எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிருப்பாரா. அது ஒரு பேஸ்மெண்ட்லயும் போட்டு வச்சிருப்பாரா. இதை வேற யாரும் பார்க்க கூடாது, தன்னோட ரெபுடேஷன் கெட்டு போயிரும் சொல்லி தான் ஆவியாகியும் அவர் இங்கே சுத்திட்டு இருப்பாரு. இப்படிதான் இருந்திருக்கணும்னு சொல்லி நம்ம ரெண்டு சொல்லும். ஆனா நம்ம ரெண்டு சொன்ன உடனே நம்ம கோசு மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிற பக்கத்து எல்லாத்தையுமே நிறைய தடவை யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய இடத்துல கரையாவும் இருந்துச்சு. எனக்கு என்னமோ இது அவர் டவுட்ல வாங்குற மாதிரி தெரியல, தெரிஞ்சுதான் வாங்கிருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப காலையில ஆயிடும். காலையில ஆன உடனே நம்ம அக்கா பாஸ் காலங்காத்தாலே நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போகும். எங்க போறீங்க அக்கா பாஸ் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நேத்து நைட் ஒரு அற்புதமான புக் கிடைச்சிச்சு, அந்த புக்ல இருக்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லும். இந்த அக்கா பாஸுக்கு எவ்வளவு வயசாகியும் விவசாயே கிடையாது. இந்த மாதிரி காலங்காத்தாலே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக போகும். இப்ப நம்மளுக்கு இன்னொருத்தன காட்டுவாங்க. இவன் ஷின்மோன் சொல்லப்படுற ரொம்ப ரொம்ப பயங்கரமான முடிமை பார்த்து பயப்பட்ட ஒரு அசாசினேஷன் குரூப்பை ரொம்ப அசால்ட்டா தனியால நின்று கொண்டிருப்பான். இவனோட பேரு சோஜின். இவனை ஸ்வாட்ஃபியன்னு சொல்லுவாங்க. இவன் 15 வயசுலயே இந்த ஷின்மு குரூப்பை மொத்தமா காலி பண்ணிருப்பான். இவன் எதுக்காக இதை பண்ணா, இவனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல என்னதான் இதுக்காக என்ன ஒரு காரணம் இருக்கும், இல்ல இவனோட அசாசனா அப்படின்னு எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஏன் இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணா, இவங்க கொண்டதுக்கு அப்புறம் இவன் என்னன்னு அப்பயும் யாருக்குமே தெரியாது. இப்ப பிரசன்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஆட்சியவங்க சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் மாஸ்டர் இப்ப கரண்ட் முடிவுல டாப் 10ல ஒரு ஆளா இருக்கிறவர். அவரும் இதே மாதிரி செத்து போயிருக்காரு. அவரை வெட்டினது வெறும் ஒரே ஒரு ஸ்லாஷால, வெறும் ஒரே ஒரு ஸ்லாஷ் அவரோட டார்சோல பட்டு அவர் செத்து போயிட்டாரு. அவர் சாகும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்காது அவர் சாக போறோம்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா ரொம்ப துல்லியமா இந்த ஸ்லாஷ் இருந்திருக்கு. இவர் செத்ததுக்கு அப்புறம் இதுக்கான காரணமும் அந்த சோஜினா தான் இருக்கணும்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. ஆனா அதுக்கான சரியான ஆதாரம் கிடைக்கல. அதே மாதிரி அந்த சோஜினும் கிடைக்கல. இப்ப இந்த சோஜினை கொல்லணும்ன்றதுக்காக நிறைய பேர் ஒளிஞ்சிருப்பாங்க. இவனும் தன்னந்தனியா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான். இவன் கரெக்டா இந்த குரூப்பை கவனிச்சிருவான். கவனிச்ச உடனே அவனோட ஸ்வாட்ல இருந்து லைட்டா கிளிக்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஒரு 2 பேர் அவன் முன்னாடி மண்ணுல புதைஞ்சிருப்பானுங்க. இவனை கொல்லணும்ன்றதுக்காக அவனுங்க 2 பேரும் அப்படியே பாதியா வெட்டப்பட்டு செத்து போயிருவானுங்க. அவனுங்க செத்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் இவனை சுத்தி அப்படியே குதிச்சிருவாங்க. அவங்க உடனே இவனை பார்த்து சொல்லுவாங்க, நாங்களா ஷின்மு அசாசின்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இவனுங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்ம சோஜின் கொண்டால அந்த ஷின்மு அவங்களோட குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஆனா இவனுங்க ஒரு மிஷனுக்காக தன்னந்தனியா வெளில போயிருக்காங்களா. இவனுங்க போயிட்டு வந்து பார்த்தா இவனோட மொத்த பேஸ்மே காலியா இருக்கு. இதெல்லாம் பண்ணது யாருன்னு 3 வருஷமா இவனை தொடர்ந்து பின்வந்துகிட்டே இருக்காங்களா. சோ அதனால கரெக்டான ஆளை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு அவனுங்க சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த சோஜின் சொல்லுவான், 3 வருஷமா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லிருந்தீங்க, நானே உங்களை தேடி வந்திருப்பேன், உங்களை தேடி வந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப டக்குனு அவனோட ஸ்வாட் அவன் லைட்டா தொடுவானா, அதை பார்த்த உடனே அந்த குரூப்போட ஹெட் கவனமா இருங்க, அவன் ஏதோ ஹிடன் வெப்பனை தூக்கி போடுறான், அதை வச்சுதான் எல்லாரும் வெட்டி கொள்றான், கவனமா இருங்க, அவன் கையை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாரு. பார்த்தா திரும்பி அவனோட ஸ்வாட்ல இருந்து கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்ட உடனே அவன் முன்னாடி இருந்த ஆளுங்க எல்லாரும் அந்த ஹெட் முன்னாடி இருந்தாங்கல்ல எல்லாரும் அப்படியே பாதியா வெட்டப்பட்டு சாவாங்க. ஏன் சுத்தி இருந்த எல்லா மரமே கரெக்டா வெட்டி இருக்கும். ஆக்சுவலா அது ஹிடன் வெப்பன் கிடையாது. இவங்களால பார்க்க முடியாத லெவல்ல ஒரு பார்க்க முடியாத ஸ்பீட்ல இவனோட ஸ்வாட டிரா பண்ணி இவங்களை வெட்டிட்டு திருப்பி ஸ்வாட உள்ள வைக்கிறான். அந்த கிளிக்ன்ற சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேக்குது. மத்தபடி வெட்டினதை நம்மளால பார்க்க முடியாத அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடான ஆள் தான் இந்த சோஜன். இப்ப தன்னோட இடத்துக்கு போவான். இவன் போன உடனே இவனுக்காக வயசான ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் உடனே இவனை பார்த்துட்டு மறுபடியும் உங்க மேல பிளட்டோட வாட எடுக்குது, நீங்க மறுபடியும் கொல்ல ஆரம்பிச்சீங்களா, நான் எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி நீங்க கொல்லக்கூடாது அப்படின்னு, இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே கொண்டுகிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு கேட்பாரு. உங்களோட லைஃப் நீங்க வாழணும், அது அவங்க அப்பா அம்மாவோட விருப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இனிமேல் அவங்க நீங்க சந்திக்காதீங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லைனா நீங்க இந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த சோஜினும் சொல்லுவான், இதை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இனி உங்களோட தலை பறந்துருக்கும், நீங்கன்றதுனால சும்மா விடுறேன் அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவர் சொல்லுவாரு, மேபி அது கூட நல்லதுதான் நினைக்கிறேன், நீங்க என்னை கொண்டிருக்க, ஏன்னா அட்லீஸ்ட் உங்க கையால நான் செத்தேனா மேல போய் என்னோட மாஸ்டர் கிட்ட நான் அப்பயாவது மன்னிப்பு கேட்க முடியும், அதையாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு. ஆனா பேசாம உள்ள போயிருவான். இப்ப இவனை பாக்கிறதுக்காக அந்த குரூப் வருவாங்க. வந்து இவன் கிட்ட ஒரு டிராயிங்க காட்டுவாங்க. அந்த டிராயிங்ல இருக்கிறவர் தான் ஜாங் ஜியோங்கா. இவரு உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி ஷின்மோட அசாசின்ல ஒரு ஆளா இருந்தவரா, ரொம்ப பெரிய ஆளா இருந்தவரா. இவங்க அப்பா அம்மா சாகிறதுக்கு காரணம் இவர் தானா. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாங்கா வேஷம் போட்டு இவர் சுத்திட்டு இருக்காரா. நீங்க அடுத்து கொள்ள வேண்டிய டார்கெட் இவர் தான் அப்படின்னு இந்த குரூப் இவன் கிட்ட சொல்லுவாங்க. இதை பார்த்தது இந்த ஷோஜினுக்கு ரொம்ப கோவம் வரும். இந்த கேரக்டர் பையன் எங்க இருக்கா அப்படின்னு உடனே கேட்பான். ஆக்சுவலா இந்த மாங்க் யாருன்னா, இந்த மாங்க் கிட்ட தான் நம்ம கோஸ் அடிக்கடி போயிட்டு வந்து அந்த டம்ளிங்ஸ் டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது விரதத்துல இருக்கேன் சைடுல டம்ளிங்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருப்பார்ல, அந்த மாங்க் தான் இவர். இவர் கொல்றதுக்கு தான் அவன் அடுத்து கேமரா. இப்ப நம்ம மாங்கும் அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்துகிட்டு இருப்பாரு. அவர் பார்த்த உடனே எல்லா மக்களும் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. வரவழியில நம்ம கோசுவா அவரை பாப்பான். பார்த்துட்டு என்ன மாங்க் எங்க போறீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் போகலப்பா, ஒரு இடத்துல வந்துகிட்டு இருக்கேன், ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன், அவங்க கூட பேசி சிரிச்சுட்டு இருப்பாரு. இந்த இடத்துக்கு சோஜின் வருவான். இப்ப இந்த சோஜின் இவர் கொல்றதுக்காக தான் வரான். நம்ம கோஸ் இவர்கிட்ட பேசிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுவான். அவருக்கு சோஜின் மேல உடனே சந்தேகம்லாம் வராது. இப்போ ஒரு 2 சின்ன பசங்க ஒரு தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட பாட்டில் இருக்கிற தண்ணி. இப்ப அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி கரெக்டா வெளில போகும்.
அது கீழே சிந்தறதுக்குள்ள அந்த ஒரு சின்ன மொமெண்ட்ல இந்த ஜாங்கியோங் அதாவது இந்த மாங்க கொல்றதுக்காக தன்னோட ஸ்வாட வெளில எடுப்பான். அவர் கொண்டுட்டு திருப்பியும் அந்த தண்ணி சிந்தறதுக்குள்ள அந்த ஸ்வாட உள்ள வச்சிருவான். அதனாலதான் அவனோட ஸ்வாட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இப்ப அவனோட கழுத்துக்கிட்ட கரெக்டா அந்த ஸ்வாட கொண்டு போகும்போது நம்ம கோசு அவனோட கையை பிடிச்சிருவான். இதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். யாரு நீ, அசாசினா என்ன அப்படின்னு நம்ம கோசு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பயந்துரும். டக்குனு அந்த இடத்துல இருந்து உடனே எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப இந்த தண்ணியும் கீழே சிந்திரும். அந்த ஒரு செகண்ட் பாஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் முடிஞ்ச உடனே இந்த ஷோஜினும் பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் இறங்கிடுவான். இப்ப இதை பார்த்ததும் நம்ம காங்க அவனை பார்த்து முறைச்சிட்டே இருப்பான். உடனே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்ல முடிவுன்னு சொல்லி நம்ம ஷோஜினும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவான். இப்போ உடனே அந்த எல்டர் பார்த்து, யோ எல்டர், நீ இப்ப நான் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோவேன், உடனே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது நானா, நான் ஏன் சாக போறேன் கேட்கும்போது உன்னை கொல்றதுக்காக ஒரு அசாசின் சுத்திக்கிட்டு இருக்கான். என்னது என்னைய கொல்றதுக்காக அசாசினா, என்னைய கொல்றதுக்கு யார் வரா, நான் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ஒத்தான ஆளே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம காங்க சொல்லுவான், ஏதோ ஒண்ணு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏன்னா உங்களை கொல்ல வர அந்த அசாசின் உண்மையிலே கில்டான ஆளா இருக்கா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம கோசுவோட கையிலேயே லைட்டா கீறி இருப்பான். அவனோட கையில இருந்தே ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். இப்ப நம்ம காங்கு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இவர கவனமா இருக்க சொல்லிட்டு இப்ப இவர் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப இது எல்லாத்தையும் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குரூப் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஷோஜின் ஃபெயில் ஆயிட்டா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உடனே தெரிஞ்ச உடனே ஷோஜின் கூட இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. எனது ஒரே ஃபெயிலியர் அட்டம்ப்டால அவன் மொத்தமா நீங்க கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது, அப்படி கட் பண்ணாதான் நம்மளோட ஆர்கனைசேஷன் ஒழுங்கா ஒர்க் ஆகும். அவன் இப்பவே தூக்கிடுவோம். அது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நல்லது. ரூல்ஸ் தான். அதை யாரும் மாத்த கூடாதுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஷோஜினுக்கு மாத்தி ஹாலுசினேஷன்ஸ் தெரியும். அதாவது அவன் தொடர்ந்து எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்கான். ஒரு பக்கம் அவனை கொல்ல வேணாம்னு சொல்றான் அந்த ஓல்மேன். இன்னொரு பக்கம் அவன் கொல்லலாம் வந்த அந்த பாங்க தடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். இது எல்லாமே அவன் மண்ணுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப இது எல்லா கோவமும் நம்ம காங் மேல தான் திரும்பும். ஏன்னா நம்ம காங் தான் அவனை தடுத்துட்டான் அப்படின்னு. அந்த மாங்க கொண்டுட்டு கண்டிப்பா உன்னை கொல்றதுக்காக நான் வருவேன், உன்னை தேடி வந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம காங்குக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கும். டக்கு நைட் நேரம் எந்திரிச்சிட்டு, என்னாச்சு, நான் எதையும் மறந்துட்டேனா, அட ஆமா லேட் நைட் மிட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம விட்டுட்டேனே, அச்சச்சோ அதை போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம மாங்க பாக்குறதுக்காக இந்த ஷோஜின் அவரோட இடத்துக்கே வந்திருப்பான். உள்ள பார்த்தா நம்ம மாங்கு புத்தா முன்னாடி உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இந்த ஷோஜின் கத்தியோட ரொம்ப கோவத்தோட உள்ள வருவான். இப்ப இந்த ஷோஜின் உள்ள வந்த உடனே நம்ம மாங் சொல்லுவாரு, சோச்சியோங்கோன் தானே, இதுக்கு முன்னாடி ஒரு கிளான் இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன், சோஷியோடாங்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கிளான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையே ரொம்ப அதோட அல்டிமேட்டான ஃபார்ம்க்கு எடுத்துட்டு போகணும்னு அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையே பிராக்டிஸ் பண்ண ஒரு ஆளுங்க. இவங்கள அளவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முறையும் கிளானும் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான கிளான். இதோட 5th மாஸ்டர் தான் இந்த சோச்சியோங்கோன். இவர் யூஸ் பண்ற அந்த ஸ்வாட் டெக்னிக்கை வெறும் கண்ணால பார்க்கவே முடியாதான், ஒரு ஃபிளாஷ் மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் அது. ஆனா அதை தவிர வேற எதுவுமே எனக்கு அந்த கிளானை பத்தியும் அந்த சோச்சியோங்கோன் பத்தியும் தெரியாது. ஆனா நீ எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவருக்காக தான் என்னை பார்க்க வந்திருக்கே அப்படின்னு அந்த மாங் கேட்பாரு. இது கேட்டது அவனும் ஆமா அப்படின்னு சொல்லுவானா. அப்ப திரும்பி அவர் சொல்லுவாரு, அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்தாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட ஒய்ஃப்க்கு ஏதோ ஒரு நோய் வந்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் குடிச்சே இறந்து போயிட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த சோஷியோடாங்க ஏதோ ஒரு குரூப் ஆஃப் அசாசின்ஸ் வந்து அட்டாக் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா உண்மையிலே என்னாச்சு அப்படின்றது எனக்கு தெரியல, நீ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவனோட சைடுல இருக்கிற அந்த கதையை அவன் யோசிச்சு பார்ப்பான். இந்த சோஜின் கிட்ட அவனை வளர்த்த அந்த ஓல்ட் மேன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா, மாஸ்டருக்கும் மாஸ்டரோட ஒய்ஃப்க்கும் அதாவது இவனோட அம்மாவுக்கும் 2 பேருக்குமே பாய்சன் கொடுத்துட்டாங்களா. அந்த பாய்சன் இருந்ததுனால மட்டும் தான் இந்த ஷின்மோ கிளான் வந்து அவன் அட்டாக் பண்ணுச்சான். இந்த ஷின்மோ அட்டாக் பண்ற சமயத்துல இவங்க மாஸ்டர் தான் மொத்த ஷின்மோட அசாசின்ஸ் கூட சண்டை போட்டாராம். அந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஓல்ட் மேனும் நம்ம சோஜினை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டானா. ஆனா பாய்சன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால அவரால் அதுக்கு மேல சண்டை போட முடியாம அவரும் செத்து போயிட்டாராம். அந்த மாஸ்டரோட ஒய்ஃபும் செத்து போயிட்டாங்களா. இப்ப இந்த ஒரு கதையை யோசிச்சு பார்ப்பான். இதுக்கும் இப்ப நம்ம மாங் சொன்னதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். நீ ஒருவேளை என்னை தடுக்கணும்னு நினைச்சிருந்தீனா நீ எனக்காக ஏதாவது ஒரு ஆம்புஷ் செட் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா நீ என்னை பேசியே தடுக்க முடியும் நினைக்கிறியா என்ன? ஆனா நீ சொன்ன மொத்த கதையிலையும் ஒரே ஒரு உண்மை மட்டும் இருக்கு. அது என்னன்னா, உண்மையிலேயே என்னோட கிளான ஒரு குரூப் ஆஃப் அசாசின்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணாங்க. அவங்களோட பேர் ஷின்மோ, அவங்களை கூட்டிட்டு வந்தது நீ அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, இந்த ஓல்மேன் அதாவது அவர் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வேணான்னு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்களா. இந்த மாங்ஸ் எல்லோ டிராகன் டெம்பிள் இந்த மாங்ஸ் தான் அவர் எடுத்து சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காங்க. அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த கடவுளை தவிர வேற யாரையும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு அசாசினா இருந்து மத்தவங்களை கொன்னு அதுல வர காசை வச்சு என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துப்பேன் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்பாரு. இப்ப இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். இருந்தாலும் மறுபடியும் சொல்லுவாரு, உன்னோட கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ பல கொலைகளை பண்ணிருப்ப அப்படின்னு. எத்தனை இன்னசென்ட் லைஃப்ஸ் எடுத்திருப்ப, அந்த உயிர்கள் எல்லாமே உன்னை துரத்திட்டே வரும், கண்டிப்பா உன்னை சும்மா விடாது அப்படின்னு. இதை கேட்டது கோவத்தோட உச்சிக்கு போற இந்த ஷோஜின் அவரை பார்த்து, இந்த ஷோஜினையே நீ பேசி ஒரு மாதிரி ஆக்கிட்டதான், இருந்தாலும் இப்ப உன்னோட ஆளுங்களோட போய் சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு, உன்னையும் நான் அங்கேயே வெளியே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட வெளில எடுப்பான். ஆனா எடுத்த அந்த ஒரு வேகத்துல ஒரு புலி வந்து இவனை கீழே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து இவனை கீழ மாதிரியும் இவன் சாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவனுக்கு வரும். டக்குனு பார்த்தா இவன் உயிரோட வந்திருப்பான். இது ஒரு இல்யூஷனா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமா நம்ம மாங்க பாப்பா. நம்ம மாங்க அப்படியே அவனை பார்த்துட்டு தான் இருப்பாரு, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. இந்த ஆள் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணா, இந்த கிழமை தான் இதெல்லாம் பண்ணானா, இல்லையே இது முன்னாடி இருந்து வந்த மாதிரி தெரியல, எனக்கு பின்னாடி இருந்து வந்த மாதிரி தெரியுது. அப்ப எனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நிக்குது, என்னன்னு பாப்போம்னு சொல்லி தன்னோட ஸ்வாட அப்படியே லைட்டா திருப்புவான். அவனோட ஸ்வாட்ல மூணோட அந்த லைட் பட்ட உடனே அதுல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். யாருன்னு பார்த்தா காங்கிரியோங். நம்ம கோசு பின்னாடி வந்து நிப்பான். ஒரு அசாசின் அவனாவே இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, ஒரு டவுட்ல தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இவன் உண்மையிலே வந்துட்டான், வெள்ளவா அப்படின்னு சொல்லி நம்ம கோசு கூப்பிடுவான். இப்ப உடனே நம்ம மாக்கு கண்ண மூடி கண்ண திறப்பாரு. அவர் மாதிரி ஞானத்துல இருப்பாரு. இப்ப டக்குனு முன்னாடி பார்த்து, நீ பண்ண தப்புக்கலாம் நான் உனக்கு ஒரு லெக்சர் கொடுக்க போறேன், இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் எப்பயோ வெளில கிளம்பி போயிருப்பான். இப்ப வெளியில நம்ம காங்குக்கும் இந்த ஷோஜினுக்கு ஒரு சண்டை போக ஆரம்பிக்கும். இந்த ஷோஜினோட மனசுல நிறைய கேள்விகள் ஓட ஆரம்பிக்கும். மாங் சொன்னது உண்மையா இல்ல அவரோட ஓல்ட் மேன் சொன்னது உண்மையா? ஒரு பக்கம் அவர் சொன்ன கதையில அவர் குடிச்சே செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் அசாசின்ஸ் வந்தாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு பாய்சன் கொடுத்து அந்த அசாசின்ஸ் அப்ப வந்து அவர் அட்டாக் பண்ணாங்க. இதுல எது உண்மையான கதை, எது யார் போய் சொல்றா, யார் உண்மையை சொல்றா? நான் இது வரைக்கும் எதை நம்பிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு சுத்தமா புரியாது. ஒரு மாதிரி கோவத்திலையும் ரெட்டிலையும் கத்த ஆரம்பிச்சு நம்ம காங் கூட சண்டை போடுவான். நம்ம காங்க ரொம்ப வேகமா ஸ்லாஷஸ் பண்ண ஆரம்பிப்பான்.
நம்ம காங் எல்லா ஸ்லாஷ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுட்டே இருப்பான். அவனோட ஸ்லாஷ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கும். எந்த அளவுக்கு கிளீனா பக்கத்துல இருக்கிற எல்லா மரத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வெட்டுவான். ஆனா அவன் வெட்ட முடியாத ஒரே ஒரு ஆளு நம்ம கோஸ் தான். நம்ம கோஸ் ஒவ்வொரு தடவையும் அவனோட ஸ்லாஷ்ல இருந்து ஜஸ்ட்ல தப்பிப்பாங்கல, அந்த மாதிரி தப்பிச்சுட்டே இருப்பான். இவன மாதிரி ஒரு ஆளு எங்க இருந்து வந்தானே அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது. நம்ம காங் என்ன யோசிப்பான் அப்படின்னா, நான் இவன் கூட சண்டை போடும்போது இப்படியே இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா சண்டை ரொம்ப பெருசா போகும் தோணுது அப்படின்னு நினைப்பான். இப்ப நமக்கு இந்த சண்டை போயிட்டே இருக்கும்போது நம்ம ஷோஜின் அவன் இதுக்கு முன்னாடி அந்த ஓல்மேன் கூட பேசின ஒரு சில ஞாபகங்களை யோசிச்சு பார்ப்பான். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த ஓல்மேன் வந்துட்டு நம்ம ஷோஜின் சொல்லிருப்பாரு, அவங்களோட ஒயின்ல பாய்சன் கலந்துட்டாங்க அப்படின்னு. உங்க அப்பா அம்மா சாப்பிட்ட அந்த ஒயின்ல. அப்ப நம்ம ஷோஜினுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்திருக்கும், எங்க அப்பா அம்மா சாப்பிட்ட ஒயின்லையா, எங்க அம்மாவோட மெடிசன்ல தானே பாய்சன் கலந்துட்டதா நீங்க முன்னாடி சொன்னீங்க, ஆனா ஒயின்ல சொல்றீங்கன்னு கேட்கும்போது அந்த ஓல்மேனும் ஓ மாத்தி சொல்லிட்டேனா, அம்மாவோட மெடிசன்ல தான் பாய்சன் கலந்தாங்க, ஆனா ஐயாவுக்கு தான் ஒயின்ல வந்து பாய்சன் கலந்துட்டாங்க, நான் மெடிசனுக்கு ஒயினுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்ப அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்திருக்கும். இருந்தாலும் பெருசா ரொம்ப இத பெருசா சந்தேகமா எடுத்துக்க மாட்டான். மேபி அவர் மறந்து போயிருப்பாரு, உண்மையிலே கன்ஃபியூஷன்ல தான் சொல்லிருப்பான்னு நினைச்சிருப்பா. இன்னொரு பக்கம் இந்த மாங்க் இவனை பார்த்து சொன்னாரு, நான் என்னோட சின்ன வயசுல இருந்து இந்த கடவுளை மட்டும் தான் பாத்திருக்கேன், நீ என்னையே ஒரு அசாசின் சொல்றியா அப்படின்னு. இதுல எது உண்மை எது போய், எதை நம்பணும் எதை நம்ப கூடாது? அவன் இத்தனை நாளா நம்பினதெல்லாம் உண்மையா இல்ல இப்ப கேட்கிற விஷயங்கள்லாம் உண்மையான அவனுக்கு சுத்தமா புரியல. இப்ப இது எல்லாம் அவனோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது நம்ம காங் கூட சண்டை போடுவான். நம்ம காங்கோட ஒவ்வொரு அடியும் பக்கத்துல இருக்கிற கல்லு மலை எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கீயை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பான். இப்ப ஒரு கட்டத்துல இவன் நம்ம காங்க வெட்டறதா நினைப்பான். ஆனா நம்ம காங்கோட ஆஃப்டர் இமேஜஸ் மட்டும் தான் இவனால வெட்ட முடியுமே தவிர நம்ம காங்க இவனால தொடவே முடியாது. நம்ம ஷோஜின் ஒவ்வொரு தடவையும் யாரையாவது கொல்ல போறதுக்கு முன்னாடி இந்த ஓல்ட் மேன் அவனை பார்த்து சொல்லுவாரு, கொஞ்சம் கவனமா இருங்க யங் மாஸ்டர், ஏன்னா நீங்க ஷின்மு மேல கோவப்படுறது உண்மையிலே லாஜிக்கான ஒரு விஷயம், 100% நியாயம். ஏன்னா ஷின்மு தான் உங்க அப்பா அம்மாவை கொண்டிருக்காங்க. ஆனா ஷின்முக்கு பின்னாடி யாரு இருக்கா, ஷின்மு மட்டும் தான் இதுக்கு காரணமா இல்ல இது மொத்தத்துக்கும் பிளான் போட்டது யாரு அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதே நேரத்துல ஹெவன் அர்த் அசோசியேஷன் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்பிடாதீங்க, ஏன்னா அவங்க எல்லாத்தையும் உண்மையா சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க பண்ண எல்லா ஹெல்ப்பையும் நம்ம மறந்துடவும் கூடாது, ஏன்னா அவங்க தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இது எல்லாத்தையும் அவனோட மணிக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துல ரொம்ப கோவமாக்கி வெள்ளையே கத்த ஆரம்பிச்சு ஒரு ஸ்பைரல் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே சுத்தி சுத்தி வெட்ட ஆரம்பிச்சிருவான். இது எல்லாமே நம்ம காங் மேல பட்டிருக்கணும். ஆனா நம்ம கோஸ் அது எல்லாத்துலயும் ஈஸியா தப்பிச்சிருவான். அப்புறம் ரொம்ப வேகமா நம்ம கோஸ் ஸ்டாப் பண்ணலாம் நினைப்பான். ஆனா நம்ம கோஸ் அவனோட சட்டையை கட்டிட்டு அவனோட சட்டையை மட்டும் அந்த ஸ்டாப்பை வாங்கிட்டு கீழ இருந்து வந்து ஒரு பாம் டெக்னிக்கை வச்சு அவன் அட்டாக் பண்ணுவான். அந்த ஒரு டெக்னிக் பட்டதோட அந்த ஃபோர்ஸ்லயே இந்த சோஜின் அப்படியே அந்த கிளிஃப்ல இருந்து தாண்டி போய் கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில போய் விழுந்துருவான். இப்ப நம்ம கோஸ் அப்பதான் வந்து பார்த்துட்டு, அச்சச்சோ இங்க ஒரு மலை இருக்கா, நான் கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லி கீழே இறங்கி போய் அந்த ஓடுற தண்ணியில பாப்பான். இவன் எங்கேயாவது செத்துட்டானா அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம கோஸ் கரெக்டா வந்து அடிச்சான்ல, அடிக்கும்போது அந்த பாம் டெக்னிக்கை தன்னோட ஷீட்டை வச்சு கடைசி நிமிஷத்துல அவன் தடுத்திருப்பான். சோ பெருசா அவன் டேரக்டா அடிக்கல, டேரக்டா எந்த அடியும் வாங்கல. இருந்தாலும் இவ்வளவு ஹைட்ல கீழே விழுந்திருக்கான், ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும், கண்டிப்பா அவன் பழச்சிருப்பான். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை, இப்ப அவனுக்கு காயம் பட்டுருச்சு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். நம்ம டயலாக கேட்டுக்கோல, இப்ப இந்த மாதிரி போனவன் திருப்பியும் எவ்வளவு கோவத்தோட வருவானோ அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ் யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப மறுபடியும் இந்த ஷோஜினுக்கு அவங்க ஓல்ட் மேன் சொல்றது ஞாபகம் வரும். வெறும் ஒரு தோல்வி உங்களை முடிவு பண்ணிடாது. நீங்க இத்தனை வருஷமா ஜெயிச்ச எல்லா வெற்றியையும் வெறும் ஒரு தோல்வி அப்படியே இல்லாம ஆக்கிராது. ஆனா அந்த ஒரு தோல்வியை நீங்க படிக்கட்டா எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு படிக்கு நீங்க போகணும், அடுத்த ஒரு கட்டத்துக்கு நீங்க போகணும். அதை மறுபடியும் எப்படி வெற்றியா மாத்தணும் நீங்க யோசிக்கணும் அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையும் யோசிக்கிறதோட தண்ணியில இருந்து அப்படி பொறுமையா வெளில வருவான். நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தாயா, நீ சொன்னது அத்தனையுமே கரெக்ட். ஆனா நீ ஒரே ஒரு விஷயத்தை மறந்துட்ட. நீ சொன்னதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு, நான் இன்னும் தோத்து போகல, இந்த பேட்டில் இன்னும் முடியல. அவங்க ரெண்டு பேரும் என்னை ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த கோலைங்க முதல்ல அந்த மாங்க் பேசியே வெறுப்பேத்துறான். ரெண்டாவது அந்த குண்டு பையன் என்னை வந்து சண்டை போட்டான். அவனுங்க ரெண்டு பேரும் அப்படி பண்ணாம இருந்திருந்தானுங்க, கண்டிப்பா அவனுங்க ரெண்டு பேரையும் வெறும் ஒரு ஸ்லாஷ்ல அவனுங்க ரெண்டு பேருமே காலி பண்ணிருப்பேன். ஆனா நான் திருப்பி வருவேன், கண்டிப்பா வருவேன். நான் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அவனுங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக வருவேன். இப்படின்னு யோசிச்சுட்டு நேரா அவனோட வீட்டுக்கு போவான். அவனோட வீட்டுக்குள்ள போறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி மனசு இருக்காது. ஏன்னா மறுபடியும் அவனோட ஓல்ட் மேன் அவனை பார்த்து கத்துவாரு, ஏன் திரும்பி கொண்டுட்டு வரீங்க, ஏன் சண்டை போட்டு வரீங்க கேட்பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேணாம்னு யோசிப்பான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். சரி என்னாச்சும் உள்ள போய் பார்க்கலாம். உள்ள பார்த்தா ஒரு 5 பேர் நல்ல மாஸ்க்லாம் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. நம்ம ஷோஜினை எடுத்து வளர்த்த அந்த ஓல்ட் மேனை ரொம்ப மோசமா ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதுவும் நம்ம ஷோஜின் யூஸ் பண்றால அந்த ஃப்ளையிங் ஃபிளாஷ் டெக்னிக், அந்த ஃபிளாஷ் ஷாட் டெக்னிக்கோட டெக்னிக்கான புக் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அதை அவர் சொல்லாததுனால ரொம்ப மோசமா டார்ச்சர் பண்ணி கடைசியா அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவர் செத்து போயிருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையும் கதவு கிட்ட இருந்து நம்ம ஷோஜின் பாப்பா. இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம ஷோஜின் கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு போவாங்கல்ல, அதே ஆளுங்க தான். அவங்க தான் இந்த ஷோஜினோட ஃபிளாஷ் ஷாட் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அது சொல்லலன்னே அந்த ஓல்ட் மேனையும் கொண்டுட்டாங்க. இப்ப நம்ம ஷோஜினுக்கு ஒரு மாதிரி எல்லாமே தன்னோட சின்ன வயசு ஞாபகத்தை யோசிச்சு பாப்பா. இந்த ஓல்ட் மேன் கிட்ட இந்த ஷோஜின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் என்னோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல, அவங்களோட முகமே எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு. இந்த ஓல்ட் மேன் சொல்லுவாரு, கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப சின்ன பையன்றதுனால உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், வாங்க நம்ம போறப்பயே அவங்க எப்படி இருப்பாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா இருக்கிறதே ஹேண்ட்ஸமான ஒரு ஆளு, அவங்க அம்மாவும் இருக்கிறதே ரொம்ப அழகான ஒருத்தவங்கன்னு அவனுக்கு அந்த ஓல்ட் மேனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் இந்த ஷோஜினுக்கு சொல்லி கொடுத்தான். இப்படிதான் இந்த ஷோஜினை அவன் வளர்த்தான். நம்ம ஷோஜின் இவன் கூட இருக்கும்போது தான் இந்த ஃபிளாஷ் டெக்னிக்கையும், அதாவது இந்த ஸ்வாட் ஃபிளாஷ் டெக்னிக் இருக்குல்ல, இதுக்காக ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சான். நம்ம ஷோஜின் டெய்லியும் ட்ரைனிங் பண்ணுவா, இந்த டெக்னிக்கை பத்தி படிப்பா, திரும்பி காலையில எந்திரிச்சு ட்ரைனிங் பண்ணுவா. அப்ப இந்த ஓல்ட் மேன் ஒன்னு சொல்லுவாரு, இந்த டெக்னிக்கை நீங்க மெமரைஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அதுல இருக்கிற ஒவ்வொரு அர்த்தத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்வாட எதுக்காக ஸ்விங் பண்றாங்கன்றது உங்களுக்கு புரியணும், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் எதுக்காக இருக்குன்னு உங்களுக்கு புரியணும், அப்பதான் இதை வச்சு உங்களால உங்களோட எதிரிகளை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவன் ரொம்ப கடுமையான ட்ரைனிங் எல்லாத்தையுமே மேற்கொள்ளுவா. இது மூலமா இந்த டெக்னிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா இவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த ட்ரைனிங்லாம் போகும், காலங்களும் ஓட ஆரம்பிக்கும். இந்த ஓல்ட் மேன் எப்பயுமே அவன் கூடவே தான் இருந்திருக்காரு. எப்ப இவன் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சந்தோஷமான முகத்தோட இவன் வரவேற்பாரு. இப்ப இறந்து போயிருக்காரு. இவர் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லி இவர் பக்கத்துல உட்காந்து தன்னோட ஸ்வாட பக்கத்துல தள்ளி வைப்பான். அதை வச்ச உடனே அந்த வேகமா பக்கத்துல இருக்கிற அந்த மாஸ்க் போட்ட ஆளு தன்னோட செயினை வச்சு அந்த ஸ்வாட எடுத்துருவான். அவ்வளவுதான். இப்ப மத்தவங்க எல்லாரும் அந்த ஸ்வாட இவனை நோக்கி நீட்டி, இந்த மாதிரி நடக்கும் நாங்களும் எதிர்பார்க்கலதான், நாங்க வந்தது அந்த ஃபிளாஷ் வார்டோட மேனுவலுக்காக,
அதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிருவோம் சொல்லும்போது என்கிட்ட கிடையாதுன்னு சொல்லுவான். என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது, நான் ஒவ்வொரு தடவையும் அதுல இருக்கிற டெக்னிக்கை கத்துக்கும் போது ஒவ்வொரு பக்கமா கிழிச்சு அதை நானே சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த புக் இப்ப கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே தான் அவனோட ஸ்வாட் ஒருத்தன் செயின் வச்சு எடுத்தால அவன் கவனிப்பான். அவன் எடுத்தது ஷீட் மட்டும் தான், ஸ்வாடு இன்னும் அவன் கையில தான் இருக்கு அப்படின்னு. இப்ப இவன் நினைச்சு பாக்குறதுக்குள்ள அடுத்த செகண்டே முன்னாடி போன 4 பேர் இருக்காங்கல்ல, அவனுங்க 4 பேரையும் பாதியா வெட்டி கொண்டு வா இந்த ஷோஜின். இப்ப மிச்சம் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பான். இப்ப அவனை பார்த்து ஷோஜின் கேட்பா, நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னீங்க, இந்த மாதிரி எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு. இப்ப அவன் எதிர்பார்க்கறதுக்குள்ள அவனோட காலையை வெட்டி அவனையும் கீழே விழுக வச்சிருவான். இப்ப அவனை பார்த்து கேட்பான் இந்த ஷோஜின், இதுக்கு முன்னாடி அந்த கிளானோட இன்சிடென்ட்டும் அந்த ஷிம்மு உங்களோட எனிமீஸ், இது எல்லாமே உண்மையா? இதுல எவ்வளவு உண்மை? இவங்க எல்லாரையும் நான் காலி பண்ணா அசோசியேஷன் எனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னிச்சு, இதுல எதெல்லாம் உண்மை? ஷிம்மு உண்மையிலே உங்களோட எனிமீஸா? அந்த ஜான்ஜியோன்னு ஒருத்தர் சொன்னீங்களே, அவர் தான் இதுக்கு முன்னாடி அசசின் சொன்னீங்களே, அந்த மாங்க் உண்மையிலே ஒரு அசசினா? இதுக்கு முன்னாடி நான் கொண்ட எனிமீஸ்லாம் யார்? இது எல்லாத்தையும் கேட்டதும் இந்த மாஸ்க் போடாலும் எப்படி இருந்தாலும் என்னை கொல்லதானே போற அப்படின்னு கேட்பான். நம்ம ஷோஜின் சொல்லுவான், இல்ல நீ உண்மையை சொன்னா நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு. இதை கேட்டு அவன் அமைதியாவே இருப்பான். உடனே நீ இதுக்கப்புறம் நேரத்தை கடத்த போறானா, நான் இப்பவே உன்னை கொண்டுறேன்னு சொல்லும்போது, ஷோச்சியோங் ஒன் உன்னோட அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கியே அந்த 5th கிளான் மாஸ்டர், அவருக்கு பசங்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஷோஜின் உண்மையை எதிர்பார்த்தாண்டா, ஆனா இதை அவன் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப அந்த மாஸ்க் போட்டால் திரும்பி சொல்ல ஆரம்பா, இது உன்னோட எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல, ஆனா இந்த ஒரு உண்மை நீ இது வரைக்கும் பண்ண எல்லா செயல்களையும் இல்லாம பண்ணிடுச்சு. இப்ப நீ இதுக்கப்புறம் எத்தனை கேள்வி கேட்டாலும் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு உண்மைதான் பதில் அப்படின்னு சொல்லுவான். இன்னமும் உனக்கு ஒரு நம்பிக்கை இல்ல அப்படின்னா, இந்த சோஷியோட அங்க ஒரு கிளான் இருந்துச்சு, அந்த கிளான் இருந்த இடத்துல சுத்தி இருக்கிற கிராமத்தெல்லாம் போய் விசாரிச்சு பாரு, உண்மையிலேயே அந்த கிளான்ல இருக்கிறவருக்கு உண்மையிலே பசங்க இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு. ஏன் உன்னை இத்தனை நாளா வளர்த்தாரே இந்த மனுஷன் உன்னை இது வரைக்கும் அங்க போக விட்டுருக்கவே மாட்டார் தானே, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார் தானே. என்ன இது எதையும் நம்ப முடியல. இன்னொன்னு உனக்கு சொல்றேன், அந்த ஜான்ஜியோன்னு ஒருத்தர கொல்ல போனியே, அந்த மாங்க் எப்பயுமே அசாசின் கிடையவே கிடையாது. அவர் அசாசினா வாழ்ந்ததே கிடையாது. அவர் எப்பயுமே மாங்கா மட்டும் தான் வாழ்ந்திருக்காரு, அதுவும் அந்த டெம்பிள்ல மட்டும் தான் இருந்திருக்காரு. ஆனா அவர் இருக்கிறது ஒரு சில குரூப்புக்கு பிடிக்கல. அந்த ஒரு சில குரூப் எங்க கிட்ட இவரை காலி பண்ண சொல்லி சொன்னாங்க, நாங்க ஒன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். என்ன பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவர் மட்டும் கிடையாது, நீ இது வரைக்கும் பண்ணவங்க எல்லாருமே யாரோ ஒருத்தவங்களுக்கு தடையா இருந்தாங்க, அவங்களை கொல்றதுக்கு நாங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன் நீ இது வரைக்கும் பண்ணவங்க யாருக்குமே அந்த கிளான் ஷோஷியோடாங்கோட எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவன் ரொம்ப கோவமாயிடுவான். கோவமாகி இவனை வெட்ட ஆரம்பிச்சிருவான். இப்ப உடனே இந்த மாஸ்க் போட்டாலும் எனக்கு தெரியும் நீ இதை தான் பண்ணுவ அப்படின்னு நான் உண்மையை சொல்லி இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லும்போது, ஆமா நான் உன்கிட்ட உண்மையை தான் கேட்டேன், ஆனா நீ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா கேட்கும்போது, அப்படியா நீயே போய் பாரா, நீ அந்த இடத்துல போய் பாரு, அப்ப உண்மை என்னன்னு உனக்கே புரியும். நான் சொன்னதா உண்மையா இல்லையா அப்போ உனக்கு புரியும். நீ எவ்வளவு மறுத்தாலும் சரி இதுதான் உண்மை, உன்னால இதை ஏத்துக்கவே முடியல, ஆனா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த ஷோஜினோ, சரி நானே போய் செக் பண்ணி பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லு, இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு. இதை கேட்டோனே நீ என்னை கொன்று அப்படின்னு சொல்லுவான். நான் உன்னை கொல்ல தான் போறேன், ஏன் நீயே உன்னை கொல்ல சொல்லி சொல்லுவ, அது வரைக்கும் எப்ப நிறுத்தணும்ன்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷனை காட்டுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இந்த 5th ஸ்குவாட் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிக்னல் வந்த உடனே இவங்க பிரிட்ஜ் ரைஸ் பண்ணுவாங்க. பார்த்தா வரது அந்த 5th ஸ்குவாட் கிடையாது, வரது ஷோஜின் தன்னந்தனியா உள்ள நடந்து வந்துட்டு இருப்பான். இப்ப இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன் இருக்கிறதுலே ஒரு மோசமான நிலைமையில இருக்கும். இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லா ஆளுங்களும் எல்லாருமே செத்து கிடப்பாங்க. எல்லா கிளான் மெம்பர்ஸ்மே பாதியா வெட்டப்பட்டு செத்து போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே கொண்டது ஒரே ஒருத்தன் ஷோஜின். இந்த ஷோஜின் இருக்கிறவங்க எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். இந்த கிளான்ல இருக்கிற மொத்த பேருமே கொண்டிருப்பான். இப்ப அவன் அப்படியே கொல்ல ஆரம்பிச்சு இந்த கிளானோட லீடரையும் கொல்றதுக்காக போவான். இப்ப இந்த கிளானோட லீடர் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்த்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு அந்த இடத்துல இவர் இருப்பாரு. நம்ம ஒருத்தனை ஃபேஸ் பண்றோம், ஆனா நம்மள அவன் ஈஸியா கொண்டுகிட்டு இருக்கானே அப்படின்னு அவன் யோசிப்பாரு. இப்ப இந்த ஷோஜின் கடைசி ரூமுக்கு வருவான். இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே தன்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு டெக்னிக் மூலமாவே எல்லாருமே கொண்டுருவான். அவங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் இந்த லீடர் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். இப்ப இந்த லீடர் பாக்கிறதுக்காக பக்கத்துல வருவான். இந்த லீடருக்கு அப்பதான் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் கூட பேசினது ஞாபகம் வரும். அப்ப அந்த பேசின ஒரு ஆள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருவேளை இந்த ஒரு பையனையும் நீ மத்த சீக்ரெட் வெப்பன்ஸ் மாதிரி யோசினா அது உன்னோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லிக்கணும். ஏன்னா இவன் ஒரு மான்ஸ்டர், நான் உருவாக்குனதுலயே இவன் தான் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அவர் இந்த லீடர் கிட்ட அப்பவே சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த மாஸ்டர் பீஸ் தான் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த லீடர் அந்த ஷோஜனை பார்த்து சொல்லுவாரு, நீ இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு எனக்கு புரியல. நாங்க அந்த ஓல்மேன் கூட ஒரு டீல் போட்டிருந்தோம். அந்த டீல் படி நீ ஒருவேளை மிஷன்ல எதையாவது சொதப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் நாங்க முடிச்சுக்குவோம் சொன்னோம். அந்த மாதிரி நாங்களும் பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டோம். ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது அந்த ஓல்மேன் கிட்ட போய் கேளு, எதுக்காக எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் எதுக்காக பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இப்ப இந்த ஷோஜின் அவனை பார்த்துட்டு, இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஆரம்பத்துல இருந்து நீயும் சரி உன்னோட ஆளுங்களும் சரி ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல நீ தான் என்னோட ஓல்மேனை கொல்றதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சு வச்ச, இப்ப நீயே ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ இந்த மாதிரிலாம் கதை சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா என்ன? அப்படி ஒருவேளை நீ நினைச்சிருந்தீனா சாரி, நீ தப்பு கணக்கு போட்டுட்டேன்றத நான் உன்ட்ட சொல்லிக்கணும். இது என்னோட கோவத்தை மட்டும் தான் அதிகப்படுத்தும். நீ உன்னோட உயிருக்காக கெஞ்சு அட்லீஸ்ட் அப்பயாவது அவனை உயிரோட விட்டுட்டு போறேன்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்டோட இந்த லீடரும், என்னது இறந்துட்டாரா? யாரு அந்த ஓல்மேனா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓ இப்படிதான் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அவர் யோசிச்சிருக்காரா? அப்படின்னா அந்த 5th ஸ்குவாட் அவர் கூட தான் இருந்திருப்பாங்க. இவங்களும் சேர்ந்து தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டுக்கணும். உனக்கு எதுவுமே இன்னும் புரியல தானே? நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த ஆளா சாக ஆளே கிடையாது. உனக்கு நம்பிக்கை இல்லைனா போய் பாரு, உன்னோட வீட்ல போய் பாரு, அந்த ஆள் தான் செத்து போனாரா இல்ல அங்க செத்தது வேற யாருமா அப்படின்னு. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். இத்தனை வருஷமா அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு, உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கூட நீ அந்த ஆளோட ட்ரிக்கு ஏமாந்து போற. நீ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னை பத்தி கிடையாது, அவரை பத்தி. அவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கோ. அவர் தான் உண்மையான அப்படின்னு சொல்ல வரும்போதே நம்ம ஷோஜின் அவரை கொண்டுருவான். இப்ப அந்த லீடர் செத்து போயிருவான். இப்பயும் கூட இந்த ஒரு நிமிஷமும் கூட ஷோஜின் அவர் கூட இருந்த அந்த ஓல்மேன் தான் நல்லவர், இது எல்லாமே அந்த ஓல்மேன் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும், அவன் இது வரைக்கும் நம்ம கதை தான் உண்மை அப்படின்றத அவன் நம்பிக்கிட்டு இருப்பான். இந்த ஹெவன் அர்த் அசோசியேஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இவன் தான் ஓல்மேனை கொண்டுட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசிக்கிறதோட தன்னோட வீட்டுக்கு போவான். அங்க போனோடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். அவன் போய் அங்க பார்த்தா அந்த ஓல்மேன் ஒருத்தர் செத்து போனார்ல, அவனை வளர்த்தவர், அவரு அந்த இடத்துல இருக்கவே மாட்டாரு. அவரோட பாடி அங்க இருக்காது. ஏன் அவர் செத்ததுக்கான எந்த விதமான தடையுமே அந்த இடத்துல இருக்காது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஷோஜின் நைட் வந்த உடனே ஒரு 5 பேரை கொண்டால, அந்த 5 பேருமே அங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட பாடிஸும் இருக்காது, ஒரு சின்ன ரத்தக்கார கூட இருக்காது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஷோஜினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிடும். எல்லாமே அவனை சுத்தி சுத்தும். எது உண்மை எது போய் யாரும் என் கூட விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறதோட ஷோஜினும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான்.
இப்ப அதே நேரத்துல இந்த மாங்க் இருக்கார்ல, அவரை கண்காணிக்கிறதுக்காக, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம கோசு எப்பயுமே அவரை சுத்தி சர்வேலன்ஸ் கேமரா மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். எங்க இருந்து இந்த ஷோஜின் வந்து அட்டாக் பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்துல. ஏன்னா மாங்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல. இப்ப ஷோஜினை துரத்திட்டு போயிருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வருவான். அங்க வந்த உடனே அங்க நம்ம அக்காபாசும் நம்ம ரின்னு இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இப்ப நம்ம அக்காபாசு நம்ம காங்க பார்த்து கேட்கும், ஆமா இது உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆமா இல்ல இல்ல ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உன்னோட முகத்தை பார்த்தாலே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு. நீ தூங்கியே பல நாள் ஆன மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீ ஒழுங்கா சாப்பிட்டும் பல நாள் ஆன மாதிரி இருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை? நீ ஃபர்ஸ்ட் வந்தப்ப எப்படி இருந்தியோ அந்த மாதிரி இருக்க. முக்கியமான எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா தான் அப்படின்னு நம்ம காங்கு சொல்லி சமாளிச்சிருப்பான். இப்ப ஷோஜின் தன்னோட வீட்டுல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பான். அவன் இந்த சோஷியோடாங் கிளானுக்கு பக்கத்துல இருந்த அந்த கிராமங்கள்ல போய் விசாரிச்சிருப்பான். அவனுக்கு வெறும் அதிர்ச்சியான தகவல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, மாஸ்டர் சோஷியோங்வான் பத்தி தானே சொன்னீங்க, ஆனா அவருக்கு குழந்தைங்க யாருமே கிடையாது. அவர் உண்மையிலே நல்ல ஹஸ்பண்டா இருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அவர் வேற கல்யாணம் எதுவுமே பண்ணிக்கல. அவருக்கு பசங்களே யாருமே கிடையாது அப்படின்னு. அவனால இதை நம்பி இருக்கவே முடியாது. ஆனா ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுல. அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம தான் நம்ம ஷோஜினும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்ப நம்ம ஷோஜினை பாக்குறதுக்காக ஒரு ரெண்டு பேர் வருவாங்க. இவங்களை பார்த்து ஷோஜினு சொல்லுவான், நான் அமைதியா சொல்லும்போது இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு. இப்ப வந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சொல்லுவாரு, நாங்க பேக்மா வேலையில இருந்து வரோம். கண்டிப்பா நீ எங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பா தானே. மொத்த ஹெவன் அசோசியேஷனே நீ காலி பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அது எங்களுக்கு நல்ல விஷயமா இல்ல. நாங்க ஹெவன் அசோசியேஷனுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆனா நீ மொத்தமா காலி பண்ணிட்ட. அந்த ஒரு காரணத்தினால இது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட டைரக்டாவே சொல்லிடுறேன், நீ பேக்மா வேலைக்கு வா, உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க தரோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே ஷோஜினும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவான். சரி, நாங்க தப்பான நேரத்துல வந்துட்டோம்ன்றது எங்களுக்கு புரியுது. இந்தா உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த சாப்பாடு சாப்பிடு, கொஞ்சம் கூல் டவுன் ஆகு, நாங்க மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. இப்ப ஷோஜின் மறுபடியும் அந்த கிராமத்துல நடந்தது யோசிச்சு பார்ப்பான். மேபி அவங்க அப்பாவுக்கும் அவர் கூட கல்யாணம் ஆகாம ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நம்ம ஷோஜின் பிறந்திருப்பானோ, மேபி அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களோ, அவங்க அம்மா இன்னும் உயிரோட இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துல அதை பத்தி விசாரிச்சு பார்த்திருப்பான். ஆனா அவங்க அப்பா உண்மையிலே நல்லவர். அவரு அவங்க அம்மா, அதாவது அந்த அவரோட ஒய்ஃபை மட்டும் தான் அவர் ரொம்ப லவ் பண்ணாரு. அவருக்கு இந்த மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதே விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுதான் நம்ம ஷோஜினால ஒண்ணுமே நம்பிக்க முடியாது. நம்ம ஷோஜினோ அந்த வில்லேஜ் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்திருப்பான். எல்லாரும் சொன்ன கதை இது ஒண்ணுதான். இது எல்லாத்த பத்தியும் அவன் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு வர ஞாபகம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஓல்மேனோட முகம். இவர் எதுக்காக இத்தனை நாளா தன்னை வளர்க்கணும்? இவர் யாரு, நீ யாரு, நான் யாருன்ற கேள்வி மட்டும் தான் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு கேள்வி ஓடுறதோட இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகும். திரும்பியும் இந்த பேக்மா வேலையை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. இவன் சாப்பாடை தொட்டுக்கவே மாட்டான். அதை பார்த்துட்டு நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நீங்க தான் அந்த பழங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போனீங்களான்னு கேட்பான். அந்த பாடிஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணது நீங்களான்னு கேட்பான். இப்போ உடனே அவங்களும் இல்ல, அதை நாங்க பண்ணல, ஆனா யார் பண்ணிருப்பான்றது எங்களுக்கு தெரியும். ஆனா அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆஃபரை நீ ஏத்துக்கிட்டியா இல்லையான்றத முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே இதை கேட்டுட்டு ஷோஜின்னு சொல்லுவான், பேக்மா வேலி அவனுங்க எல்லாருமே மெர்சனரிஸ் தானே, நீங்களும் காசுக்காக கூலிப்பட மாதிரி வேலை செய்யறவங்க தானே, உங்க இடத்துக்கு வர சொல்றீங்களா, முதல்ல எனக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப அவங்களும் சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும், உன்னை வளர்த்த அந்த ஓல்மேன் யாருன்றது தானே நீ தேடிக்கிட்டு இருக்க, அது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே ஷோஜினோ, இறந்த ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் யோசிக்க போறேன் கேட்கும்போது, அவர் இறந்துட்டாருன்னு யார் சொன்னா, அவர் இறந்ததை நீ பாத்தியா, அங்க இருந்தது அவரோட பாடி தானா நீ கன்ஃபார்ம் பண்ணியா, உண்மையிலே அவர் தான் இறந்து போனாரான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதே விஷயத்தை தான் ஷோஜின் கிட்ட அந்த ஹெவன் அசோசியேஷனோட லீடர் சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த மறுபடியும் சொல்லுவான், அந்த ஓல்மேன் பத்தி சொன்னீங்க, அவரோட ஆட்டிடியூட்ல ரீசெண்டா ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துச்சா, ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், அதாவது இந்த ஹெவன் அசோசியேஷனோட எந்த லிங்கும் வச்சுக்காதீங்க, அவங்க கூட இருக்கிறது ஆபத்து தான், அவங்க கிட்ட இருந்து நம்ம மொத்தமா விலகிடணும் அப்படின்ற மாதிரி அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஷோஜின் கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு, ஹெவன் அசோசியேஷன் கூட பேசுறதை நிப்பாட்டிருங்க அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா? இதுக்கான காரணம், நாங்க ஹெவன் அசோசியேஷனை விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க அவங்களை விசாரிக்கணும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையிலே அந்த ஆளு நல்ல புத்திசாலி தான், எல்லாத்தையும் நல்லா பிளான் போட ஆளு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அந்த நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா அப்ப எங்களால அந்த பிடிக்கவே முடியல. நாங்க அந்த வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அவரை எங்களால பிடிக்கவே முடியல. எப்ப தெரியுமா? நாங்க ஷின்மோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்ட உடனே அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஷின்மோவை கொன்னதே இவன் தான். இப்ப இந்த ஒரு சமயத்துலனா அப்ப அவர் தான் கூட தானே இருந்தாரு, இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அவனும் கேட்பான், ஷின்மோவை பத்தி என்ன அப்படின்னு. இவ்வளவுதான் எங்களால ஒரு வெளியாளுக்கு சொல்ல முடியும். இதுக்கு மேல இந்த கதையை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீ பேக்மா வேலைக்கு தான் வரணும். அங்க வா, உன்கிட்ட இது எல்லாத்த பத்தி சொல்றோம். அதே மாதிரி இந்த ஒரு தடவை மட்டும் தான் கடைசியா உன்கிட்ட இந்த ஆஃபரை நாங்க சொல்ல போறோம். இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் எடுக்கிறதும் எடுக்காம போறதும் உன்னோட விருப்பம் தான். நாங்க திரும்பி உன்னை பாக்குறதுக்காக வரமாட்டோம். இப்ப இதை சொல்லிட்டு அவங்க போறப்ப ஷோஜின் மறுபடியும் சொல்லுவான், ஒருவேளை இது எல்லாமே என்ன பேக்மா வேலைக்கு வர வைக்கிறதுக்காக நீங்க சொல்ற கதையா இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதுக்கான முழு பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவாங்க. போறப்ப ஆமா ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டோம், நீ இதுக்கு முன்னாடி எல்லோ டிராகன் மவுண்டன்ல ஒரு மான்ஸ்டர் ஃபேஸ் பண்ணிருப்ப தானே, அந்த மான்ஸ்டரை திரும்பி போய் பாத்துறாத. ஏன்னா அந்த மான்ஸ்டர் உன்னை தேடி தான் எல்லோ டிராகன் மவுண்டன்ல டெய்லி சுத்திட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வருது. ஒருவேளை நீ அதை ஃபேஸ் பண்ண போனீனா கண்டிப்பா நீ தோத்து போயிருவ. உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, ஆனா அந்த மான்ஸ்டர் மாதிரியான ஒரு ஆளெல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போவான். இப்ப போன உடனே மான்ஸ்டரா, எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஷோஜின் மறுபடியும் அந்த இடத்துக்கு கிளம்புவான். இப்ப நம்ம கோசு டெலிவரி பண்றதுக்காக ரொம்ப வேகமா போயிட்டு இருப்பான். நம்ம கோசு கொஞ்ச நாள் ஒழுங்கா தூங்கிக்கவே மாட்டான். மறுபடியும் போய் எல்லோ டிராகன் டெம்பிளை செக் பண்ணிட்டு வந்துருவோம், மாங்குக்கு என்னாச்சு பாத்துட்டு வந்துருவோம் கிளம்பலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டா ஷோஜினை பாப்பா. ஷோஜினை பார்த்த அடுத்த ஒரு நிமிஷம் நம்ம கோசு அவன் அட்டாக் பண்றதுக்காக தன்னோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா போய் அவன் அட்டாக் பண்ணுவான். இப்ப நம்ம காங்குக்கும் இந்த ஷோஜினுக்குமான சண்டை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட சண்டையில அந்த மொத்த மவுண்டையுமே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சுத்தி இருக்கிற எல்லா மரத்தையுமே சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையுமே அவங்க காலி பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த அளவுக்கு இந்த சண்டை ரொம்ப ஃபியர்ஸா இருக்கும். இப்ப இந்த பேக்மா வேலையில இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் இந்த சண்டையை ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல இதுக்கு முன்னாடி பேசினால அவன் இல்லாம இன்னொரு ஒரு நெட்டையா இருப்பான். அந்த நெட்டை இவனை பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை நம்ம பாப்போம்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஓல்மேனுக்கு இது எப்படி கிடைச்சிச்சுன்றது எனக்கு தெரியல, ஆனா இது உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த நெட்டையும் கேட்பான், இதுக்கு முன்னாடி ஃப்ளேயிங் ஃபிளாஷ் வார்டை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அந்த ஷோச்சியோங்வானுக்கு உண்மையிலே ஒரு ஒருத்தான சக்சஸரா இவன் இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பான். சக்சஸரா, இதுக்கு முன்னாடி ஷோச்சியோங்வான் அந்த ஃப்ளேயிங் வார்டை யூஸ் பண்றதை நான் பார்த்திருக்கேன். அவரோட டெக்னிக்கையும் இவனோடையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா
இவன் இப்ப யூஸ் பண்றான்ல, இதோட பவரும் சரி மொமெண்டமும் சரி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பல மடங்கு அதை விட அதிகமா இருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கா தான் இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி இவங்க சொல்லும்போது இவங்களுக்குள்ள அந்த சண்டையும் போயிட்டு இருக்கும். ஏன் அந்த ஷோச்சி யங்வானே இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கா அவரோட லேட்டர் இயர்ஸ், அதாவது அவரோட வயசான காலத்துல தான் அவர் வந்து மாஸ்டரி பண்ணாரா. ஆனா அப்படி ஒரு மாஸ்டரி இவன் சின்ன வயசுலயே பண்ணது உண்மையிலே ஒரு அற்புதமான விஷயம் தான். இந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களோட லீடரான அந்த லேடியும் இவன் கண்டிப்பா பேக் மாவலிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு வர சொல்லி இருக்கு. இப்ப இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நெட்டையனும் சொல்லுவான், ஆனா இப்படி ஒரு கோசுவ இந்த மாதிரியான ஷோஜி மாதிரியான ஒரு கோசுவ கூட ஈஸியா ஹேண்டில் பண்றான்ல இந்த எல்லோ டிராகன் மவுண்டனோட மான்ஸ்டர் உண்மையிலே ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இது கேட்ட உடனே தான் அந்த குட்டையன் கவனிப்பான், மான்ஸ்டர் தானே, ஆனா அவனோட ரியாக்ஷனை பார்த்தா அப்படி தோணல. அவன் ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் அவன் பார்க்காத ஒரு ஆப்போனன்ட் அவன் பார்த்திருக்கான். ரொம்ப ஈஸியாவே இவங்க ரெண்டு பேரும் அவனோட ஆப்போனன்ட் இதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி இவங்களால இந்த ஒரு ஃபைட்ல பண்ணவே முடியல. இந்த ஃபைட் இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப இதனால தான் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி இருக்காங்க. என்னதான் இந்த ஃபைட் ரொம்ப நேரம் போனாலும் இப்ப இந்த ஃபைட் முடியறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஃபைட் போக போக ஒருத்தருக்கு எனர்ஜி அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஃபைட் மேல ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொருத்தன் ஏற்கனவே தன்னோட பிசிக்கல் லிமிட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டிட்டான். பல நாள் சாப்பிடாம தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி மோசமான நிலைமையில இருக்கான். அவன் எப்படி இன்னும் அவனோட ஸ்வாட அவன் ஸ்விங் பண்றானே தெரியல. இப்ப இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட சரி, கண்டிப்பா அவனோட உயிர் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப கரெக்டா அந்த ஒரு சின்ன ஓப்பனிங்க பார்த்து நம்ம கோசு அவனை அடிப்பான். அவனோட ஸ்வாட்ல தன்னோட கட்டையை வச்சு அடிச்ச உடனே சுத்தி இருக்கிற மொத்த இடத்தையுமே உடைச்சு அவன் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிருவான். இப்ப அந்த இடம் உள்ள விழுந்த உடனே அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். இவன் செத்துட்டானா நமக்கு தானே பிரச்சனை அப்படின்னு பேக் மாவலியோட ஆள் கேட்கும்போது இதுக்கெல்லாம் சாகர ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப நம்ம கோசும் பக்கத்துல போய் பார்த்து, ஏன் அசாசின் என்னாச்சு தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் எந்திரிக்கலனோனே நம்ம காங் அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் நினைப்பான். டக்குனு பார்த்தா இவன் எந்திரிச்சு நம்ம காங் கூட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். தன்னோட ஸ்வாட வேக வேகமா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்பதான் நம்ம காங் கவனிப்பான், அவனோட கண்ணுல ஒரு மாதிரி லைஃபே இல்லாத மாதிரி இருக்கும். இவன் என்ன தூங்கிட்டு இருக்கானா இல்ல ஏதோ அன்கான்ஷியஸ்ல இருக்கானா, எப்படி இவன் இந்த தன்னோட ஸ்வாட ஸ்விங் பண்றான் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா ஒரு இடத்துல கார்னர் ஆயிடுவான் நம்ம காங். ஒரு கல்லுக்கு பின்னாடி வந்து நின்றுவான். இப்ப மொத்தமா தன்னோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஷோஜின் அந்த கல்லை வெட்டுவான். கட் அப்படியே கல்ல ஏதோ பட்டரை கட் பண்ற மாதிரி அப்படியே கட் பண்ணிட்டு வந்து நம்ம கோசு தன்னோட கையில வச்சிருந்தால அந்த கட்டையும் சேர்த்து வெட்டிடுவான். அத இந்த ஷோஜின் அந்த கட்டையை வெட்டியிருப்பான், அந்த கல்லை வெட்டியிருப்பான். ஆனா காங்க வெட்டியிருக்க மாட்டான். நம்ம காங்கு கரெக்டா அவனுக்கு பின்னாடி போய் அவனோட கழுத்துல இருக்கிற அக்கு பாயிண்ட பிரஸ் பண்ணி அவனை மயக்கம் போட வச்சிருவான். அவன் விழுந்த உடனே தான் நம்ம காங் பாப்பா. பார்த்தா காங்கோட தலையில அடிபட்டு இருக்கும், அவனுக்கு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். நம்ம காங்கு அவனோட மாஸ்டர் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவனோட மாஸ்டர் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நீ மாஸ்டர் பண்ண உடனே உன்னை எதிர்க்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சினா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்களே அந்த 4 பேர், அவங்கள தவிர உன்னால வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. ஏன் உன்னோட தலையில இருக்கிற ஒரு முடிய கூட எவனாலையும் தொட முடியாது, நீ ஏன் விடாத வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. யோ பேசிக்கிட்டே இருக்காதயா, ஏன் சும்மா என்னோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு அவன் கட்டியிருப்பான். அப்ப அவர் சொல்லுவாரு, இது எல்லாம் ஃபன்னா இருக்கும் நீ நினைப்ப, ஆனா அது அவ்வளவு ஃபன்னா இருக்காது, ரொம்ப ரொம்ப லோன்லியா இருக்கும். ஒருத்தர் ஸ்ட்ராங்கா மாறதுன்றது, அதுவும் யாராலையும் தொட முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறதுன்றது எவ்வளவு லோன்லியா இருக்கும்ன்றத நீயே போக போக புரிஞ்சுக்கிறவ அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல நம்ம காங் யோசிப்பான், நீங்க தப்பா சொல்லிட்டீங்க மாஸ்டர், உண்மையிலேயே இவன மாதிரி ஒரு கோஸ் நான் பார்த்ததில்ல, இன்னும் இவன மாதிரி எத்தனை கோஸ் இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும், மேபி ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்டர் மறுபடியும் கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன், அதுவே இன்னும் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இந்த பேக் மாவலில இருந்து வந்த ரெண்டு பேரும் இப்ப இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உடனே அந்த நெட்டையனும் கேட்பான், நம்ம இப்படியே போக போறோமா, ஒருவேளை அந்த மான்ஸ்டர் அவனை தூக்கி கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்ப எல்லாமே பிரச்சனை ஆயிடுமே, அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அவன் சாகரானோ அரெஸ்ட் ஆகறானோ அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது, ஒருவேளை அவனால பேக் மாவலிக்கு வர முடியலனா அது அவனோட பேட் லக் தான், அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே அந்த நெட்டையனும் கேட்பான், சரி நம்ம கிளம்புவோம், அதான் இருக்கட்டும், அது அவனை எதுக்கு எல்லோ டிராகன் மவுண்டனுக்கு வர வச்சீங்க, இந்த எல்லோ டிராகன் மவுண்டன் ஒன்னும் ஷார்ட்கட் கிடையாது, இந்த வழியா வரணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் சும்மா தான் அவனை ப்ரோவோக் பண்ணேன், ஆனா அவன் வருவான்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்போ உடனே நெட்டையனும் கேட்பான், அதை தான் நானும் கேட்கிறேன், எதுக்காக அவனை ப்ரோவோக் பண்ணணும், இந்த எல்லோ டிராகன் மவுண்டனுக்கு எதுக்காக அவனை வர வைக்கணும், எதுக்காக இந்த காங் கூட சண்டை போட வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, அதுவா அவன் என்னைய ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறான், அந்த ஒரு காரணத்தினால தான் இங்க வர வச்சா அவனையும் கொஞ்சம் அடிவாங்க வைப்போம்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்போ நம்ம காங்கோ நேரா இந்த ஷோஜினை நம்ம மாங் கிட்ட தான் தூக்கிட்டு போயிருப்பான். நம்ம மாங்கு செக் பண்ணி பார்த்துட்டு இன்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாம் இவனுக்கு எதுவும் பெருசா கிடையாது, ஜஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆயிருக்கான் அவ்வளவுதான், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தானாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நம்ம இவனுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இது கேட்ட உடனே காங்கோ ஒரு மாதிரி பதறிடும், என்னது சாப்பாடு கொடுக்க போறீங்களா, இவனை நான் சும்மா எதுவும் இவனுக்கு பிரச்சனை இருக்கா செக் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன், இவன் எந்திரிச்சானா உங்களுக்கு தான் ஆபத்து, இவன் தான் உங்களை கொல்ல ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் நான் ஏற்கனவே கூட பேசிட்டேன், இவன் என்னை கொல்லலாம் வரல, ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இவனோட அப்பாவை நான் கொண்டுட்டே நினைச்சிட்டு இருந்தான், அதனால தான் என்னை கொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. என்னது அப்பாவா, அப்ப இவன் அசாசின் கிடையாதுன்னு கேட்கும்போது, என்னது அசாசினா, என்னைய கொல்றதுக்காக எந்த பக்கி அசாசின் அனுப்ப போறான், அதுவும் என் மூஞ்சியை பார்த்தா கொல்ற மூஞ்சி மாதிரியா தெரியுது அப்படின்னு நம்ம மாங் கேட்பாரு. இப்போ நம்ம மாங் நம்ம ஷோஜினை பார்த்துட்டு இவன் எப்படி உயிரோட இருக்கானே எனக்கு தெரியல, இவனை பார்த்தா நிறைய நாள் சாப்பிடாம இருந்த மாதிரி இருந்துச்சு, இவனோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப சுருங்கி போயிருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப நாள் சாப்பிடாம தூக்கமே இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்திருக்கான், இவன் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில சாப்ஸ்டிக்ஸ் பிடிக்கிறதே கஷ்டமா இருந்திருக்கும், இவன் எப்படி ஸ்வாட பிடிச்சு சண்டை போட்டானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம காங்குக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும், உண்மையிலே அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாமா எனக்கு நல்லா தெரியும், நானும் விரதத்துல இருந்திருக்கேன்ல, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் இந்த விரதத்தை தான் நம்மளே பார்த்தோமே. இப்போ நம்ம காங்கு நேரா கடைக்கு வந்துருவான், ஃபர்ஸ்ட் அவனோட தலையை செக் பண்ணிடுவான், ரத்தம் ஸ்டாப் ஆயிடும், திருப்பி அதே மாதிரி ஒரு குச்சியை எடுத்துக்குவான், ஏன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுல. இப்போ நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அவனோட டம்ப்ளிங் டெலிவரி ஆரம்பிச்சிருவான். இப்போ நமக்கு இந்த பேக் மாவலியை காட்டுவாங்க. இந்த பேக் மாவலியோட லீடர் கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்றதுக்காக அந்த ஒரு ஆள் வந்திருப்பாரு. இப்போ இந்த லீடர் எல்லாத்தையும் கேட்ட உடனே, ஓஹோ அந்த ஷோஜின் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசபிள் கூட சண்டை போட்டானா, உண்மையிலே பெரிய விஷயம் தான், அவன் உண்மையிலே நமக்கு ஒரு ஜெமா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும். இப்போ இவங்க தான் இந்த பேக் மாவலியோட லீடர் ஜின் காரியோங். இப்போ இவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தால இவனோட பேரு கேப்டன் யாங். இப்போ இந்த கேப்டன் என்ன சொல்லுவானா, அந்த ஓல்மனை எங்களால கண்டுபிடிக்க முடியல, அவன் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டான், அவனுக்கு அங்கங்க நாங்களும் ஏதாவது ஒரு பொறி வச்சிருக்கோம் தான், ஆனா அதுல மாட்டுவானா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த லீடரும் சொல்லும். இப்போ இவர் கிளம்பும் போது இந்த லீடர் கேட்கும், நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. யாரை பத்தியும் கேட்கும்போது அவன் தான் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசபிள், நீங்களே ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்ல இருந்த ஒரு ஒருத்தர் தானே, உண்மையிலேயே இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயருக்கு அவன் சக்சஸா இருப்பானா, அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரா மாறிடுவானா அப்படின்னு சொல்லி உங்க கேட்பாங்க.
இதை கேட்ட உடனே அவரு என்ன சொல்லுவாருன்னா, இதை பத்தி நான் சொல்லலாமா எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன், அவன் ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அப்படின்ற டைட்டிலுக்கு சுத்தமா தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டது இந்த அம்மாவும், சரி நீங்க போயிட்டு வாங்க, அவனை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் அவன் யாருன்றதை உண்மையிலே காட்டிதான் ஆகணும், அதுக்கான நேரமும் வரதானே போகுது, கூடிய சீக்கிரமே வரும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும். இப்ப மாங்கோட இடத்துல இருந்து கண்ண முடிச்ச உடனே நம்ம ஷோஜி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவான். நம்ம மாங்கோவை பாக்கிறதுக்காக வந்து பாரு, பார்த்தா அந்த இடத்துல அவன் இருக்கவே மாட்டான். நம்ம கோசுக்கு இது எதுவுமே தெரியாது. நம்ம கோசு அப்பப்ப போய் ஒரு 3 பசங்களுக்கு டம்ப்ளிங்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவாங்க, அவங்களோட அப்பாவை தான் காட்டுவாங்க. சோ இந்த அப்பாவோட பேரு ஊபோக். இவரு எப்பயுமே அவரோட பாஸ்ட பத்தி எல்லா மக்கள் கிட்டயும் சொன்னாருன்னா அந்த மக்களோட ரியாக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி அருவருப்பான, ஒரு பயத்தோட கலந்த, வலியோட கலந்த அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் இவர்கிட்ட எப்பயுமே கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ரியாக்ஷனை இவர் எப்பயுமே பாத்துக்கிட்டே இருக்காரு. அதனாலேயே மத்தவங்கள்ட்ட தன்னோட பாஸ்ட சொல்றதையே இவர் குறைச்சிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. இவர் கூட இன்னொருத்தர் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் மெர்ச்சன்ட்ஸா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான மெர்ச்சன்ட்ஸ்னா, இவங்க டோர் டு டோர் டெலிவரி பண்றவங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம வீட்ல வந்து ஒரு சில பேர் புக்ஸ், இந்த சோப்பு, இது எல்லாத்தையும் வீடு தேடி வந்து இது நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விப்பாங்கல. சோ அந்த மாதிரியான மெர்ச்சன்ட்ஸ் தான் இவங்க இந்த சோப்பு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை விப்பாங்க. நிறைய பெரிய பெரிய விஷயங்களை விப்பாங்க. சோ பெரிய விஷயங்களுக்கு நிறைய மேனுவல் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மேனுவலை காமிச்சு ஒருவேளை அந்த கஸ்டமர் அதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்க அசோசியேஷனோட பக்கத்துல இருக்கிற பிரான்ச்ல போய் அந்த கான்ட்ராக்ட போய் கொடுத்துருவாங்க. அந்த பிரான்ச் ஒரு 2-3 நாள்ல அந்த கஸ்டமருக்கு என்ன பொருள் தேவையோ அதை எடுத்துட்டு போய் அவங்களோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒருவேளை சின்ன பொருளா இருந்துச்சுன்னா இந்த மெர்ச்சன்ட்ஸ் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை அப்பவே வித்துருவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் இதுக்காகவே நிறைய பேரை இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு விட்டு நிறைய இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் கட்டி வச்சிருக்காங்க. இவங்க ஆர்கனைசேஷனோட ஒரு முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னா, இவங்க அவங்களோட பொருளை விக்கணும்னா அதுக்கு அவங்களோட மானத்தை விக்கிறதுக்கு கூட அவங்க தயாரா இருக்கணுமா. அந்த மாதிரியான ஒரு மோட்டோவோட தான் இவங்களோட ஆர்கனைசேஷனே நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஊபோக்கு வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அந்த சேர்ந்த ஒரு மாசத்துல இன்னும் ஒரு சேல் கூட பண்ணவே இல்ல. அந்த ஒரு காரணத்தால தான் இவர் கூட ஒரு சீனியர் அனுப்பி இவர்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஊபோக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஊபோக்கு எப்பவுமே டென்ஷன் பாட்டி, ஏதாவது இடத்துல போய் வாயை கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த சீனியரை பார்த்தா ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ இந்த சீனியர் இவரை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாரு, எப்படி ஃபேமிலி இருக்கா அந்த மாதிரிலாம் இவன் அவரை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஊபோக்கு அந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரும் நேரா கிளம்பி நம்ம கோசுவை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அம்மாவை காணோமா. பார்த்தா அவங்க அம்மாவும் அங்கதான் நிறைய மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த கடையில ஹெல்ப் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்கும். மேக்கப் போட்டு விட்டது வேற யாரும் கிடையாது, நம்ம அக்கா பாஸ் தான். நம்ம அக்கா பாஸ் பார்த்த உடனே கஸ்டமர்ஸ்க்குலாம் டவுட்டா இருக்கும், இந்த அக்கா பாஸ் அப்படி எவ்வளவு மேக்கப் போடுது அப்படின்னு. உடனே நம்ம மாங்கோ கடைக்கு வந்திருப்பாரு. அவர் தான் சொல்லுவாரு, அந்த அக்கா தானே, அந்த அக்கா நிறைய மேக்கப் போடுவாங்க, என்னோட காலத்திலேயே அவங்க நிறைய மேக்கப் போட்டு சுத்தின ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த அக்கா பாஸ் அவர் மண்ட மேல ஏதோ ஒரு பொருள் தூக்கி போட்டு உடைச்சு, சாரி கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும். இப்ப வந்த 3 பசங்களுக்கு நம்ம கோசு டம்ப்ளிங்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அந்த பசங்க சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம கோசு கேட்பான், உங்க அப்பா எப்ப வருவார் அப்படின்னு. அப்ப அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பா எப்ப வேணாலும் வருவாரு, அவர் எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியாது, ஒரு சில நேரம் நைட் வருவாரு, ஒரு சில நேரம் அடுத்த நாள் காலைல தான் வருவாரு, ஆனா ரொம்ப சீக்கிரமாவே அடுத்த நாள் கிளம்பி போயிருவாரு. அவரு எங்களுக்காக தான் நிறைய பணத்தை சம்பாரிச்சு வரேன்னு போயிருக்காரு, கண்டிப்பா நிறைய பணத்தை சம்பாரிச்சு வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த பசங்களும் இருப்பாங்க. இப்ப இந்த ஊபோக்கு சீனியரும் அடுத்த வீட்டுக்கு போவாங்க. ஆனா அந்த வீட்ல ஒரு நல்ல வரவேற்பு இருக்காது. அந்த அம்மா இவங்க மூஞ்சில அழுக்கு தண்ணியை ஊத்தி, நீங்க எல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, எதுக்கு சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப கத்தும். இத பார்த்தோனே நம்ம ஊபோக்கு ரொம்ப கோவம் வரும். இருந்தாலும் அவங்க சீனியர் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி, சாரி மேடம், நாங்க வந்தது தப்புதான், நீங்க ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா எங்ககிட்ட அப்புறமா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஊபோக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. உடனே நம்ம ஊபோக்கும் கேட்பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இது எல்லாத்தையும் பண்ணணுமா, நம்ம ஒரு குற்றம் எதுவும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அந்த அம்மா இவ்வளவு கோவப்படுறாங்க, ச்சே இது எல்லாத்தையும் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் விக்கணுமா அப்படின்னு. அப்போ உடனே இந்த சீனியர் சொல்லுவாரு, நீ இன்னும் அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. என்ன தெரியுமா, மானத்தை, ஏன்னா அதை விக்காம இவங்களால ஒரு பொருள் கூட விக்கவே முடியாது. இப்ப இந்த சீனியரை பத்தி இந்த ஊபோக்கும் சொல்லுவாரு. இந்த சீனியர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஆளு. ஏன்னா இவர் விக்கிற விதம் ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, ஆனா இவரோட பேசுற விதம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இவர் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மக்கள் எல்லாருமே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சு இவர்கிட்ட இருந்து பொருள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இவரும் அன்னைக்கே நிறைய விஷயத்தை விற்க ஆரம்பிச்சிருவாரு, நிறைய சேரும் பண்ணிடுவாரு. ஆனா எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு போன உடனே அங்க இருக்கிற ஆளு உடனே ஒரு கத்தியை தூக்கி போட்டு, இந்த கத்தியை நான் உங்ககிட்ட இருந்தா வாங்குறேன், இந்த கத்தி 10 வருஷத்துக்கு வரும்னு சொன்னீங்க, ஆனா வெறும் ஒரே மாசத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு, ஒழுங்கா இதை எடுத்துட்டு எனக்கு காசை கொடுங்க, இல்லனா புது கத்தியை கொடுங்க, நீ உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம சீனியரும் அந்த கத்தியை எடுத்து பார்த்த உடனே சொல்லிடுவாரு, இத நான் உங்ககிட்ட விக்கலன்னு. அப்ப நீ என்ன சொல்ல வர, நான் ஏமாத்துறேன்னு சொல்லுறியா, நான் இதை ஓன்ட்டு இருந்து வாங்குறேன்னு சொல்லவே இல்ல, உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் வாங்கிருப்பேன், கண்டிப்பா உன்னோட ஃப்ரெண்ட் எவனா தான் இருப்பான், அவன் தான் இதை என்கிட்ட ஏமாத்தி வித்துட்டு போயிருக்கான், ஒழுங்கு மரியாதையா இதுக்கான காசை நீ கொடுத்தே ஆகணும், இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு திட்டுவாரு. அந்த கத்தியை பார்த்த உடனே இவங்க 2 பேருமே கண்டுபிடிச்சிருவாங்க அது 1 வருஷத்துக்கு மேல துருப்பிடிச்சு இருக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் இவங்க கிட்ட ஏமாத்தி அந்த கத்திக்கான காசை வாங்கணும்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த சீனியர் இதையுமே ரொம்ப ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணுவாரு. இவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதை நான் உங்ககிட்ட விக்காததுனால என்னால இதுக்கான காசை கொடுக்க முடியாது, இருந்தாலும் வேற ஒண்ணு உங்களுக்காக நான் பண்ணி தரேன்னு சொல்லி அதை அப்பவே தீட்டி அதை சாண பிடிச்சு அந்த கத்தியை இன்னும் அப்படியே புதுசு மாதிரி ஷார்ப்பா மாத்தி கொடுத்துருவாரு. அதை பார்த்த உடனே இவ்வளவு நேரம் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆளே இந்த ஷார்ப் பண்ற மிஷினை எனக்கு கொடு, இதை நான் வாங்கிறேன்னு சொல்லி அதை இவகிட்டே வாங்கிடுவாரு. இப்ப இவங்களும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே நம்ம ஊபோக்கும் இன்னைக்கு இவங்க எத்தனை சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 14 சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஊபோக்கே ஆச்சரியப்பட்டு, சீனியர் ஒரே நாள்ல 14 சேல்ஸ் எல்லாம் கண்டிப்பா யாராலையும் முடியாது சீனியர், இன்னி நேரத்துக்கு நீங்க லட்சாதிபதியா இருப்பீங்களே, அதுவும் இல்லாம அந்த கோவப்பட்டு கத்தின ஆள்கிட்டயே அந்த மிஷினை வித்துட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இந்த சீனியர் பொறுமையா சொல்லுவாரு, நம்ம எல்லாருமே மெர்ச்சன்ட்ஸ் தான், நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கஸ்டமர் கிட்ட விற்க போறோம், ஆனா அதுக்காக ஹார்ட் செல்லிங் எப்பவுமே பண்ணக்கூடாது. கஸ்டமருக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும்னு நம்ம என்னைக்குமே ட்ரை பண்ணவே கூடாது. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க கிட்ட இருந்து பேசி தெரிஞ்சுக்கணும், அது மூலமா அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்க கிட்ட வித்தரணும். இப்ப கூட நம்ம எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துக்கணும் உனக்கு தெரியுமா, அங்க ஒரு காலியான வீடு தெரியுதா, அந்த வீட்டுக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு கப்பல் கூடி வராங்க அவங்களோட பசங்களோட. இப்ப அந்த கப்பலுக்கு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம 2 பேர் ஹெல்ப் பண்ண போறோம். அப்ப அவங்க கிட்ட என்ன பொருள் இல்லன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எதையாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மூலமா அவங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட நம்ம எதையாவது ஒன்று விக்கலாம். நம்மளோட தொழில நம்ம இப்படி தான் பண்ணணும். ஒருவேளை ஒரு 2 புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நைட்டே சண்டை வருதுன்னு வச்சுக்கோ, அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க என்னெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்கன்னு சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் காலையில அவங்க கிட்டே போய் இல்லாத பொருள் எல்லாத்தையும் உடைச்ச பொருள் எல்லாத்தையும் நம்மளால விற்க முடியும். இப்ப புரியுதா நம்ம எந்த மாதிரியான மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உன்னாலையும் நான் பண்ண எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாரு.
இப்ப உண்மையிலேயே அந்த இடத்துக்கு அந்த கப்பல்ஸும் வருவாங்க. அவங்க வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப எல்லா ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே இந்த சீனியர் அவரோட பிசினஸ் பண்ணணும்ல. உடனே இந்த கப்பல் கிட்ட அந்த கேட்டலாக எடுத்து காட்டுவாரு. காட்டி இந்தாங்க இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுமா பாருங்க, இதை நீங்க மாத்தலாம் அதை மாத்தலாம் அப்படின்னு அவர் கவனிச்சதை வச்சு சொல்லுவாரு. அந்த கப்பல்ஸும் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்ப கான்ட்ராக்ட் எழுதிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளில வந்துருவாங்க. இப்போ உடனே உள்ள இருக்கிற அந்த கப்பல்ஸ் பேசுவாங்க. அந்த ஒய்ஃப் கேட்பாங்க, நீங்க ஏன் அந்த பொருளை போய் வாங்குனீங்க, இது எல்லாத்தையும் நமக்கு தேவையே இல்லையே, நம்ம எதுக்காக இப்பவே அதை வாங்கணும் அப்படின்னு. அப்போ உடனே அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, அந்த வயசானவர் இருந்தார் பாத்தியா, அவர் பக்கத்துல ஒருத்தர் இருந்தானே, அவன் என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தான், அவனுக்கு பயந்து போய் தான் நானே இதை வாங்கினேன், இல்லையா நான் இதெல்லாம் வாங்க போறேன், அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு இவர் சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு இவங்களும் நடந்து வந்துருவாங்க. உடனே இந்த சீனியரும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே நம்ம ஊபோக்க பார்த்து சொல்லுவாரு, நான் ஹாட் செல்லிங் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நானே அதை பண்ணிட்டேன் போல, இப்ப இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை கசக்கி சைடுல தூக்கி போட்டுருவாரு. உடனே ஊபோக்கும் கேட்பான், இது நமக்கு தேவையில்லைனா நம்ம அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இதை எடுத்து கொண்டு போய் அவங்க முன்னாடியே கிழிச்சு போட்டுறலாம்ல, அப்படியே இதை பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது நம்ம இவ்வளவு பேசி அவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்ட்லாம் எழுதி வாங்கிட்டு இப்போ போய் அதை பண்ணோம்னா நமக்கே கொஞ்சம் அவமானமா இருக்கும். அதனால வேணாம், நம்ம அதை பண்ண தேவையில்ல. ஒருவேளை 2-3 நாளாகும் பொருள் டெலிவர் ஆகலைனா அப்ப அவங்களே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் போனாலும் அவங்க பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கிடுவாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹாட் செல்லிங் எப்பயுமே பண்ணவே கூடாது. நீ உன்னோட மானத்தை விக்கலாம், ஆனா மனசாட்சியை விற்க கூடாது. சரி நான் கிளம்புறேன், நீ இந்த பக்கமா போற, நான் அந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ உடனே நம்ம ஊபோக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து வருவாரு. அவர் இதை பத்தி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ எல்லாத்தையும் யோசிப்பாரு. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்ப இன்னைக்கு ஃபுல்லா இவங்க வித்தாங்கல, அந்த எல்லா கான்ட்ராக்ட்மே நம்ம ஊபோ கிட்ட தான் இருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டு போய் சீனியர் கிட்ட கொடுக்க மறந்துருப்பாரு. உடனே வேக வேகமா அவரை பாக்குறதுக்காக வருவாரு. வந்து பார்த்தா இந்த சீனியர் இருக்கார்ல, அவர் கசக்கி போட்ட அந்த கான்ட்ராக்ட் வந்து இவரே மறுபடியும் எடுப்பாரு. இப்ப இத ஊபோக் பாத்துருவாரு. ஆனா நம்ம ஊபோக் அதை பத்தி எதுவுமே பேசாம, இந்தாங்க இந்த கான்ட்ராக்ட் நான் உங்கள்ட்ட கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு அதை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாரு. இப்ப இந்த சீனியர் உடனே ஊபோக்க பார்த்து சொல்லுவாரு, நீ சொன்னது கரெக்ட் தான், நான் மட்டும் இன்னைக்கு மாதிரி நிறைய வித்துறேன்னு வச்சுக்கோவேன், நான் இன்னியாருக்கு லட்சாதிபதியா மாறி இருக்கணும். ஆனா அப்படி மாறல. ஏன்னா இன்னைக்கு ஏன் இத்தனை நான் வித்தேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு மட்டும் எல்லா மக்களும் என்கிட்ட இருந்து அப்படியே எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னு எனக்கே புரியல. மனசாட்சி அது இருக்கிறதே முக்கியம் தான், ஆனா அதை விட எது தெரியுமா முக்கியம், என்ன நம்பி நான் காசு கொண்டு வருவேன் நம்பி ஒரு 3 ஜீவன் எனக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் சாப்பிடணும்னா அதுக்கு நான் காசு கொண்டு போய் தான் ஆகணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஃபேமிலிக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்றேன். அதை விட இந்த உலகத்துல எதுவும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. என்ன மன்னிச்சிரு, என்னால உனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அந்த சீனியர் கிளம்பிடுவாரு. ஆனா நம்ம ஊபோக்கு தெரியும், அவர் இவகிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டாரு. ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நம்ம ஊபோக்கு திரும்பி வீட்டுக்கு போயிருவாரு. ஆனா வீட்டுக்குள்ள போகாம தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு நம்ம கோசா அந்த வழியா வருவான். அவனை பார்த்துட்டு, அடச்சை உன்னை பார்த்தோனே பயந்து போயிட்டேடா, என்ன சொல்லிட்டு வர மாட்டியா, நீ பாட்டுக்கு சட்டுன்னு முன்னாடி வந்து நிக்கிற, உன்னை பார்த்தோனே இருக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஆமா இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த நேரத்துல கூட டப்ளிங் டெலிவரி பண்ற அப்படின்னு பார்த்து இந்த ஊபோக்கும் கேட்பாரு. உடனே கோசம் சொல்லுவான், டப்ளிங் டெலிவரி பண்ண வரல, உங்க பசங்கள தான் டெலிவரி பண்ண வந்தேன், அவங்க அவங்க அம்மாவை தேடி கடைக்கு வந்தாங்க, அங்கேயே தூக்கிட்டாங்க, அதனால தான் வீட்ல வந்து விட்டுட்டு போலாம் வந்தேன், சரி நான் கிளம்புறேன், டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கோசம் கிளம்பிடுவான். இப்ப நம்ம காங்க பார்க்கும்போது தான் நம்ம ஊபோக் யோசிப்பாரு, நம்ம காங் ஒரு ஆள் மட்டும் தான் இவரோட பாஸ்ட பத்தி கேட்டும் கூட எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்காம அவர் அருவருப்போடையோ வெறுப்போடையோ பார்க்காம நார்மலாவே ட்ரீட் பண்ணிருப்பான். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம ஊபோக்கும் காங்க ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம ஊபோக்கும் அடுத்த நாள் எப்பயும் போல வேலைக்கு போவாரு. ஆனா எப்பயுமே லீவ் போடாத அந்த சீனியர் இன்னைக்கு பார்த்து லீவ் போட்டுருப்பாரு. அவருக்கு அப்படி என்ன இருக்கும், எதுவும் பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஊபோக்கு அவரோட வீட்டை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போவாரு. அங்க போய் பார்த்தா இந்த வீட்ல ஒரு 2 பேர் வெளில நிப்பானுங்க. அதுவும் அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும். அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு தப்பா இருக்குன்றது நம்ம ஊபோக்கு புரிஞ்சு போயிடும். உடனே இவங்க என்னன்றதை செக் பண்றதுக்காக போவாரு. இப்ப வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு 3 தனி பசங்க இந்த சீனியரையும் அவரோட குடும்பத்தையும் மிரட்டிட்டு இருப்பாங்க. கொடுத்த கடனை நம்ம சீனியரால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இப்ப அந்த கடனை நீ கொடுத்தே ஆகணும், நீ அந்த கடனுக்கு நீ இன்னும் எவ்வளவு பெரிய வீட்டெல்லாம் கட்டிருப்பா நாங்க நினைச்சோம், ஆனா நீ இன்னும் இப்படி சுத்திக்கிட்டு இருக்க, அந்த கடன் எங்களுக்கு வேணும், அதை கொடுக்கலனா நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த சீனியரும் கெஞ்சுவாரு, என்னோட ஒய்ஃபையும் குழந்தைகளை விட்டுருங்க, அவங்க எந்த தப்பு பண்ணல, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு. ஆனா அவங்க இதுவும் எங்களோட வேலை தான், எங்க வேலையில குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஊபோக் வெளில வந்து அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டு உள்ள வருவாரு. உள்ள வந்து மிச்சம் இருக்கிற 2 பேரையும் அடிச்சு போட்டு அவனையும் கொல்றதுக்காக போவாரு. அதை பார்த்த உடனே தான் அந்த லீடர் கவனிப்பான் வந்தது யார் அப்படின்னு. அதை பார்த்ததும் அவன் அதிர்ச்சியாகி வெயிட் பண்ணுங்க மாஸ்டர்க்கா வெயிட் பண்ணுங்க, என்ன யாரு தெரியலையா, நான் தான் ஜோஜோங், நம்ம பேக்மா வேலைக்கு முன்னாடி பாத்துக்கோமே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு உடனே பத்தி போய் கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்பதான் நம்ம ஊபோக்கு ஞாபகம் வரும் பேக்மா வேலையா அப்படின்னு. இப்ப இவன் முன்னாடியே பாத்துக்கிறதுனால நம்ம ஊபோக்கு பயந்து போய் இவங்க 5 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. அப்படி கிளம்பி போறப்ப அந்த லீடர் மட்டும் நம்ம ஊபோக்க பார்த்து யோசிப்பான், இது அவரே தான், எந்த சந்தேகமும் கிடையாது, தி ராத் ஹேண்ட் கா ஊபோக், பேக்மா வேலியோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கில்லர். இவர் இங்க என்ன பண்றாரு, இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டதா நான் கேள்விப்பட்டேனே, இவர் இங்க இருக்காருன்னா நம்ம மட்டும் இங்க இருந்திருந்தோம் எல்லாரையும் புதைச்சிருப்பாரு, நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. இப்ப இந்த டேடி பசங்க அந்த இடத்துல இருந்து போன உடனே நம்ம சீனியரோட ஃபேமிலியும் வெளில வந்து பாப்பாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவங்க பார்த்து நம்ம ஊபோக் எப்பயும் போல நார்மலா சிரிச்சு பேசுவாரு. ஆனா அந்த சீனியர் அவரோட ஒய்ஃப் குழந்தைங்களோட மூஞ்சில அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்த அந்த கடன்காரங்களை பார்த்து பயந்ததை விட நம்ம ஊபோக்க பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஊபோக்கு புரிஞ்சிடும் தான் தான் இருக்கிறதுலயே பெரிய மாஸ்டர் அவங்க பாக்குறாங்க அப்படின்னு. எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாரு. நம்ம ஊபோக்கும் எதையோ யோசிச்சுக்கிட்டே நடந்து நேரா அவனோட வீட்டுக்கே வந்துருவான். அடச்சை சரி இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறோம், நாளைக்கு வேலைக்கு போய்க்கிறோம், திருப்பி வீட்டுக்குள்ள போலாம் போவான். அப்ப எல்லாமே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு தப்பா இருக்குன்றது ஊபோக்கு நல்லாவே தெரியும். உடனே சுத்தி முத்தி பார்த்துட்டு வெளில வாங்க அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அவனோட வீட்டுக்குள்ள இருந்தே ஒருத்தன் வெளில வருவான். இது வேற யாரும் கிடையாது, அந்த பேக்மா வேலையில கேப்டன் ஒருத்தர் இருந்தால யாங் ஜியோங் ஹாக், அவன் தான். இவன் வந்துட்டு ஊபோக்க பார்த்துட்டு, நீ ரிட்டையர் ஆயிட்டனா உனக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ தலையிடாம இருக்கணும், நீ பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கணும், ஆனா தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுற, அதனால என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம லேடி உன்னோட தலையை எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உங்களோட வேலையில நான் கொடுக்க வந்தேனா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு நம்ம ஊபோக் சொல்லும் போது, இரு இப்பதான் நடந்துச்சு, அதுக்குள்ளே நீ இதை மறந்துட்டேன்னு சொல்லாத, உனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேப்டன் கேட்பான். இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊபோக் யோசிச்சு பாப்பாரு. அப்பதான் இவன் பேசுறது அந்த சீனியரோட ஃபேமிலியை பத்தின்றது நம்ம ஊபோக்கு தெரிய வரும். உடனே ஊபோக் கேட்பாரு, இரு
அவங்களோட குடும்பத்துக்கு நீ ஏதாவது பண்ணியா, அவங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது எங்களால எதுவும் பண்ண முடியல, நாங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அங்க போறதுக்குள்ளேயே அந்த சீனியர் அவரோட ஃபேமிலியோட அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இது உனக்கு வேணா நிம்மதியான விஷயமா இருக்கலாம், ஆனா நம்ம பேக்மா வேலி எப்படி நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே. ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் பொறுப்பேத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல யார் பொறுப்பேத்துக்கணும்? அந்த ஷோச்சோங்கா தான் இருக்கணும். அவன் தான் இது எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணாம போயிட்டான். ஆனா அவன் உன்னை காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப நீ எங்க கூட வந்தாகணும். நான் கூட ஏற்கனவே வேலை பார்த்ததுனால உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும்ல எனக்கு ஆசை இல்ல. நீயாவே வந்துட்டீனா உன்னை லேடி கிட்ட கூட்டிட்டு போகும்போது உனக்கு அவங்க கிட்ட இத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். இத சொன்னதும் நிறைய பேர் இவரை சுத்தி வந்துருவாங்க. அது ஒரு 2 பேர் நம்ம ஊபோக்க கட்டி போட்டதுக்காக வருவாங்க. நம்ம ஊபோக்க அவங்க 2 பேரையும் அடிச்சு பார்க்க விட்டுட்டு அவரோட பேக் எடுத்து கீழ வச்சுட்டு அந்த கேப்டனை பார்த்து சொல்லுவாரு, நான் முரிம்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. என்னோட இடத்துல ஏதோ எலி வந்து சுத்தலாம், அந்த எலியை நான் விரட்டினா அது உன்னோட இடம் சொல்லி நீ என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வருவியா? இது சரியா இல்லன்னு உனக்கே தெரியல. இங்க யாரும் சாகல, அதனால இதை இப்படியே விட்டுட்டு போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஒருவேளை உனக்கு என்னோட தலை தான் வேணும் அப்படின்னா இவங்க எல்லாரையும் என்கிட்ட பலி கொடுக்கறதுக்கு பதிலா நீயே வந்து முடிஞ்சா உன்னோட கையால எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே எல்லாரும் சண்டை போறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. ஆனா இந்த கேப்டன் இன்னொரு ஒரு பிளானோட வந்திருப்பான். அவ உடனே கதவை தட்டி வாங்கியூ அவனை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. இதை சொன்னதும் உள்ள இருந்து ஒரு தடிப்பைய நம்ம ஊபோட பையனை தூக்கிட்டு வெளில வருவான். வெளில வந்து அவனோட அக்கு பாயிண்ட்ஸ்ல குத்தி அவனையும் மயக்கம் போட வச்சிருவான். இப்போ உடனே இந்த கேப்டன் சொல்லுவான், இப்போதைக்கு இவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு, இப்போதைக்கு மட்டும் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஊபோக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே அந்த கேப்டனை பார்த்து சொல்லுவாரு, எப்பையில இருந்து இந்த பேக்மா வேலி இவ்வளவு மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. இதை சொன்னதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஊபோக்க போட்டு அடி அடி அடிப்பாங்க. அந்த அடி எல்லாத்தையுமே வாங்கிடுவாரு. ஏன்னா அவரோட பையனுக்கும் அந்த உள்ள இருக்கிற அவரோட குடும்பத்துக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. இந்த அடியெல்லாம் வாங்கின உடனே இவங்களும் நம்ம ஊபோக்க எடுத்துட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த பையனை அங்கே விட்டுட்டு போயிருவாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் வெளில வந்து பாப்பாங்க. பார்த்தா அந்த பையன் அங்கேயே மயக்கமாய் கிடப்பான். அந்த பையனுக்கு என்னாச்சு அவங்க அம்மாவை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த இன்னொரு பையன் கவனிப்பான், அவங்க அப்பா அங்க இல்ல அப்படின்றது. அதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, அவங்க அப்பா என்ன ஆனார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம கோசா அவன் பாட்டுக்கு அவனோட கடையில உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப இவனை பாக்கிறதுக்காக கண்ணீரோடையும் கவலையோடையும் ரொம்ப வேக வேகமா இந்த பையன் ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் விழுகிறத பத்தி கூட கவலைப்படாம நம்ம கோசுவை பாக்கிறதுக்காக வந்து நம்ம கோசு கிட்ட எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்லுவான். அவனோட அப்பாவை தூக்கிட்டு போனதை பத்தி சொல்லுவான். இப்ப நம்ம கோசு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்னது பிக் ப்ரோ ஊபோக்க தூக்கிட்டு போயிட்டாங்களா, பேக்மா வேலியா அப்படின்னு கேட்பான். இப்ப நம்ம கோசு போன உடனே அந்த அக்காபா சொல்லும், எனக்கு தெரிஞ்சு கோசு மட்டும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணா கண்டிப்பா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா பேக்மா வேலி ஒன்னும் அவ்வளவு சாதாரண ஆளுங்க கிடையாது அப்படின்னு சொல்லும். உடனே ரெண்டும் கேட்கும், அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண போறான், அவன் ஜஸ்ட் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்த போறான், அவன் அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு கேட்கும்போது இந்த அக்காபா சொல்லும், நான் உன்ட்ட வேணா பெட் பண்றேன், கண்டிப்பா அவன் பேச்சுவார்த்தை நடத்த அங்க போகல அப்படின்னு. இப்ப நம்ம கோசுவை காட்டுவாங்க. ஒரு ஆத்தங்கரையில ஒரு தனியா ஒரு இடத்த கட்டி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த பேக்மா வேலியோட காட்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு நம்ம கோசு அந்த போயிட்டு இருப்பான். இப்ப இவனை பார்த்ததும் அங்க இருக்கிற காட்ஸும், என்ன குழந்தை வழி மாதிரி எதுவும் வந்துட்டியா, நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது, அப்படியே திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோசுவும் கேட்பான், பேக்மா வேலைக்கு போகணும்னா இப்படித்தானே போகணும், இது இல்லையா அப்படின்னு. உடனே அவங்களும், காலங்காத்தாலே என்ன குழந்தை வந்து உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும், உனக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னா நீ அங்க இருக்கிற ராக்கி மவுண்டனுக்கு போகணும், இங்கெல்லாம் வரக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம கோசு அவங்க பக்கத்துல வந்து, நான் ஒண்ணு இங்க ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்காக வரல, என்னோட ஃப்ரெண்ட பேக்மா வேலையோட ஆளுங்க இழுத்துட்டு வந்ததா கேள்விப்பட்டேன், அவங்க எப்ப இந்த வழியா போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான். உடனே அவங்க 2 பேரும் கடுப்பாகி நம்ம கோசுவை அடிக்கிறதுக்காக வருவாங்க. அவங்க 2 பேருமே நம்ம கோசு அடிச்சு போட்டுட்டு இன்னமும் வெளில வந்து பாப்பான். டக்குனு அவன ஒரு புதருக்குள்ள இருந்து ஆப்போசிட் கரையில இருந்து ஒரு 2 பேர் திருப்பி ஆரஸ் வச்சு ஃபயர் பண்ணுவாங்க. நம்ம கோசு அதை பிடிச்சிட்டு அவங்கள பாப்பான். உடனே அவங்களும், யார் நீ, பேக்மா வேலியை யாரும் வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடாது, பேக்மா வேலியை இந்த மாதிரி யாராவது எதிர்த்து வந்து நின்னாங்கன்னா எவ்வளவு இருந்தாலும் சரி நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவனை இல்லாம பண்ணிடுவோம், அவனோட குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. நம்ம கோசு உடனே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ அப்படியா, அப்ப பேக்மா வேலி இந்த மாதிரியான ஒரு இடம் தானா அப்படின்னு கேட்பான். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப ஆப்போசிட் கரையிலையும் இதே மாதிரி ஒரு இடத்த வச்சு காட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அப்படியே இவங்களுக்கு மேல சுனாமி வர மாதிரி அவ்வளவு தண்ணி வந்து நிக்கும். மொத்த தண்ணி இவங்க சுனாமி மாதிரி வந்து அப்படியே வெள்ளமா வந்து அடிச்சிட்டு போயிடும். இந்த இடம் மட்டும் கிடையாது, சுத்தி எல்லா பக்கமும் வெள்ளம் தான். எல்லா பக்கமும் இந்த தண்ணி அப்படியே அடிச்சிட்டு போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ல மொத்த பேக்மா வேலையுமே காலி பண்ணிட்டு இருக்கும். இப்ப இந்த தண்ணியை இந்த பக்கம் கொண்டு வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம கோசு தான். நம்ம கோசு இந்த தண்ணி இருந்துச்சுல அந்த ஏரியோட சென்டருக்கு போய் தன்னோட பவரை யூஸ் பண்ணி கீழே ஒரு அடி அடிச்சிருப்பான். அந்த அடிக்குதான் மொத்த தண்ணியும் இப்படி சுனாமி மாதிரி கிளம்பி அப்படியே அந்த பேக்மா வேலையை அடிச்சிட்டு போகுது. இப்ப இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம கோசு மறுபடியும் முன்னாடி நடக்க ஆரம்பிப்பான். இந்த அதிர்வு பேக்மா வேலியில இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கும். என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஊபோக்க தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்களும் பார்த்துட்டு அவங்களோட லீடரும் வெளில வந்து பாப்பா. அவன் வெளில வந்து பார்த்த உடனே நம்ம கோசுவை பாப்பா. கோசுவை பார்த்துட்டு, இவன் அந்த எல்லோ டிராகன் மவுண்டனோட மான்ஸ்டர் ஆச்சே, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அதிர்வு பேக்மா வேலியில இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கும். இந்த பேக்மா வேலியோட லீடர் இருந்துச்சுல, அந்த அம்மாவோட வீட்லயும் கூட இந்த அதிர்வு இருக்கும். உடனே அந்த அம்மா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும், என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு. உடனே அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஒண்ணு இல்ல லேடி, இங்க அந்த ஸ்வாம் கிட்ட ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அவ்வளவுதான், அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு. நாங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கோம், இப்பதான் இதை பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா, நீங்க இதை பத்தி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, அது என்னவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு நீங்க கிட்ட உத்தரவு போட்டுரும். இப்போ இந்த அசிஸ்டன்ஸ் வெளில கிளம்பி போய் மொத்த பேக்மா வேலைக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. எல்லா செக்ஷன் சீஃப்க்கும் ஒரு உத்தரவு போடுவாங்க. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் பேக்மா வேலையில மிஷனுக்கு போகாம இங்கே இருக்கீங்களோ எல்லாரும் உங்களோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு நேரா டிஸ்டர்பன்ஸ் நடந்த இடத்துக்கு போங்க. அங்க போய் அது என்ன ஏதுன்றதை பார்த்து உடனே அதை நீங்க முடிக்கணும். இல்ல ஒருவேளை நீங்க பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னா உங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு போங்க. எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க. உடனே போய் அந்த டிஸ்டர்பன்ஸை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நியூஸ் எல்லாருக்குமே கேட்கும். இப்ப இவங்க எல்லாருமே சண்டைக்கு தயாராயிட்டாங்க. இவங்க எல்லாரும் டிஸ்டர்பன்ஸ் சொல்றது வெறும் ஒருத்தனை தான். இவங்க எல்லாரும் தடுக்க வரதும் வெறும் ஒருத்தனை தான். இவங்க எல்லாரையும் இந்த பேக்மா வேலையில இருக்க செக்ஷன் சீஃபா இருக்கட்டும், அவங்களோட ஆட்களா இருக்கட்டும், சின்ன சின்ன வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் தன்னந்தனியா இருக்கிறதுக்காக நம்ம கோசு வந்திருக்கா. அவனோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம கோசு இவங்க எல்லாரும் என்ன பண்ண போறான், இந்த பேக்மா வேலையோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல